வந்து சேஜா சிக்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஆசுரோட மறுபிறவியை உன்னதாண்டா பாக்குறேன் நரட்டோன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுடா உடம்புக்குள்ள வந்து ஆசுரோட சக்கரம் ஓடுது சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதை வச்சு உனக்கு தெரியும் இந்திராவோட மறுபிறவியை யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு அவரு. சாஸ்கியான்னு சொல்லிட்டு சடனா அவன் கேட்கான். அதுக்கப்புறம் நரட்டோ அப்படியே பழசை யோசிச்சு பார்க்கான். டான்ஸ் கொண்டதுக்கு அடுத்த விஷயத்துல இருந்து நரட்டோ வந்து கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பான். சாஸ்கி நான் கேட்டல் பண்ணிக்கிறேன், இனிமேல் நீங்க அதை விட்டுருக்கோன்னு சொல்லிருக்கான் அவன். சாஸ்கி இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு பாத்துட்டு இருக்காங்க. டேய் சாஸ்கி கூட நீ தனியா சண்டை போட போற, அப்படிலாம் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா டென்டன். டென்டன் சொல்றது கரெக்ட் தான்டா, நீ எல்லாம் தனியாலாம் செய்ய வேண்டாம், உனக்காண்டி ஹெல்ப் பண்ண நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான் சீனோ. அது மாதிரி வில்லேஜே பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு டேய் எல்லா டீடைல்ஸையும் சொன்ன பிறகு நீ இந்த மாதிரிலாம் பேசுறடா ஒண்ணுமே புரியன்னு சொல்லிட்டு இருக்கான் கீபா. இப்ப எங்க மைண்ட்ல எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சது சாஸ்கியை கொல்லதான் எங்களோட முதல் நோக்கமே அதான் இருக்குன்னு சொல்லி கீபா சொல்லிட்டு இருக்கான். நரட்டோ உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா, நீ ஒண்ணு சாஸ்கி எல்லாம் கொல்லலாம் போகல, அவனை ப்ரொடெக்ட் பண்ணதான் பாக்கன்னு சொல்லி சிக்கமாரி கேட்டுட்டு இருக்கான். டேய் நான் அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான் நரட்டோ. அவனை ப்ரொடெக்ட் பண்ணி எனக்கு என்னடா கிடைக்க போகுது சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உன்னை சக்குரா அதை கேட்டு அப்படி சோகமாகறா. உன்னை நெஜி சொல்றான் சாஸ்கி ஆல்ரெடி 5K சமையலே சண்டை போட்டான், டான்ஸ் ஓட சண்டை போட்டு வீக்கா தான் இருப்பான், எதுக்குடா நீ அவனை கொல்லலன்னு சொல்லிட்டு நெஜி கேட்டுட்டு இருக்கான். உன்னை சக்கர சொல்றா அவன் பக்கத்துல மாதரா இருந்தா அதனால அவனை தொட கூட முடியாதுன்னு சொல்லிட்டு உன்னை கீபா சொல்றான். டேய் இதெல்லாம் கேட்கல சிரிப்பா இருக்குடா. டேய் நரட்டோ நீ எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனாலும் எங்களுக்கு தான் தெரியும், 6 பையனை அடிச்சு நொறுக்கு சாஸ்கி அடிக்கிறது உனக்கு ஒரு விஷயமா சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த ஹிடன் லீவ் வில்லேஜோட ஹீரோவே நீ தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன்னு சொல்லிட்டு நரட்டோ அப்படியே சிரிக்கான். டேய் சாஸ்கி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலடா, அவனால அடிச்சுலாம் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நரட்டோ. அவனை பத்தி இப்ப தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நரட்டோக்கு இப்ப தோணுது எதுக்கு சாஸ்கி அவனால அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு உன்னை கேட்கா. சாஸ்கி தானே இந்திரான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் அவர்கிட்ட. பார்த்தா சேஜா சிக்ஸ் பார்த்தா அதே கதையை வந்து சாஸ்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு அவரு. இந்திராவே நீயா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்திராவோட மறுபிறவியை நீ தான் சொல்லிட்டு இருக்காரு அவன்கிட்ட. என்னோட கண்ணை வச்சு பார்த்தாலே தெரியுதுடா இந்திராவோட சக்கரம் உடம்பு ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இப்ப ஒன்னாலே அதெல்லாம் யோசிக்க முடியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னை சாஸ்கி எதுவுமே பேசாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். சரி நான் இவ்வளவு பேசினதை வச்சு உனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆசுரோட மறுபிறவியா நீ யாரை நினைக்கிறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னை சாஸ்கி அமைதியா இருந்துட்டு நரட்டோன்னு சொல்லிட்டு கேட்காம நான் சொன்னது கரெக்டா தப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவர் ரெண்டு பேரும் என்ன சொல்றாரா, நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சாஸ்கிக்கும் எனக்கும் முன்னாடி யார் மறுபிறவியா இருந்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நரட்டோ. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா மறுபிறவியா இருந்தது யாருன்னா ஹாசிராமா செஞ்சு மாதரா உச்சியோன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஹாசிராமா வந்து ஆசுரா, மாதரா வந்து இந்திரான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா அவங்க கதை எப்படி முடிஞ்சுன்னு உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. மாதரா வந்து அவனோட மறுபிறவி வந்து அங்கே அழிச்சுக்கிட்டான், அதுக்கப்புறம் புது பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் மாதரா வந்து ஹாசிராமா பவரை திருடி அவன் உடம்புக்குள்ள அதை ஏத்திக்கிட்டான். ஹாசிராமாவோட பவர் உடம்புல ஏறினா என்ன நடக்கும், இந்திராவோட சக்கரம் ஆசுராவோட சக்கரம் ரெண்டு கம்பைன் ஆச்சுன்னா என்னோட பவர் அவனுக்கு கிடைக்கும், அப்பதான் அவன் ரெனிகன் அவைக்கன் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா நான் இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியும், இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டோன் டேப்லெட்ல எல்லாத்தையும் எழுதிட்டு போயிருந்தேன், அது இந்திராவோட மறுபிறவியை பத்தி எழுதிட்டு போயிருந்தேன்னு சொல்லிருக்காரு அவர். எல்லாத்துக்கும் ஒரு நல்வழியா இருக்கட்டும் சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டு போனேன்னு சொல்றாரு அவரு. ஆனா எதுக்கு எழுதிட்டு போனேன்னே தெரியாம வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். உடனே நட்ட கேட்டு இருக்கான். அப்புறம் உங்க பசங்க சண்டை போடுறதே நீங்க இவ்வளவு நாள் இருந்து வேடிக்கை பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காம, நீ என்ன சொன்னாலும் அதான் உண்மைன்னு சொல்றாரு அவர். நான் நின்ஷு கிரியேட் பண்ணது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த சக்கரா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கல, எல்லாத்துக்கும் இந்த சக்கரா ஷேர் ஆகணும், இந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வரணும் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க அம்மா காவியா ஒட்சுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கல, அவங்க தனியாளா இருந்து இந்த மொத்த உலகத்தை ஆளம் நினைச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அம்மா செயல் எல்லாம் பாக்கல எல்லாருமே பயந்துதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு கடவுள் மாதிரி இருந்தாலும் அவங்கள பார்த்து பயந்துதான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரும் பாக்கல டீமன் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லா பவர் சேர்ந்து ஒரே ஒரு ஆளுக்கு கிடைச்சுன்னா அவன் எந்த அளவுக்கு கெட்டவனா மாறுவானோ அந்த அளவுக்கு மாறிடுவான். இப்ப கரண்டா இருக்க மாதரா வந்து கிட்டத்தட்ட எங்க அம்மா காகியா ஒட்சுக்கு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவன் இந்திராவோட மறுபடியும் எல்லாம் கிடையாது, டென்டைல் பவர் வச்சிருக்கான். இவன் கிட்டத்தட்ட அவன் ஏன் பவர் ஈக்குவலுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவன் ஏன் பவருக்கு வரணும்னு நினைக்கல, எங்க அம்மா பக்கத்துல பொண்ணு தான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்றாரு. இந்த இன்ஃபினிட் சுக்கினோமி வந்து கெஞ்சுட்சோ மட்டும் உங்க மேல கேஸ்ட் பண்ணாது, உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க கெஞ்சுட்சோ இருக்க மாதிரியே இருக்கும், ஆனா அவனோட இண்டிவிஜுவல் பவர் மூலியமா அவன் என்னனாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க உயிரோட இருந்தாலும் அவனோட அடிமை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, டைவன் ட்ரீல உங்களை வேற மாதிரி உருவாக்கி அதுல உங்களை அடிமை மாதிரி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க அம்மாட்ட பியாகன் பவர் இருந்துச்சு, அதே சமயத்துல ஷரிகன் பவர் இருந்துச்சு, அவங்களோட ஷரிகன் பவரை யூஸ் பண்ணி தான் அந்த சுக்கினோமியை வந்து அவைக்கன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லா சக்கரம் பழையபடி ஒன்னா இணைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி அந்த டைவன் ட்ரீல உள்ள பழம் தான் முளைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த உலகமே அழிவுக்கு வந்துடும் சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் நீங்க மாதரா ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ என் பையன் ஆசரா மாதிரியே தான் இருக்க, அவனும் கிட்டத்தட்ட முட்டாள் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான், அவனை யாருமே அன்பிடிக்கபிள் பண்ண முடியாத அளவுக்கு வாழ்ந்துகிட்டு தான் சொல்றாரு அவர். நட்ட கேட்கா, நீ இவ்வளவு நாள் இறந்ததுக்கு அப்புறமும் எங்களை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், அதுக்கு தகுதி இல்லாதவன் தான் நான் சொல்லிட்டு இருக்காரு. இந்திரா வழியிலேயே மாதரா வழியில இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு, நான் அதை ஸ்டாப் பண்ணி இந்த உலகத்தோட நேச்சரே நான் மாத்த வந்திருக்கேன், அதனால எனக்கு தேங்க்ஸ் சொல்லதான் சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து செல்ஃபிஷா எல்லாத்தையும் ஒன்னா இணைன்னு நினைக்கிறேன், இது என்னோட செல்ஃபிஷ் தன்மை சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த உலகத்துக்கு டெய்லி பிஸ்ட கொண்டு வந்தது இந்த உலகத்துக்கு அமைதியா இருக்கும் எல்லா பேலன்ஸா இருக்கும் தான் நினைச்சேன், ஆனா அது ஒரு வாரம் கொண்டு வர நான் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ரொம்ப மென்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நினைக்கல, சேஜா சிக்ஸ் பார்த்து நீ உண்மையிலே நல்லான்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க சொன்னதான் கரெக்ட், ஓல்டு மேன் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது, என்னன்னு பார்த்தா சுக்காக்கு பாஞ்சிட்டு வெளியே வருது. டேய் காராவோட சுக்காக்கு நீ எப்படிடா வந்து சொல்லிட்டு நட்ட கிட்டு இருக்கான். இந்த வேலையை பார்த்தது எல்லாமே ஒபிட்டோன்னு சொல்லிட்டு இன்னொரு சத்தம் வருது, பார்த்தா 8 உள்ள வந்துருச்சு. பார்த்தா மாதரா வந்து அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னை தூக்கி உடம்புக்குள்ள வச்சான்னு சொல்லிட்டு 8 ஒபிட்டோட எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு மிரட்டா நட்டோ. டேய் அவன் என்னைய உடம்புக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்லி இன்னொரு சத்தம் வருது, பார்த்தா மினட்டா உடம்புக்குள்ள அந்த 9 நரட்டோ உடம்புக்குள்ள வச்சு விட்டாங்க. இப்போ உடம்புக்குள்ள 9 டெய்ல்டு பிஸ்ட் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு 9 ஓல்டு மேன் சேஜா சிக்ஸ் பார்த்து நீங்க சொன்ன டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 9 குராமா நீ சொன்னது கரெக்ட் தான், கமமாரு வந்து நம்மள என்ன சொல்லுச்சு வருங்காலத்தை பத்தி சொல்லுச்சு, அது அப்படியே நடந்துகிட்டு சொல்லிட்டு இருக்காரு. முழு கண்ணு வச்ச ஒரு யூத் வருவான் அந்த உலகத்தையே மாத்தோன்னு சொல்லுச்சுல, அதே மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. கமமாருவா மவுண்ட் இம்பர்கா ஊர்ல வந்து ஒரு பெரிய சேஜ் இருக்காருல, அவரை பத்தியே பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். பெரிய சேஜ் இருந்தாருல அந்த ஒரு காரரே பேசிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாட்டை கேட்கான். ஆனா இந்த ப்ராஃபசி பேரு கமமாருவான்னு சொல்லிட்டு நாட்டை கேட்கான். தாத்தா நீங்க உண்மையில வேறன்னு சொல்லிட்டு இருக்கா நாட்டோ. உன்னை குராமா கத்து டே அவர்ட்ட அப்படிலாம் பேசாதடான்னு சொல்லிட்டு உன்னை சேஜா சிக்ஸ் பார்த்து அப்படி நக்கலா சிரிக்காரு. டே உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் வரைக்கும் பார்த்ததே இல்லடா, என்னோட சோலை நீ சம்மன் பண்ணி வர வச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. உன்னை பார்த்தாலே தெரியல நீ ஆசரோட மறுபிறவி தான் சொல்லிட்டு இருக்காரு. சடனா 9 டெய்லி அந்த இடத்துல சம்மன் பண்றாரு.
இருக்காரு 9 வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கு. நருட்டோ மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கமாமாரு சொன்ன மாதிரி இந்த உலகத்துக்கு சைல்ட் ஆஃப் ப்ராபர்ட்டி வந்துட்டான்டா, அந்த உலகத்தையே மாத்த போறான்டான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. டேய் நருட்டோ குட்டி பையா, நீ என்னதான்டா பண்ண நினைக்க, இந்த உலகத்துக்கு நீ என்ன செய்ய நினைக்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த வார் முடிஞ்ச பிறகு நீ என்ன செய்வன்னு தெரியுமா அவன்கிட்ட கேட்காரு. உன்னோட உண்மையான பதில நான் எதிர்பார்த்துக்கிட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நீ சொல்றீங்க என்னை பார்த்தா ஆசரா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா நான் ஒரு முட்டாள் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மத்தவங்க பேசுறத பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன்னு சொல்றாங்க. இதுதான் உன்னோட ஆன்சரான்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் கேட்காரு. ஆமான்னு சொல்றாங்க ரெண்டு பேரும். உன்ன சேஜா சிக்ஸ் சொல்றாரு, ஒரு காலகட்டத்துல நான் ஆசரா நம்பி எல்லாத்தையும் இறங்கின இந்திராவனை கைவிட்டதுனாலதான் இவ்வளவு ஆனா நடந்துச்சு. ஆனா இந்த வாட்டி இந்திராவை நான் நம்ப தயாராயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதனால என்னோட பவர் அவனோட தரப்புறன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சாஸ்கி நருட்டோ, இந்த உலகத்துக்கு நீங்க அப்படி என்னதான்டா பண்ண நினைங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. சாஸ்கி நானும் வந்து உண்மையான அண்ணன் தம்பி கிடையாது, ஆனா அந்த உலகத்துக்கு உண்மையான அமைதியை நான் கொண்டு வரும்னு சொல்லிட்டு இருக்காரு நருட்டோ. நாங்க ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சரி வாங்கடா என்னோட பவரை வாங்கிக்கணும்னு சொல்றாரு அவரு. சடனா ரெண்டு பேரும் கைய வைக்கிறாங்க. பார்த்தா வேற லெவல்ல ஏதோ ஒரு பவரை கொடுத்துட்டு இருக்காரு அவரு. மிரட்டி விட்டாரு சேஜா சிக்ஸ் பார்த்து. அது பிறகு வெளியே கட்டுறாங்க. உன்னை கறி எடுக்க கபுட்டோ சாஸ்கி உயிரோட வந்துடணும்னு சொல்லிட்டு பார்த்தா கபுட்டோ எதுவுமே பேச மாட்டேங்க, அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் சாஸ்கி கொஞ்சம் கொஞ்சமா உயிர் வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க சக்கரா கட்டுறாங்க. உடனே சக்கரா கேட்க நருட்டோ உயிரோட வந்துடணும்னு சொல்லிட்டு உன வீட்டை சொல்றான், கவலைப்படாத என்னோட உடம்புல இருக்க ஜிஞ்சிரிக்கு அப்படின்னு நான் நருட்டோ உடம்புல வச்சிட்டேன், அவன் கொஞ்ச நேரத்துல எழும்பிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை எப்படி சோகமா பாத்துக்கிட்டு இருக்கா பார்த்தா நருட்டோ கொஞ்சம் முடிச்சிட்டான். உடனே சடனா நருட்டோ எழுந்துட்டான், சாஸ்கி எழுந்துட்டான். ரெண்டு ஒரு ஒரே சமயத்துல சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாங்க அவனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க வெளியே மாதராவை கட்டுறாங்க. பார்த்தா மைக் கை வேற லெவலா நின்னுட்டு இருக்காரு. இவ்வளவு ஆடின பரவ நீ வேற லெவலா நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆசிரமா கடுத்து என்ன எக்ஸைட்மெண்ட் ஆகணும், நீ ஒரு சண்டா சொல்லிட்டு இருக்கா மாதரா, உன்ட்ட வேற ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கிடைக்கிறாரு அவரு. இன்னும் ஆட்டத்தை காமின்னு சொல்லிட்டு மைக்கே பாத்துக்கிட்டு இருக்காரு. இவன் என்னோட செக்யூரிட்டி பராஜ்ல இருந்து தாண்டி வந்துட்டானா, சரி உண்மையிலே உனக்கு வேற மாதிரி ஆட்டத்தை கண்ணதா சரிபட்டு சொல்லிட்டு அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே ராக்லியும் பாத்துக்கிட்டு இருக்கான், காரா பாத்துக்கிட்டு இருக்கான், கக்காச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த அட்டாக் ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு உடனே மைக்கே கட்டுறாங்க. செக்யூரிட்டி அட்டாக் ஒர்க் ஆகலன்னா அடுத்த அட்டாக் போக வேண்டியதான்னு சொல்லிட்டு உடனே மாதரா கத்துறான், டேய் உண்மையிலே சூப்பரா இருக்கு வாடா வாடான்னு சொல்லிட்டு உடனே மைக்கே சொல்லிட்டு இருக்காரு, இனிமேல் நைட் கை அட்டாக் போட்டதாண்டா சரிபடுன்னு சொல்லிட்டு பார்த்தா மைக்கே ரன்னிங் ரேஸ்ல போற மாதிரி வேற லெவலா நின்னுட்டு இருக்கான். ஆனா மாதராக்கு நிக்கவே முடியல, உடம்பு ஃபுல்லா இலக்க ஆரம்பி சக்கரம் வந்து ஒரே இடத்துல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். மாதரா பக்கம் இதான் என்னோட ஃபைனல் அட்டாக் நினைக்கிறேன், அவன் சக்கரம் ஒரே குறியீடுல வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சார்ஜ்னு சொல்லிட்டு பவர் அப் பண்றான். ராக்லி பாத்துக்கிட்டு இருக்கான், இது செக்யூரிட்டி அட்டாக்லாம் கிடையாது, அதுக்கு மேல வேற ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கா ராக்லி. உன்னை காக்காச்சி காய பாத்துட்டு மிரண்டுட்டான். உன்னை எப்படி படத்தை யோசிச்சு பார்க்காம உன்னை மைட் காய் வந்து அகாடமிக்ல போக முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கான். வாங்கப்பா போன்னு சொல்றான் மைட் காய். டேய் கொஞ்சம் பொருடான்னு சொல்லிட்டு இருக்காரு மைட் காய். அதுக்கப்புறம் பார்த்தா கக்காச்சியும் அப்பவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சக்குமாவும் சேர்ந்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காரு. சக்குமா வந்து மைட் டைட் என்னோட பையன் அகாடமி தான் சேர போறான், உங்க பையன் அகாடமி தான் சேர போறான்னு சொல்லிட்டு சிரிப்பா பேசிட்டு இருக்காரு. உங்க பையன் எங்க பையன் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க நினைக்க சொல்லிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் ஒரு நடக்க போறலன்னு சொல்றாரு மைட் டாய். என்னடா நீங்க ரொம்ப மூர்க்கத்தமா பேசுறீங்க, நீங்க எது கொடுமைக்கார அப்பா சொல்லிட்டு சக்குமா கட்டிட்டு இருக்காரு. உடனே அந்த கதை சொல்லிட்டு இருக்கான், அப்பா அவர் அப்படி ஒண்ணு சொல்ல வரல, அந்த பையனால வந்து நிஞ்சுட்ஸும் பண்ண முடியாது கெஞ்சுட்ஸும் பண்ண முடியாது, அகாடமில வந்து ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. அட நீங்க அப்படி சொல்லுவீங்களா, நான் மன்னிச்சேன், நான் எது தப்பா நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு சக்குமா. இதுக்கெல்லாம் நாங்க வந்து கவலைப்படான்னு சொல்லிட்டு இருக்காரு மைட் டாய். சிரிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. கக்காச்சி அப்பெல்லாம் ஒரு அர்த்தம் மட்டும் பேசக்கூடாது சொல்லிட்டு இருக்காரு சக்குமா. இந்த பையன் வந்து நிஞ்சா அகாடமிக்கு வர போறேன்னு சொல்றான், ஆனா இவனால நிஞ்சுட்ஸே போட முடியாது, எப்படி அகாடமிக்குள்ள சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கக்காச்சி பேசிட்டு இருக்கான். வாங்கப்பா லேட் ஆகுது வாங்க போவோம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். சரி சார் உங்களை அப்புறம் பார்க்க சொல்லிட்டு சக்குமா அங்க இருந்து கிளம்புறான். உடனே மைட் கேட்க உன்னோட பேரு கக்காச்சி அட்டாக் என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்கான். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சொல்லிட்டு நம்மள தம்ஸ் அப் போட்டு விடுதான். உடனே மைட் டாய் வந்து வேற லெவலா சிரிக்காரு, நீ தான்டா என்னோட பையன் சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டா யாரடா நீ கோமாளி சொல்லிட்டு கக்காச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே சக்குமா அப்படி மைட் காய் பார்த்து மிரண்டுட்டாரு. அவனுக்கு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. சக்குமா சொல்லிட்டு இருக்காரு, கக்காச்சி அந்த பையனை அகாடமிக்ல சேர்க்கலன்னு சொல்லிட்டு நீ குறைச்சு மட்டும் இடம் போட்டுறான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் உடம்புல உள்ள காயம் எல்லாத்தையும் பார்த்து அவன் எடுக்கிற ட்ரைனிங்க்கு உன்னோட ட்ரைனிங் வந்து பக்கத்துல கூட நிக்க முடியாது, ஒரு நாள் கண்டிப்பா அந்த பையன் உன்னோட ஸ்ட்ராங்கா வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா நீங்க நக்கல் பண்ணீங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் அகாடமிக்ல சேர்க்கலன்னு சொல்லிட்டு அவனை நீ முட்டாள் மட்டும் நினைச்சிடாத, அவனோட பேரை நீ கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ, அவன் உனக்கு ஒரு பெஸ்ட் ரைவலா வருவான்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கக்காச்சி கேட்டுட்டு இருக்கான். என்னோட பேரு மைட் கைடா, இருக்க சினபில எல்லா சினபியோட ஸ்ட்ராங்கஸ்ட் சினபியை நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மால இப்ப கக்காச்சி கட்டுறாங்க. அப்பா பிரெடிக்ட் பண்ண மாதிரியே எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கக்காச்சி. பார்த்தா காய் வந்து டிராகனை இறக்கிட்டு நிக்கான், வேற லெவலா நிக்கான். மாதரா சொல்லிட்டு இருக்கான், டேய் உன்ட்ட இருக்க சக்கரா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா, நான் இது வரைக்கும் டைஜுட்சு ஃபைட்ல உன்னோட டைஜுட்சு ஃபைட் தான் வேற லெவலா இருக்கு சொல்லிட்டு இருக்கான். டேய் நான் மாதராடா, நானே அறிவிக்கேன்டா, நீ தான்டா ஸ்ட்ராங்கஸ்ட் சினோபின்னு சொல்லிட்டு இருக்கா மாதரா. நம்மால ஃப்ளோன்னு சொல்லிட்டு அண்ணல் வேகத்துல வரான். பார்த்தா ஒரு டிராகனே வரத மாதிரி இருக்கு. அட்டாக்கு தயாராகிறா மாதரா. ஆனா இருந்தாலும் வந்து ராட வச்சுட்டு வேற லெவலா நிக்கான். பார்த்தா ஸ்பேஸே பெண்ட் பண்றான் அவன். அதான் நம்மால நைட் கேம் சொல்லிட்டு பாஞ்சு வந்து நெஞ்சாங்குட்ல ஒரு மிதி மிதிக்கான். அடிச்சடியில 2 துண்டா போயிட்டா மாதரா. எலும்பு கிளம்புலாம் 2 துண்டா ஆகி போய் கிடக்கு. அடிச்சடியில இந்த இடமே புகை முட்டமாயிருச்சு. ஒத்தாலும் தனியா போய் மாதராவே நொறுக்கிட்டு விட்டான். காய்ச்சல் சொல்லிட்டு ராக்ல எஞ்சிக்கிட்டு இருக்கான். இதான் காயோட ஃபைனல் மூவ்னு சொல்லிட்டு கக்காச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த காய்ச்சல் ஃபைனல் மூவ் போட்ட பிறகு அப்படி ஒரு மாதிரி கரிஞ்சு கிடக்காரு அவரு. பார்த்தா மாதரா பாதி செதஞ்சிட்டான். இருந்தாலும் மாதரா நக்கலா சிரிக்கான். நீ அடிச்சடியில நான் செத்துருவே செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த காய்ச்சல் அடிச்சு முடிச்சா அவர் உடம்புல உள்ள சக்கரம் அப்படியே ட்ரை ஆகுது. அவர் உடம்பு அப்படியே கரிய ஆரம்பிச்சு. உன்னை மாதரா சொல்லிட்டு இருக்கான், டே நீ அடிச்சதுக்கு அப்புறம் உன்னை விடுவோம் நினைச்சிட்டு இருக்கியா, உன்னோட உடம்பு அப்படியே சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவனோட ஆர்ஸ் வச்சு அனல் வேகத்துல அடிக்க போறான். பார்த்தா சடனா வந்து நட்டு நடுல வந்துட்டான். அந்த ஆர்ஸ் ஒரு கிக் பண்றான். என்னடா இவன் என்னோட ட்ரூத் கிக் 6 பேரே கிக் பண்றான் யாரான்னு சொல்லிட்டு மாதரா பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை நட்டு அப்படி மைக்கே பக்கம் ஒரு சிப்ரோ சென்சி அப்படின்னு சொல்லிட்டு சடனா சேஜா 6 பார்த்து ஒரு பவர் கொடுத்துருப்பாரு. அந்த பவர் அப்படியே நெஞ்சில வச்சு அழுத்துதான் அழுத்தணும். அடுத்த செகண்ட் பில்டப் ஆகுது அவனோட சக்கரம் வந்து. திரும்பி நருட்டோ வந்து உயிரை கொடுத்துட்டான் அவனுக்கு. நருட்டோ இப்ப நீ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கேடா, என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் மாதரா. ஆமாடா இப்ப தாண்டா நான் யாருன்னு பத்தி புரிஞ்சுக்கிட்டு சொல்றான் அவன். ஃபைனலா வந்து நான் மொத்தமா சேஞ்ச் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ வந்து சேஜ் பவர் ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு. பார்த்தா என்ன சமயம்னா நருட்டோ 3 வருஷம் ட்ரைனிங் இருப்பாங்க. அந்த சமயம் நருட்டோ
பிரதர் வந்து வீட்டுக்கு வர டைம் ஆயிருச்சு, அவர் வரதுக்குள்ள வீட்டை நல்லா பளபளன்னு சொல்லிட்டு வீட்டை நல்லா பளபளன்னு வச்சிருக்காங்க. உடனே அப்புறம் வந்து சக்கரா கட்டுறாங்க, நட்டோட ரூம் நல்லா கிளீன் பண்ணியான்னு கேள்விப்பட்டேன் அப்படியே சொல்லி கேட்டுட்டு வர ஆமான்னு சொல்றான். அவன் அவர் அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்கும்போது அவர் நல்லா பிரமிச்சு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நருட்டோ ஊருக்கு வந்துட்டாரமே அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து ஜொனின் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு சொல்லிட்டு கொட்டர்ஸும் ஈசுமும் சொல்லிட்டு இருக்காங்க. நருட்டோ வந்துட்டான்னு சொல்லிட்டு ஆன நேரத்துல சக்குரா வரா பார்த்தா நருட்டோ மேல மாசம் நின்னுட்டு நம்ம ஊர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சக்குரா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா பிக் பிரதர் நருட்டோ நானும் உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு கொணாம சொல்லிட்டு இருக்கான். சடனா செக்ஸி ஜுட்ஸு போட்டு விட்டான். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜிராய் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாரு. உடனே நருட்டோ சொல்றான், டேய் கொணகமரு நான் இன்னும் சின்ன குழந்தை எல்லாம் கிடையாது, நான் நல்லா வளர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கத்துறான், டேய் முட்டாள் தான் இந்த மாதிரி எல்லாம் போடுவான்னு சொல்லிட்டு இதுக்கு மேல டெவலப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட ஜுட்ஸ் வீக்கா இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா சக்குரா நருட்டோ அடிச்சு விசுறா இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இன்னும் கேவலமாடா பேசிட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவன் அடிச்ச அடியில கொணகமரு மிரண்டுட்டா என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோ வந்து கொணகமரு வீட்டுக்கு கூட்டி போயிட்டு இருக்கான். என்னோட ஜுட்ஸை பார்த்து நீங்க நல்லா இம்ப்ரெஸ் ஆவீங்கன்னு நினைச்சேன், என்ன இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு. கவலைப்படாத கொணகமரு, இன்னும் நிறைய ஜுட்ஸ் கத்துருக்கு, அதெல்லாம் உனக்கு சொல்லி தரேன் சொல்லிட்டு வரேன் நருட்டோ. எல்லாமே என்னோட பிளான் படி தான் போய்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது பிளான் சொல்லிட்டு நருட்டோ முடிக்கான். நருட்டோ வீட்டுக்குள்ள வர வீட்டுக்குள்ள வந்து மிரண்டான். பார்த்தா வீடு அப்படி கண்ணாடி மாளிகை மாதிரி மிளுங்குது. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டுட்டு இருக்கான். நீங்க வர போறீங்க தெரிஞ்ச உங்க வீட கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் கொணகமரு உண்மையிலே வேற லெவலான்னு சொல்றாங்க. உங்களோட தேங்க்ஸ்ல எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு புது ஜுட்ஸ் கத்துதாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் கொணகமரு. அட இதுக்கானது இதெல்லாம் சரியா, உனக்கு கண்டிப்பா சொல்லி தரேன் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. சரி கொஞ்சம் பொறு, சில விஷயத்தை நான் உள்ள வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. என்னன்னு சொல்லிட்டு கொணகமரு பார்க்காம பார்த்தா நருட்டோட பழைய ட்ரெஸ் வந்து ஒரு டிராவல தூக்கி வைக்காம இது பழசாயிருச்சு, அது மாதிரி சின்னதாயிருச்சு, ஆனா இது எனக்கு ஒரு பொக்கிஷ மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொணகமருக்கு புது ஜுட்ஸ் சொல்லி தரதுக்கு தனியா கூட்டு வந்துட்டான் ஒரு காட்டுக்குள்ள. இந்த மாதிரி ஜுட்ஸ் நீ பாத்துக்கவே மாட்டேன், இந்த ஜுட்ஸ் வந்து ஒரு டிஃபரெண்டான ஜுட்ஸ், இது ஒரு ஏரங் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு கொணகமரு பார்த்துட்டு கன்ஃபார்மா ஒரு பெரிய ஜுட்ஸ் தான், உண்மையிலே வேற லெவலா இருக்க போது சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. எப்படி ஸ்டெப் சொல்லி தரேன் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொட்டேஷன், அடுத்த ஸ்டெப் வந்து பவர், மூணாவது ஸ்டெப் வந்து கட்டுப்படுத்தல் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு செக்ஸி ஜுட்ஸ் கூட சேர்த்துட்டு இருக்காங்க கொணகமரு. இது உண்மையிலே வேற லெவலா இருக்க போது, வேற லெவலா இருக்க போது, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. கொணகமரு கேட்க இது உண்மையிலே பெரிய ஜுட்ஸ் தான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பெரிய ஜுட்ஸ் வாடே அதெல்லாம் சொல்லி தரலடா, நான் இது வேற சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஏரங் ஜுட்ஸ், இத கத்துக்கிட்டா அது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு இருக்காங்க நருட்டோ. இது ஒரு சூப்பர் ஜுட்ஸ், ரொட்டேஷன், பவர், கட்டுப்படுத்தல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா அந்த ஜுட்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ரசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு ஒரு ரிப்போர்ட் போடுதான், அப்பதான் மரமே செதறிடுச்சு. கொணகமரு பார்த்து மிரட்டா இப்படி ஒரு ஜுட்ஸ்னு சொல்லிட்டு இது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நீ கவலைப்படாதடா, அதுக்கு தானடா நான் இருக்கேன், உனக்கு சொல்லி தரேன் சொல்லிட்டு இருக்காங்க நருட்டோ. இந்த ஜுட்ஸ் வந்து முட்டாளால கூட கத்துக்கிட முடியும்னு சொல்றாங்க. முட்டாளாலையும் கத்துக்கிட முடியுமா, என்னடா பேச வராரு அண்ணன் சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முதல்ல 3 ஸ்டெப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வாட்டர் பலூன் சொல்றாங்க. இந்த வாட்டர் பலூன் நீ வெடிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ரெண்டே வார்த்தை தான், கா பாம் அப்படி சொன்னாலே வெடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்படி பண்ணி சொல்லி கொணகமரு கேட்டுட்டு இருக்காங்க. அதான் சொன்னோம்டா, கா பாம் சொன்னாலே போயிடா வெடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படி கொதிக்கும், அப்புறம் வெடிக்குன்னு சொன்னோனே உடனே முழிக்க கொணகமரு, என்னடா ஒழுங்காவே சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சரி நல்லபடியா அந்த ஜுட்ஸ் முடிடா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாட்டா வந்து போயிட்டு வரான். என்னடா ஒண்ணுமே சொல்லி தரல, என்னடா போறீங்க சொல்லி கொணகமரு கத்திட்டு இருக்கான். நான் சக்கரை கூட போய் ட்ரைனிங் எடுக்க போறேன்னு சொல்லி நாட்டா வந்து போயிட்டு இருக்கான். சரி நீங்க சொல்லி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கொணகமரு கத்துறான். டேய் கொணகமரு நீ இன்னும் குழந்தை கிடையாடா, உன்னோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடி சொல்லிட்டு இருக்காங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா, கண்டிப்பா நீ முடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பிக் பிரதர் நாட்டோ நீங்க போயிட்டு வாங்க, இதை நான் முடிச்சு வைக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கா அடுத்து பேம் தானே, கா பேம் கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா ஒண்ணுமே மட்டும் அன்னைக்கு ராத்திரியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அனலகத்துல ஓடி வர லேட்ஸ் ஓடி வந்து பாக்க மேடம் ஹிடன் சன்ல வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு என்னடா நடந்துச்சு சொல்லிட்டு கேட்க ஹிடன் சன்ல உள்ள கேசிகையை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, அக்காட்சில இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே இந்த விஷயத்தை வந்து அப்படி நட்டோட சொல்றாவா. அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் வந்து கக்காஸ்டிங் வர சொல்லிட்டு அப்புறம் காராவை கடத்திட்டு போன விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாவா. நீங்க தான் இங்க இருந்து போகணும், காராவை போய் காப்பாத்தி கூட்டுவாங்க, இதுக்கு பேக்கப்பா ஆள் வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆள் அனுப்பிடுன்னு சொல்றா. உடனே கொணகமரு கா பேம் சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்து மோகி உடனே அனலகத்துல ஓடி வராங்க. கொணகமரு சொல்லிட்டு என்னடாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, சாண்ட் வில்லேஜ்ல உள்ள கேசிகையை வந்து அக்காட்சியால வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால கேசிகையை காப்பாத்துறதுக்காண்டி பிக் பிரதர் நட்டோ இங்க இருந்து கிளம்புறாருன்னு சொல்றாவா. என்னது அவன் நட்டோ கிளம்புறான்னு சொல்லி கொணகமரு ஷாக் ஆகுறான். உடனே மோகி சொல்றா, இது கேக்கல சூப்பரா இருக்குல, 3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்காரு, அவருக்கு எடுத்தோன்னே எஸ்ராங் மிஷன் கொடுக்காரு, நம்ம பிரதர் எந்த அளவுக்கு மாசானாலும் சொல்லிட்டு மோகி சொல்லிட்டு இருக்கா. கொணகமரு அப்படி சோகமாகறான். பார்த்தா திரும்பி ஃபாரஸ்ட்ல வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. கா பேம் டேய் கொணகமரு என்னடா பண்றன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா மோகி உடனே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் நீங்க எவ்வளவு நேரம்டா என்னை பாத்துட்டீங்கன்னு சொல்லி கேட்காங்க. நாங்க ரொம்ப நேரம் பாக்குறேன்னு சொல்றாங்க. நான் பேசுறது உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும், கா பேம் சொன்னாலே போதும் இது வெடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை தான் ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. வந்து என்ன சொன்னாரு, ஒரு ஃபீலிங் யூஸ் பண்ணி வந்து இதுல இருந்து கண்டுபிடின்னு சொன்னாரு. ஆனா நம்ம எல்லாருமே அதே மாதிரி கண்டுபிடிக்க அவசியம் இல்ல, நீ உன்னோட மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு மோகி ஓடான்னு சொல்றாங்க. ஏன்டா அவர் என்ன சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொட்டேஷன் சொன்னாரு, ஆனா ஃபீலிங்ஸ் மூலமா கண்டுபிடிக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொட்டேஷனா இது எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓடானு அவர் வழி வச்சிருக்கேன், அந்த வழியில இருந்து நம்ம பிராக்டிஸ் எடுப்போம்னு சொல்றாங்க. சரின்னு சொல்றான் கொணகமரு. என்னன்னு பார்த்தா எடுத்தோட கீபோர்ட கூட்டி போயிட்டாங்க அவனுங்க. கொணகமரு வந்து புது ஜுட்ஸ் ட்ரை பண்றான், அதுக்கு ரொட்டேஷன் பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும், அத நீங்க ரொட்டேஷன் மூலமா அவன் அட்டாக் பண்ணனும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஓடானு சரி ஏதோ ஒண்ணு ஒரு ட்ரைனிங் வந்து உதகணும், நான் ரொட்டேஷன் மூலமா அட்டாக் பண்ணனும்னு சொல்லிட்டு அனலக வந்து ரொட்டேஷன் வச்சு ஒரு ஓடு போடுறான். பார்த்தா கொணகமரு 2 துண்டா போயிட்டான். சரி ஏதாச்சும் உனக்கு புரிஞ்சான்னு ஓடம் கேட்க எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்றான் கொணகமரு. சரி புரியலையா வா அடுத்த ஆட்ட போன்னு சொல்லிட்டு பார்த்தா யார்ட்ட கூட்டிட்டு போறான்னா சோஜிட்ட கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா சோஜி வந்து ஹியூமன் போடுற போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு விட்டான். இந்த ரொட்டேஷன் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்காம பார்த்தா அப்பமா உனக்கு புரியல. சரி வா நம்ம அடுத்த ஆட்ட போன்னு சொல்லிட்டு அடுத்த ஆட்ட போறாங்க. பார்த்தா யார்ட்ட கூட்டிட்டு போறாங்க, கிணட்ட கூட்டிட்டு போறாங்க. உங்க ரொட்டேஷன் யூஸ் பண்ணி அடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க கொணகமரு. நான் சொல்றேன் நல்லா ரொட்டேஷனும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்பாடன்னு சொல்லிட்டு நினைக்காம ஆனா என்கிட்ட இன்னொரு அட்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு சடனா ஏர் பம்ப்ஸ் சொல்லிட்டு ஒரு ஓடு போட்டு விடுதா. ஓட்ட உள்ள கொணகமரு திரும்பி 2 துண்டா போயிட்டான். அதுல ரொட்டேட்ல போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு திரும்பி காட்டுல போய் சோமா பேசிருக்காங்க. கீபா முடிஞ்சிட்டாரு, சோஜி முடிஞ்சாங்க, ஹினாட்டா முடிஞ்சாங்க. அடுத்து நம்ம யார்ட்ட போலாம், நெஜிட்ட போலாமான்னு சொல்லி கேட்டுட்டு ஓடானு. இந்த மாதிரிலாம் கத்துக்கிட முடியாடா முட்டாள்னு சொல்லிட்டு கொணகமரு கத்துறான். சரி அவன வேற வழி வச்சிருக்கேன்னு சொல்லி ஊடான் கேட்கான். இப்ப நட்ட வேற எதுவும் சொல்லி கொடுத்தாங்க ஞாபகப்படுத்தி சொல்லி ஊடான் கேட்கான். அவர் சொல்லி தந்ததே இவ்வளவுதான் தான் சொல்றான் கொணகமரு. ஆல்ரெடி என்னோட செக்ஸி ஜுட்ஸ் வர வீக்கா இருக்குன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. ஆமா என்னோட செக்ஸி ஜுட்ஸ் வந்து வீக்கா இருக்குன்னு சொன்னாரு, என்னோட செக்ஸி ஜுட்ஸ் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா இந்த ஜுட்ஸ் நான் ஸ்ட்ராங் ஆகலாம் நினைச்சிட்டு இருக்கான் கொணகமரு. செக்ஸி ஜுட்ஸ் இன்னொரு பேர் தான் ஹேரம் ஜுட்ஸ். உடனே சொல்லிட்டு அந்த ஹேரம் ஜுட்ஸ்ல வந்து செக்ஸினஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்துறோம்னா அந்த ஜுட்ஸ்ல உண்மையிலே மாசாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நம்ம யார்ட்ட கேட்கலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. அந்த ஆட்ட போய் கேட்டா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கொணகமரு. பார்த்தா யார்ட்ட பார்க்க வந்திருக்காங்க, எபிசியன்சி தான் பார்க்க வந்திருக்காங்க. சார் நாங்க புது ஜுட்ஸ் ட்ரை பண்றோம், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு கொணகமரு கேட்டுட்டு இருக்காங்க.
இருக்கான். என்ன ஹெல்ப் பண்ணு சொல்றா அதை நான் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு இருக்கேன் எபிசியன்ஸ். அப்பாடா இவனுக்கு நல்லபடியா சொல்லி கொடுத்து நான் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு அவரு. கேரம் ஜுட்சு பத்தி தான் கேட்க வந்திருக்கேன். அதுல எப்படி இன்னும் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்காம என்ன செக்ஸி ஜுட்சு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காரு அவரு. சரிப்பா நான் சொல்லி தரேன் சொல்றாரு. சடா ஷாக்குறாரு. செக்ஸி ஜுட்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காரு அவரு. எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பிரதர் நாட்டை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஓல்ட் மேன் ஜெனரேஷன் வந்து வெளிப்படையா எல்லாத்தையும் பண்ணுவாரு. எபிசியன்ஸ் வந்து யார்ட்டையும் சொல்லாம பண்ணுவாரு. நீங்க ரெண்டு பேருமே பெருவட்டு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நாட்டை முட்டாள் இப்படியே சொல்லி வச்சிருக்கான்னு சொல்லி எபிசியன்ஸ் பாத்துட்டு இருக்காரு. எபிசியன்ஸ் உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி கேட்டுட்டே இருக்கா கொண்டாமரு. சடனா வந்து கூட வந்து கத்துறான். கண்டுபிடிச்சு சொல்றான். என்னடா கண்டுபிடிச்சு முடிச்சாங்க. சீக்கிரம் டெக்ஸ்ட் புக் இங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாமே செக்ஸி புக்ஸ். பார்த்தா மோகி ஊடான் சுத்தி ஆளாளுக்கு ஒண்ணு கண்டுபிடிக்கணும் உனக்கு கொண்டாமரு சொல்றான். டேய் இது ஒரு சீக்ரெட் லைப்ரரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எபிசியன்ஸ் செதறிட்டாரு. என்னடா ஒளிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ எபிசியன்ஸ் நாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டாமரு எல்லாமே டீமே கிளம்பிட்டாங்க இருந்து. உடனே மோகி ஒரு பார்வை மட்டும் பாக்கா எபிசியன்ஸ் இவ்வளவு கேவலமானவரான்னு சொல்லிட்டு உடனே எபிசியன்ஸ் சொல்றாரு. அந்த பொண்ணு பார்த்த பார்வை நம்மள அந்த அளவுக்கு அசிங்கமா காட்டிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அப்படி சரிஞ்சிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் காட்டுல வந்து ஒவ்வொரு புக்கே எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ரொட்டேஷன் போடணும்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொட்டேஷன் அதான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு புக் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு நடக்கணும் எதா சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு முடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு கொண்டாமரு சொல்றான் இதை சூஸ் பண்றேன்னு சொல்றான். அவன் பக்கத்துல உள்ளதா பார்த்தா ஒரு பொண்ணு இடுப்புல ரிங் மாதிரி வச்சிருக்கா. அதை யூஸ் பண்ணி ரொட்டேஷன் வச்சு நான் கத்துக்கிட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் கொண்டாமரு. ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு சடனா அந்த பொண்ணு மாதிரியே மாறுதான். பார்த்தா இடுப்புல கட்டிட்டு சுத்துதான். பார்த்தா கீழே கீழே உழுது. சரி உண்மையான ஜுட்ஸ் அவன் கத்துக்கிடணும்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பார்த்தா இடுப்புல நிக்க மாட்டேங்குது கீழே கீழே உழுதுகிட்டே இருக்கு. சரி பிராக்டிஸ் எடுத்து ஏதாவது ஒர்க் ஆகும் பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சுத்தி சுத்தி ஓரளவுக்கு லெவலுக்கு கொண்டு வந்துட்டான். இந்த வாட்டி என்னோட ஜுட்ஸ் ட்ரை பண்ண சொல்லிட்டு அப்படியே இடுப்புல சுத்திக்கிட்டே இருக்கான். அப்படியே பலூன்ல கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த வாட்டி பலூன் கொஞ்சம் குதிக்கி உண்மையிலே கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஊடான மோகியும் உடனே வந்து கொண்டாமரு சொல்றான் நருட்டோ இப்படிதான் பண்ணாரு வேற லெவலா பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் பண்ணியே முடியும்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா வெடிக்க வச்சுட்டான். உடனே கொண்டாமரு உடனே நருட்டோ செஞ்சு காட்ட போறான். நான் இது செஞ்சே முடியும்னு சொல்லிட்டு கொண்டாமரு ஒரு சபதம் எடுக்கான். பார்த்தா கொண்டாமரு செஞ்சு முடிச்சா போல சடனா நருட்டோ கூப்பிட்டு நான் செஞ்சு காட்டேன்னு சொல்லிட்டு நருட்டோ காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா பொண்ணு மாதிரி இடுப்புல ரிங்க சுத்திட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கான். சடனா பலூன் வெடிச்சு சாருது. ஏய் உண்மையிலே கரெக்டா பண்றடா நீ வேற சொல்லி இருக்க நருட்டோ. சரி எதுக்கு அந்த செக்ஸி ஜுட்ஸ் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி செகண்ட் ஸ்டெப் சொல்லி கொடுங்க செகண்ட் ஸ்டெப் சொல்லி கொடுங்க சொல்லிட்டு கொண்டாமரு கேட்டுட்டு இருக்காங்க. என்னடா செகண்ட் ஸ்டெப் ஒண்ணுமே இல்ல இப்போ வந்து நீ ரப்பர் பால் வெடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி செகண்ட் ஸ்டெப் ஒண்ணுமே இல்ல இந்த வாட்டி ரப்பர் பால் வெடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அடி ரப்பர் பால்னு சொல்லிட்டு கொண்டாமரு ஷாக்காகறான். ஆமா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இதை நீ வெடிக்கணும்னு சொல்றாங்க. இந்த வாட்டி ரொம்ப ஈஸிடா கோ டூன் அப்படின்னு சொல்றாங்க. கோ டூனா திரும்பி தாண்டிட்டா கொண்டாமரு. எப்ப பார்த்தாலும் நீ தான் சரிங்க ஒழுங்கு மரியாதை ஒழுங்கா சொல்லி கொடுங்க கேட்டுட்டு இருக்கான் கொண்டாமரு. இந்த ஜுட்ஸ் உன் ஃபீலிங்ஸ் மூலமா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இந்த வார்த்தை தான சொல்றீங்க நீ சொல்லியே தர முடியும்னு சொல்லி கொண்டாமரு வருத்தப்படுறான். ஒரு ட்ரைனிங் வந்து சூப்பர்வைஸ் பண்ணனும் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னொரு மிஷன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பியும் மிஷன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் மிஷன்ல எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சு ஒராச்சிமரோட ஆளு வந்து சாசிட்ட வந்து ஸ்பையா இருக்கான். அவனை பத்தி தான் நாங்க விசாரிக்க போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த க்ளூ மட்டும் கிடைச்சுனா அடுத்த சாசியை நெருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. எனக்கு கொண்டாமரு பாக்க இவ்வளவு பெரிய எஸ்ராங் மிஷனே நம்ம நருட்டோ வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு வராரு. அண்ணன் உங்களை வேற ஒன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிக் பிரதர் நருட்டோ நீங்க போங்க என் மேல நம்பிக்கை வச்சுட்டு போங்க நான் இதை முடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை நருட்டோ வாங்க சந்தோஷமா கிளம்புறா நீ நல்லபடியா முடிச்சுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்பி ரப்பர் பால் வச்சு ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா இது போனோடே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போலுக்கு உடைக்க முடியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. போனோட்டி வந்து வாட்டர் பால் வந்து தண்ணி இருந்துச்சாங்க இங்க அலம்பிக்கிட்டு இருந்தாலும் ஈஸியா வெடிக்க வச்சிட்டேன். ரப்பர் பால் வந்து அப்படி இருக்காது அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம எதை ரெஃபரன்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்து ஒண்ணா பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஆளுக்கு ஒண்ணு சூஸ் பண்றாங்க. இது அழகா இருக்கு இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எது ரொம்ப அழகா இருக்கு அதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மூணு பேரும் ஆளுக்கு ஒண்ணு தூக்கி வச்சிருக்காங்க. இது நம்மளால முடிவெடுக்க முடியாது இது முடிவெடுக்க இன்னொரு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி எபிசியன்சியை பார்க்க வராங்க. பார்த்தா எபிசியன்சி எல்லா விஷயத்தையும் இருக்க செஞ்சுட்டு சொல்றாரு. இப்படிதான் ரொம்ப அசிங்கமா போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. உன்னை இருக்க சொல்றாரு கவலைப்படாத அடுத்த வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த சமயத்துல இந்த பசங்க மனசுல நீ வந்து நல்ல இடத்த பிடிச்சலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சொல்ற இருக்கான்னு சொல்லிட்டு எபிசியன்சி கேட்கறாரு. ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா கொண்டாமரு டீம் வராங்க. நான் தான் சொன்னேன்ல எபிசு இந்த வாட்டி வந்தாங்க இந்த வாட்டி அவங்க மனசை நீ புரியவைன்னு சொல்லிட்டு இருக்காரு. எபிசியன்சி நீங்க எங்களுக்கு ஒன்னு சொல்லி தரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா கொண்டாமரு. எபிசு இதாண்டா அவரோட சான்ஸ் நீ யாருன்னு கண்டு சொல்லிட்டு இருக்க செஞ்சு சடனா திரும்பி கொண்டாமரு ஜுட்ஸோ போட்டுட்டான். திரும்பி செக்ஸி ஹேரம் ஜுட்ஸோ போட்டுட்டான். இந்த வாட்டி நாங்க முன்னூர்ல யார் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கா செஞ்சு செதறிட்டாரு. பார்த்தா மூக்குல இருந்து ரத்தம் சுத்திட்டு போறாரு. உடனே எபிசியன்சி சொல்றாரு பப்ளிக் முன்னாடி இவ்வளவு அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு மூணு பேரும் தலையில ஒரு போடு போட்டு விடுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசிங்கம்னு சொல்லிட்டு உடனே அவங்க நார்மல் ஆகுறாங்க. நீங்க என்ன ஜுட்ஸ் தாண்டா கத்துக்கிறீங்க இந்த மாதிரி அசிங்கமா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு எபிசியன்சி. அந்த ஜுட்ஸ் மாஸ்டர் ஆகணும் அந்த ஹேரம் ஜுட்ஸ் வந்து நான் ரொம்ப அழகான மட்டும் தான் மாஸ்டர் ஆக முடியும். அதனால தான் நான் பவர் தேடி வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஜுட்ஸ் வந்து ஒரு சீக்ரெட் ஜுட்ஸ்டா இதெல்லாம் வந்து சும்மா சும்மா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு எபிசியன்சி. எப்பவுமே உங்களோட ஜுட்ஸ் வந்து கடைசி நேரத்துல உங்க சர்ப்ரைஸ் காட்டணும் அப்ப தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீங்க உங்க திறமையை வந்து ரொம்ப அடக்கிட்டு வெளியே வர வைக்கீங்களோ அந்த சமயத்துல தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. கொண்டாமரு பார்த்துட்டு கடைசி தடவை அடக்கிட்டு கடைசி நேரத்துல ரிலீஸ் பண்ணோம்னா நம்மளோட பவர் என்னன்னு தெரிய வருமா அப்ப இதை ஆன்சர் சொல்ல கண்டுபிடிக்காம எபிசியன்சி இது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க சொல்லிட்டு திரும்பி ஹேரம் ஜுட்ஸோ போட்டு விடுதான். பொண்ணு மாதிரி செஞ்சு காட்டுறான். திரும்பி வித்தியாசமா ஒன்று செய்யறான். செஞ்சோட திரும்பி பம்பர மாதிரி தட்டி போயிட்டாங்க. அவங்க பார்த்தா மூக்குல ரத்தத்துல தெரிஞ்சுட்டு போறாங்க. ஏய் உண்மையிலே பவர்ஃபுல்லா தான் இருக்கு பாரு அவன் ரொம்ப செதறிட்டு போறான்னு சொல்லிட்டு என்னால இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு திரும்பி தனியா வந்துட்டு திரும்பி அந்த மாதிரி ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்கான். ரப்பர் பால்ல வெடிக்க வெடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த மாதிரி ட்ரெயினிங் எடுத்து ரப்பர் பால் ஓரளவுக்கு எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சு லைட்டா வெடிக்க வெடிக்க மாதிரி வருது. அதுவும் வேற நாட்டம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு கண்டிப்பா நிறைவேற்றும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்கான். சடனா கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா சக்கரா வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்றதுனால அவன் கை ஃபுல்லா அடிபட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பொறுமையா ட்ரெயினிங் எடுத்துட்டு ஊடன் வாங்கி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வருத்தப்படுறான் என்னங்க பார்த்தா கையில ஒரு மெசேஜ் வச்சிருக்கா. அது என்ன மெசேஜ்னா யாமட்ட சென்சன் நருட்டோ சக்கரா சேர்ந்து ஒரு மிஷன் போயிருப்பாங்க ஸ்பை மிஷனுக்கு. அந்த மிஷன் நடந்த விஷயத்தை அப்படியே எழுதி போட்டுருக்காங்க. என்னடா ஒராச்சிமரி கைக்கு வர மாதிரி மாட்டிட்டு என்னடா ஒராச்சிமரி கைக்கு சீக்கிரமா சிக்கிட்டு இப்படி தப்பிச்சானு சொல்லிட்டு லேடி சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. இந்த உலகத்துல வேற என்னதான்டா நடக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. சிசுனே சொல்றா நேத்திக்கு வந்து கொனகமர் வந்து ஹாஸ்பிடலுக்கு வந்தானா அவன் கையில ஃபுல்லா சக்கர மூலமா ட்ரெயினிங் எடுத்து கையில அடிபட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்காவா. அவன் சக்கராலே அவன் அடிபடுதானா என்னடா சொல்லி முடிச்சிட்டு இருக்காவா. ஆமா நருட்டோ வந்து ஆசங்கன் ஜுட்ஸ் வந்து அவனுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்கான். அதனால அவன் கை ஃபுல்லா அடிபட்டு இருக்குன்னு சொல்றா சிசுனே. அப்படியே இவங்களே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா லேடி சொன்னடே. நீ என்ன நினைக்க இதை வந்து மாஸ்டர் ஆவானா ஆமாட்டான்னு சொல்லிட்டு லேடி சொன்னடே கேட்டுட்டு இருக்கா. மேடம் இது சாதாரண விஷயம் கிடையாது. இது எவ்வளவு பெரிய விஷயம். நீ என்ன சாதாரண சிரிச்சு பேசுறீங்கன்னு சொல்லி சிசுனே கேட்டா. பார்த்தா இங்க கொனகமர் கட்டறங்க பார்த்து திரும்பி ட்ரெயினிங் பண்ணிட்டான். காபும் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த வாட்டி இந்த பல்ல வெடிக்க வச்சிட்டாங்க. நான் பண்றேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் யாருன்னு காசு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே நான் சும்மா இருக்க விரும்பலடா அடுத்த ஸ்டெப் கத்துக்கிட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கடா நம்ம நாட்டோ பார்க்க சொல்லிட்டு ஊடான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே மோகி சொல்றா இந்த வாட்டி நம்ம நாட்டோ எல்லாம் பார்க்க போறோம். அவரே வருத்தத்துல இருப்பாரு. அந்த மிஷன் வர தோல்வி அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே கொனகமர் சொல்றான் பிக் பிரதர் நாட்டோ அப்படிலாம் கிடையாது. அவர் எப்பவுமே என்ஜாய்மெண்ட்ல தான் இருப்பாரு.
இருப்பாரு. இதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. நான் ட்ரைனிங் பத்தி கேட்க வரேன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டே இருக்காங்க. பார்த்தா கொணாமர் ஸ்ட்ரைட் வந்து ககசிட்டு வரான். நருட்டோ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளடா நிக்கான்னு சொல்லிருக்காங்க. பார்த்தா அப்பதான் ராசன் ஷூரிகன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் நருட்டோ. கொணாமர் நீங்க வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மோகி சொல்றா, கொணாமர் நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம நினைச்சதோட அவர் எப்பவுமே என்ஜாய்மெண்ட் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு கொணாமர் சொல்றான். அதான் நான் சொன்னேன், நருட்டோ எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் தொலைந்து போக மாட்டாரு. அவர் எப்பவுமே மாசம் எஞ்சி இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நருட்டோ சொல்றான், எனக்கு நிறைய சம்பவம் நடந்துருச்சு, அதனால உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நான் கேள்விப்பட்ட நருட்டோ நீங்க வந்து ஸ்பையை பிடிக்கிற அவ்வளவுதான் விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க ஸ்பையை பிடிக்க போனாங்க, வேற விஷயமே நடந்துச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒராச்மரை பத்தி பேச சொல்லிட்டு கொணாமர் கேட்டுட்டு இருக்கான். ஒராச்மரோட ஹைட் அவுட்டையும் பார்த்தா சாஸ்கியை ஓரளவுக்கு நாங்க கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க நருட்டோ. ஆனா சாஸ்கியை கையை விட்டு போயிருச்சு. ஆனா அடுத்த நல்லா ஸ்ட்ரென்தா போயிட்டு சாஸ்கியை போய் பிடிச்சி இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ட்ரெயின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஊடன் கேட்டுட்டு இருக்கான். ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி என்னோட வின் சக்கராவை மாத்தி நான் யாருன்னு கடப்பறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரதர் நருட்டோ உண்மையில நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கொணாமர் சொல்றான், உண்மையில என்னோட ரைவல் நீங்க தான் நருட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொணாமர் உங்களோட ட்ரெயின் எப்படிடா போச்சுன்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டுட்டு இருக்கான். உடனே கொணாமர் நக்கலா ஒரு சிரிச்சிருக்கான். இதை மட்டும் நீங்க பாருங்க சொல்லிட்டு திரும்பி ஹேரம் ஜிட்ஸோ போட்டு காபூம் சொல்லிட்டு ஒரு போட்டு போடுறத பார்த்து ரப்பர் பாலே வெடிச்சு செதறுது. சடனா யாம் செஞ்சு கட்டுறாங்க. யாம் செஞ்சு முழிக்கிற என்ன கக்காச்சி நடக்கும் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கக்காச்சி சொல்றான். அதே தாண்டா எனக்கும் புரியலன்னு சொல்லிட்டு கக்காச்சி பார்த்தா செதறிக்கு நிக்கானே. அவனுக்கு எப்படி நல்லா பண்றான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நருட்டோ சொல்றான், டேய் நீ நல்லா தாண்டா பண்றக்க, அதுக்கு ஏன்டா செக்ஸி ஜிட்ஸோ போடுறது, அதாண்டா உனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்கல என்னோட ஜிட்ஸுல வந்து ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொன்னீங்க, அதனால தான் அதுல பவர் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பவர் இன்கிரீஸ் பண்ணாதான் இந்த பவர் எனக்கு இன்கிரீஸ் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதான் ஒரு மாதிரி லேடி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு பார்த்துட்டு கக்காச்சி யாமட செஞ்சு அப்படி ரத்த வெள்ளத்துல பறந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன ரொட்டேஷனையும் பவரே உடம்புலயும் பண்ணணும்டா, நீ என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ சொன்னது எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. சரி அவ்வளவுதான், நீ அடுத்த ஸ்டெப் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கொணாமர் கத்திக்கிட்டு இருக்கான். உடனே நருட்டோ சொல்றான், சரிடா தேர்ட் ஸ்டெப் தான் ஃபைனல் ஸ்டெப், அதை நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ஒரு ஷேடோ கிளான் ஜிட்ஸோ போட்டு விடுதான். கொஞ்சம் பொறுங்க சொல்லி கத்திட்டு இருக்கான் கொணாமர். டேய் இருடா இன்னும் தான் தேர்ட் ஸ்டெப் வரப்போ சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஷேடோ கிளான் எனக்கு எப்படி போடணும்னு தெரியாது சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் ஷேடோ கிளான் எப்படி போடணும்னு சொல்லி கத்திடுவோம், அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட பாடியில இருந்து ஹூவான் மட்டும் போட்டா போதும்டா இந்த ஜிட்ஸ் வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இதே ஒரு வேலையா போச்சு, தெரியாதவங்க இவர்ட்ட கத்திட வந்துன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. டேய் ஃபர்ஸ்ட் நீ தான் முடிச்சாதான்டா அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்க்கே போக முடியும். சரி நீ ஷேடோ கிளான் கத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கொணாமர் சொல்றான், நம்ம முதல்ல இருந்து ரைவலா தான் இருக்கும். நீங்க உங்களோட புது ஜிட்ஸ் சீக்கிரம் கத்துக்கிட்டீங்களா, நான் என்னோட புது ஜிட்ஸ் சீக்கிரம் கத்துக்கிட்டானு பாப்போம். நான் அதுல சீக்கிரம் மாஸ்டர் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன், ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சேலஞ்ச் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் நருட்டோ. சரி வாங்கடா மோகி உடனே வந்து போன்னு சொல்லிட்டு மாசா போய்கிட்டு இருக்காங்க. நான் பிக் பிரதர் நருட்டோ தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சா தனியா வந்துட்டு ஷேடோ கிளான் ஜிட்ஸ் போடுறாங்க. பார்த்தா காத்து தான் வந்து ஒண்ணு வர மாட்டேங்குது. எனக்கு அதிக சக்கரா இருந்தா ஷேடோ கிளான் போட முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கான். பார்த்தா வரவே மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் நருட்டோ ஒரு பக்கம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி ட்ரைனிங் எடுக்காங்க. ஒரு வழியா ஷேடோ கிளான் போட்டு முடிக்க கொணாமர் இருந்தாலும் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஒழுங்கா சக்கரா இல்லாம ஆடிட்டே இருக்காது பாட்டுக்கு. பார்த்தா ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கான், கத்திக்கிட்டே கிடக்கான். பார்த்தா அவனால முடியவே மாட்டேங்குது. இங்க நருட்டோ வேற லெவலா ட்ரைனிங் எடுக்கான் ஒரு பக்கம். சரி போதும்டா கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோகி விடணும், நான் பிரேக் எடுக்க விரும்பல, நான் ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கப்பறம் சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படி சாஞ்சிட்டான். கொணாமர் சொல்லிட்டு அப்படி ஷாக்காகிறாங்க. ஏன்டா இவ்வளவு நீ முண்டன்னு சொல்லிட்டு அப்புறம் மோகி உடான சேர்ந்து எங்க வராங்கன்னா சக்கரவா பார்க்க வராங்க. பிக் பிரதர் நருட்டோக்கு வந்து நீங்க வந்து ஃபுட்பில் செய்றீங்கல்ல, அது எங்களுக்கு சொல்லி தர முடியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. அது எதுக்கு உங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லிட்டு சக்கரா கேட்கா. கொணகமா இருக்கான்னு சொல்றாங்க அவங்க. சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வச்சு அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொணகமர் மொட்டத்தனமா ட்ரைனிங் எடுக்கணும், அதை அப்படி கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு சக்கரா கேட்கா. ஆமா பிக் பிரதர் நருட்டோ ஜெயிக்கிறதுக்காண்டி தான் இப்பலாம் ட்ரைனிங் எடுக்கான்னு சொல்லிட்டு நருட்டோ மாதிரி அவனும் வெளியே தங்கி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காவா. ஆமா அவனும் வெளியே தான் தங்கி இருக்கான், அங்கே இருந்தா ட்ரைனிங் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா நருட்டோவையும் கொணகமரையும் கட்டுறாங்க. ரெண்டு ட்ரைனிங் எடுத்து அப்படியே கலச்சு அதே இடத்துல படுத்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கொணகமரி எப்பவுமே டார்கெட்டா வைக்கிறது வந்து நருட்டோ தான் வைப்பான். அவர் தான் டார்கெட்டா வச்சு போட்டி போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா இன்னும் அவர் பக்கத்துல போக முடியும்னு சொல்லிட்டு தான் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா மோகி. ஆனா நருட்டோ தாண்டி போறேன்னு சொல்லி அவன் எங்களை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டான். இப்ப வேற லெவல் ட்ரைனிங்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போறான்னு சொல்லி நீங்க பயப்படுன்னு சொல்லி சக்கரா கேட்கா. உடனே அப்படி ஷாக்காய் கேட்காங்க. சின்ன வயசுல நானும் அப்படிதான் நினைச்சேன்னு சொல்றா சக்கரா. அதுக்கப்புறம் தான் லேடிஸ் உடைய பார்த்தேன், அவங்களோட ஸ்டூடெண்டா நான் மாறினேன். அதுக்கப்புறம் சில விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்க ஈக்குவலுக்கு நானும் வர ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா சக்கரா. அதுக்கப்புறம் சக்கரா ஃபுட்பால் செஞ்சு கொடுத்துட்டா அது ஸ்ட்ரைட்டா வந்து கொணாமட்ட கொடுங்க. பார்த்தா தின்னுட்டு ஒரு மாதிரி செயல் எடுக்கான். இருந்தாலும் அவனுக்கு பவர் அடிக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஆனா இருந்தாலும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் வேற லெவல் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் நருட்டோ அந்த மலையவே அப்படி ஸ்டாப் பண்ணிட்டான். இங்க வந்து ஷேடோ கிளான் வேற லெவலா முடிச்சான் கொணாமர். சடனா பார்த்தா ஷேடோ கிளான் உடையுது. இருந்தாலும் சந்தோஷப்படுறான், ஒரு வழியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. என்னடா ஷேடோ கிளான் போட்டு முடிச்சிட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திட்டு வரான். சடனா நருட்டோ வந்து பேசுறான், டேய் நான் என்னோட சேலஞ்சில நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி வின் ஆயிட்டேன் அந்த ஜிட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஓரளவுக்கு பக்கத்துல வந்துட்டேன், அடுத்த வாட்டி உங்களை தோக்கணும்னு சொல்லி கொணாமர் கத்திட்டு இருக்காங்க. நான் அடுத்த ட்ரைனிங் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நருட்டோ சிரிக்கிறத பார்த்துட்டு கொணாமர் சந்தோஷமாயிட்டான். அவனும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லேடிஸ் உடைய கட்டங்க பார்த்து ஒரு மாதிரி வருத்தமா இருக்கா. சரி அந்த சம்பிரதாயத்துல நீங்க பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்காசி ஏன்டா இப்பலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க எல்லாருமே. இங்க நருட்டோ தனியா நின்று ராசன் ஷூரிகன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் ஒரு பக்கம். உடனே மோகி உடன் பேசிட்டு இருக்காங்க. பிக் பிரதர் நருட்டோ வந்து ஏதோ வேற லெவலான ஜிட்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு போல, அது தனியா ட்ரைனிங் எடுக்காருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க உடனே ஈஸியா ஸ்ட்ரைட் வந்து கொணாமர்ட்ட பேசுறாங்க. கொணாமர் ஒரு விஷயம் சொல்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லா சைடுல வந்து எல்லாருக்கும் தகவல் போயிட்டு இருக்கு. என்ன தகவல்னா ஆசுமா சென்சி வந்து இறந்துட்டாருன்னு எல்லாரும் பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அதை கேட்டுட்டு எல்லாருமே மிரட்டாங்க. ஆசுமா சருட்டோக்கு இறந்துட்டாண்டா, அக்காட்சி உள்ள ஆளு கொண்டாங்கன்னு சொன்னோன்னே. ஏன்னா நருட்டோக்கு இதுக்கு வந்து ஆரம்ப புள்ளியாவே அவர் தான் இருந்திருப்பாரு. அவர் இறந்தோடனே நருட்டோ ஒரு மாதிரி மிரட்டான். உடனே அவர் இறந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் இறுதி சடங்கு நடத்திட்டு இருக்காங்க. அங்க போய் எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்துறாங்க அவருக்கு. ஆனா கொணாமர் அழுகிட்டே இருக்கான். அங்கிள் ஆசுமா நீங்க இப்படி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நருட்டோ வெறித்தனமா நின்னுட்டு இருக்கான். உடனே கொணாமர் பார்க்கான். பிக் பிரதர் நருட்டோ ஒரு முடிவு எடுத்தாரு. கண்டிப்பா ஆசுமா மாமா இறந்தது கண்டிப்பா அவர் ரிவெஞ்ச் எடுப்பாரு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா என்னால அலாம மட்டும் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க மாமா இறந்து அடுத்த நாள் ட்ரெயினுக்கு தனியா போயிட்டான். திரும்பியும் ரிவெஞ்ச் எடுக்கிறது தப்புடான்னு சொல்லிட்டு இருக்கான். ஊடான் பிரதர் நருட்டோ இங்க இருந்து கிளம்புறாரு. அவர் புது ஜுட்ஸ்ல எப்படி ஒரு கான்சென்ட்ரேட்டா போட்டுக்கிட்டே இருப்பாரு. நானும் எனக்கு தெரிஞ்ச ஜுட்ஸ் நானும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லடா, நான் பிக் பிரதர் நருட்டோலாம் தாண்டி வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஹீடன போட்டதுல ஒரு குரூப் பேருக்கும். பார்த்தா நருட்டோ அதுல ராசன் ஷூரிகன் ரெடி பண்ணி கொள்ளுன்னு கொண்டு போக வரைக்கும். பார்த்தா அந்த மிஷன்லாம் முடிச்சு நருட்டோ வில்லேஜுக்கு வந்திருப்பான். பார்த்தா அந்த மிஷன்ல கை அடிபட்டு பார்த்தா கெட்டு போட்டு ஒரு சாப்பாடுகள் வந்து சாப்பிட்டு வெளியே வரான். சடனா ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா கொணகமர் வந்து ஷேடோ கிளான் ஜுட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா நின்னுட்டு இருக்கான். இந்த வாட்டி ஷேடோ கிளான் ஜுட்ஸ் நீ கத்துக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சடனா ஷேடோ கிளான் வச்சு 60 ஜுட்ஸ் போட்டு விட்டான். டேய் என்னடா பண்ணிட்டு சொல்லி நருட்டோ முடிச்சிட்டு இருக்கான். இப்படி என்னோட ஜுட்ஸ் சொல்லி திரும்பி காட்டுல வந்து ட்ரெயினிங் எடுக்க ஆரம்பிச்சானே அவனுக்கு. உன்னோட ஜுட்ஸோட என்னோட ஜுட்ஸ்ல வந்து நான் மாசாயின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட ஜுட்ஸ் பேர் ராசன் ஷூரிகன் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. சரி தேர்ட் ஸ்டெப் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்றான் ராசங்கன்ல. நருட்டோ
சடனா வந்து ஷேடோ ரெடி பண்றான். அங்க வந்து கொணவர் ஷேடோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா லேடிஸ் இவனுக்கு என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காவா. சரி ராசகன் ஜுட்சு இவனுக்கு எதுக்குடா ஷேடோ ரெடி பண்றான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. ராசகன் வந்து ஒரு ஆள் தான் கிரியேட் பண்ணு, இங்கடா 4 பேர் வச்சு கிரியேட் பண்ணிட்டு சொல்லி பாத்துட்டு இருக்காவா. உடனே சீசனே சொல்றா, ஏன்னா அவனோட டீச்சர் வந்து நருட்டோ, அப்புறம் அவன் என்ன செய்யறான் அதே மாதிரி தான் இவனுக்கு சொல்லி கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. லேடிஸ் அவங்கள ஒரு பெட் கட்டிங்க, அவன் மாஸ்டர் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனா நருட்டோ மாஸ்டர் அவன் இன்னொருத்தையும் மாஸ்டர் ஆக வைக்காம பாத்தீங்களா. இதான் இல்ல ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னைக்குமே ஒருத்த உருவத்தை வச்சு யாருமே வந்து நம்ம இடப்படக்கூடாது, அதை நான் செஞ்ச பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்காவா. லேடிஸ் சொல்றா, அந்த ராசகன் ஜுட்சு சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க, உண்மையில ரொம்ப டஃப்பான ஜுட்சு சொல்லிட்டு இருக்காவா. ஆமா, 4th வந்து ஜிராய்க்கு சொல்லி கொடுத்தா, ஜிராய் வந்து நருட்டோக்கு சொல்லி கொடுத்தா, நருட்டோ வந்து கொணவர் சொல்லி கொடுத்திருக்கான். இந்த ஜெனரேஷன் உண்மையில வேற ஆளா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி, இது எங்க போய் முடிய போதோ, எப்படி முடிஞ்சாலும் நல்லபடியா தான் முடியும்னு நினைச்சிட்டு இருக்காவா. சரி, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம பாப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கழிந்து நருட்டோ வந்து சேஜுட்சு கத்துக்கிட்டு மவுண்ட் இம்போக்கு ஊருக்கு கிளம்பிட்டான். உடனே கொணவர் கத்திட்டு வரா, பிக் பிரதர் நருட்டோ நீங்க எங்க போறீங்க, ராசகன் ஜுட்சு மாஸ்டர் ஆகல, அதுக்குள்ள வேற ஏதாவது ட்ரைனிங் நீங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவனால டைம் எடுத்து உன்னோட தப்பு, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி நருட்டோ கேட்டுட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி நான் யாரும் காட்டப்பற, உங்களோட ஸ்ட்ராங்கானவன் காட்டப்பற கொணவர் கத்திக்கிட்டு இருக்கான். கேட்ட கொணவர் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ என்ன விஷயம் சொல்லணும்னு கேட்டுட்டு இருக்கான். என்கிட்ட இருக்கலே ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குல்ல, அதை நீ பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அட உங்க ட்ரெஷரா சொல்லி கொணவர் கத்திக்கிட்டு இருக்கான். அதை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ ஏடா கொணவர் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நருட்டோ அங்க இருந்து கிளம்பறான். கொணவர் உடனே எதிர்பார்த்துட்டு சொல்றான். நருட்டோ நீங்க போயிட்டு வாங்க, நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு கொணவர். பார்த்தா கொணவர் வந்து நருட்டோட ட்ரெஸ் எடுத்து அவன் வீட்டுல வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இங்க நருட்டோ கட்டுறாங்க. பார்த்தா சேஜுட்ஸ்ல மாஸ்டர் ஆயிட்டான், வேற ஆளு நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி கொணவர் கட்டுறாங்க. எப்ப பார்த்தாலும் இவனோட ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கான், எப்ப தான் இதை பண்ணி முடிப்பான்னு சொல்லிட்டு சீக்கிரம் அந்த ராசகன் ஜுட்ஸ்ல வந்து ட்ரைனிங்ல மாஸ் ஆகணும் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கான். சடனா ஒரு வெடிக்கிற சத்தம் கேக்கு. மலை மேல ஏறி பாத்துட்டு இருக்காங்க. எவனும் வில்லேஜ் அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடன் நோக்கி வாங்க நம்ம ஊரை நோக்கி போன்னு சொல்லிட்டு இருக்கான் கொணவர். என்னடா ஊரை நடந்து பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா பெயின் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். உடனே கொணவர் ஒரு ஆளையா போக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஷெல்டருக்கு போங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்த சீன்ல வந்து ஒரு பெயின் வந்து கொணவர் படுத்தல வருவான். அதுக்குள்ள எபிசியன்சி உள்ள வந்துருவாரு. நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம கொணவர் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காரு ஒரு மனசுக்குள்ள. டே கொணவர் இங்க இருந்து தப்பிச்சு போடா, நான் இவனை பாத்துட்டு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் பெயின் நொறுக்கிட்டு விட்டான் எபிசியன்சி. உடனே அப்படி கொணவர் பழசை வச்சு பார்க்கான். பிக் பிரதர் நருட்டோ என்னோட ரைவலே நீங்க தான் சொல்லிட்டு உடனே நருட்டோ சொல்றான், சரி அவனோட சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிருந்தேன். ஒரு நாள் நீ ஹோகாகே ஆகணும், நான் ஹோகாகே ஆகணும், ரெண்டு பேர்ல எவன் ஃபர்ஸ்ட் ஹோகாகே ஆகும் சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே பெயின் சொல்லிட்டு இருக்கான், நீ சாவுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கொணவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். டேய் கொணவர் நீ எங்கடா சொல்லி எபிசியன்சி மிரண்டிட்டாரு. நான் வந்து நருட்டோக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன், என்னைக்குமே நான் குறுக்கோடி நோக்கி போக மாட்டேன், இந்த வழி கஷ்டமா இருந்தாலும் இந்த வழி இறங்கி ஆட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பெயின் வந்து அனல் வந்து அட்டாக் பண்ண வரான். ஷார்ட் கட்டே எனக்கு பிடிக்காடா, வாடா பெயின் உன்னை நொறுக்கி எரியுன்னு சொல்லிட்டு ராசகன் ஜுட்சு ஒத்திக்கி போட்டு தொழிச்சு எரிஞ்சிட்டு அவனை விட்டுட்டு உன்னை கொணவர் சொல்றான், டேய் நான் அந்த ஊர்ல உள்ள கெனிண்டா சர்ட்டோ பிக்லான்ல உள்ளவன்டா, என்னோட பேரு கொணவர் சர்ட்டோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஞாபகம் வச்சு சொல்லி கத்துறாங்க. பார்த்தா பெயின் விட்டு நொறுக்கிட்டு விட்டாங்க. அப்புறம் வந்து வில்லேஜ் நருட்டோ வந்து நாட்டா சண்டை போட்டு எல்லாத்தையும் காப்பாத்தி பிடிச்சிருவாங்க. வில்லேஜ்காரங்க எல்லாமே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க நருட்டோன்னு சொல்லிட்டு. உடனே அப்புறம் நருட்டோ சொல்லிட்டு இருக்கான், டேய் கொணவர் உன்னை பத்தி விசாரிச்சா ஒரு பெயின் நீ தனியா விட்டு நொறுக்கினியாம அப்படியே சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு பண்ணுக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை பத்தி எனக்கு இப்பதான் புரிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க செஞ்சதுதான் பெரிய விஷயம், நான் செஞ்சதும் ஒரு விஷயமே கிடையாது, நீங்க வில்லேஜே காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொணவர். நான் அப்படிலாம் ஒன்னும் ப்ரொடெக்ட் பண்ணடா, நான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. பிக் பிரதர் நருட்டோ உங்களோட ஒரு விஷயம் சொல்ல மாதிரி சொல்லிட்டு கொணவர். என்னடா சொல்லிட்டு நருட்டோ கேட்கான், வாங்கன்னு சொல்லிட்டு தரதன் எடுத்துட்டு போறாங்க. எவாக்குவேஷன் சென்டருக்கு எதுக்கு என்னடா கூட்டு வந்து சொல்லிட்டு நருட்டோ கேட்டுட்டு இருக்கான். வாங்க என்ன கொஞ்சம் தூரம் போணும் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள தரதன் எடுத்து கூட்டு போயிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு சீக்கிரம் பேசேஜ் மாதிரி இருக்குது, நீங்க ஃபேமிலி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்க தான் நிறைய விஷயத்தை நாங்க வச்சிருப்போம் சொல்லிட்டு இருக்கான் கொணவர். என்னன்னு பார்த்தா ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள அவன் ட்ரெஸ் ஒளிச்சு வச்சிருக்கான். டேய் இது என்னோட பழைய ட்ரெஸ்லடா சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ, இது உங்களுக்கு முக்கியமான பொசிஷன் சொன்னீங்கல்ல, அதை தான் இது பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ப்ராமிஸ் நான் என்னைக்குமே நிறைவேற்றேன், உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி உங்களோட சேலஞ்ச் பண்ற ஒரு நாள் ஹோகாகே ஆவன்னு சொல்லிட்டு அதை நீங்க எப்பவுமே மறந்தாய் சொல்லிட்டு இருக்கான் கொணவர். என்னைக்குமே நீங்க என்னோட ரைவல் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இடமே பகமுடவா பறந்துட்டு இருக்கு. ராக்லி முடிக்க கைசின்ஸ் என்னடா ஆனாருன்னு சொல்லிட்டு பார்த்தா கைசின்ஸ் செதறி போய் கிடக்காரு. இந்த பொண்ணு மாதரா சொல்றான், கொஞ்சம் விஷயம் இருந்தா என் உயிரே போயிருக்கும், அந்த அளவுக்கு அட்டாக்கா இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா திரும்பி உடம்பு தானே ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்கி, நீ சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி உடனே நான் கொல்லாம விட மாட்டேன் சொல்லிட்டு மாதரா. சடனா ஆர்ஸ் வச்சு அட்டாக் பண்றான். அதுக்குள்ள பார்த்தா நருட்டோ மாசம் வந்து ஒரு கிட் பண்றான். உடனே மாதரா பக்கம் என்னோட ட்ரூ ஸ்லீப் 6 பேரையும் திருப்பி அடிச்சிட்டான். என்னடா இது அட்டாக் சொல்லி பாத்துட்டு இருக்கான். உடனே நருட்டோ புஷி ப்ரோ சென்சி சொல்லிட்டு சடனா ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு சடனா நெஞ்சில வச்சு ஒரு அழுத்து அடிச்சுட்டு அவருக்கு திரும்பி உயிர் தானா வந்து அவரோட சக்கர திரும்பி ரீகன் ஆக ஆரம்பிச்சு. பார்த்தா சேஜா 6 பாத்து கொடுத்த பவர் அது. என்னடா நருட்டோ நீ பாக்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லி மாதரா சொல்லிட்டு இருக்கான். ஆமாடா சொல்லிட்டு திரும்ப பார்த்தா சேஜ் போற வேற ஆள வச்சு நின்னுட்டு இருக்காங்க. என்ன யாரு இப்ப நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப நான் முழுசா மாறி வந்துட்டேன்னு சொல்றேன். உடனே மாதரா பாத்துக்கிட்டா இவனுக்கு இப்ப தான்டா உயிர் போச்சு, இவன் சாவக்கூடியவங்களா, இவன் எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கான். மைட் கேட் 8 கேட்டையும் லாக் பண்ணிட்டானே யாடான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காரா. சடனா நருட்டோ அனல் வேகத்துல இருந்து மாதரா ஒரு ஓடி போடுதான். போட்டு அந்த இடமே செதறுது. பார்த்தா நருட்டோக்கு அப்படி பவர்றான். என்னடா என்னோட ட்ரூ சீக்கிரம் ஆர்பியை வந்து டச் பண்றானே, ஒண்ணுமே புரிஞ்சு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபுல்லா கீழே ஆகாதனாலதான் அசால்ட்டா அடிக்கணும்னு சொல்லி மாதரா போறான். டேய் அப்படிலாம் ஒண்ணுடா, இவனுக்கு ஏதோ பவர் சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னன்னு சொல்லி பாத்தாங்க. உடனே நருட்டோ உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். டேய் சன்னு உன்னோட பவர் கூட சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா 4th டீல் அதோட பவர் கொடுத்தா வின்ஷன் லாவா ஷெல் சுரிக்கிற ரெடி பண்ணிட்டாங்க. ஊத்திக்கிட்டு ஒரு போடுதான். பார்த்தா மாதரா இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்கு சொல்லிட்டு சடனா லிம்போன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். பார்த்தா லிம்போ அட்டாக்கே பிளாக் போட்டு போட்டே இருக்காங்க. பார்த்தா அசால்ட்டா ஷேடோ மாதரா அசால்ட்டா பாத்துக்கிட்டு இருக்கான் நினைக்கிறேன். சடனா வெடிச்சு செதறு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா வெடிச்சு சின்ன பண்ண ஆயிடுச்சு. பார்த்தா மரத்தை 2 துண்டாக்கிட்டான். அந்த மரத்தை மைட்கா இந்த மாதிரி அடிச்சாரு. அசால்ட்டா ஒரே அடியில மாதராவே நொறுக்கிட்டு விட்டான். அவ்வளவு பேர் சேர்ந்து டைமண்ட் ட்ரீயை நொறுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஒருத்தர் ஒரே போல டைமண்ட் ட்ரீயை சாக ஆரம்பி. என்னடா மரமே உடஞ்சிட்டு சொல்லி கக்காச்சி முடிச்சுக்கிட்டு இருக்கான். மாதரா பார்க்க என்னடா நம்ம கனவு கண்டு வச்சிருந்தோம், என்னடா அந்த மரத்தை அசால்ட்டா உடச்சு எரிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டைமண்ட்
டைவன்ட்ரி எப்படி பேச ஆரம்பிச்சிருச்சு. டேய் மாதரா உனக்குள்ள என்ன இழுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காது. யார் இதுன்னு சொல்லி மாதரா கிட்ட இருக்கான். டைவன்ட்ரி தானே நான் 10 டெல் பவர் நீ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காது. என்னை முழுசா இழுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. மாதராவே ஷாக் ஆகறான் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு காராவே ராக்லியும் கட்டறாங்க. நருட்டோட இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு காய்சன்சி வரங்க இருந்தாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ராக்லி பாத்துட்டு இருக்கான். சடனா பார்த்தா காய்சன்சி தூக்கிட்டு நருட்டோ மாசா பாஞ்சு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா படுத்துல மாதரா அசால்ட் போய் டைவன்ட்ரி பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். பார்த்தா டைவன்ட்ரி பவரை அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ள எடுத்துட்டு இருக்கான். சும்மாவே அவன் பவர் அப் லெவல்ல வேற மாதிரி இருந்தான். இப்போ மொத்த டைவன்ட்ரி வரை ஃபுல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கு பார்த்தா டோபிராமா கட்டறாங்க. டோபிராமா பக்கத்துல வந்து சாஸ்கி நின்னுட்டு இருக்கான். அதுக்கு திரும்பி மாதரா கட்டறாங்க. உனக்கு கார சொல்லிட்டு இருக்கான். என்னடா அந்த மரமே மறைஞ்சு போயிடுச்சு எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு ராக்லி அழுதுட்டு இருக்கான். காய்சன்சி என்னடா ஆனாருன்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து கீழே போடுறான். காய்சன்சி புஷிபுரா சென்சே சாகல மாட்டாரு. அவருக்கு ஒண்ணு ஆகல. அவருக்கு திரும்பி உயிர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ நருட்டோ என்னடா சொல்ற 8th கேட் ஓபன் பண்ணாலே ஒரு செத்து போயிருவான். நீ எப்படா ஹீல் பண்ணனும்னு சொல்லிட்டு ராக்லி கேட்டுட்டு இருக்கான். ஆமா எனக்கு புதுசா பவர் வச்சிருக்கா. அதை வச்சு நான் சில விஷயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அப்புறம் சாஸ்கி கட்டாங்க. பார்த்தா மாதராவோட ராடே தொட்டு தூக்கிட்டு இருக்கான். அவ்வளவு சீக்கிரத்துல தொட முடியாது. பார்த்தா எல்லா ராடையும் உரி போட்டுதான். பார்த்தா டோபிராவை காப்பாத்திட்டு இருக்காங்க. டோபிராவை பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் செத்துக்கிட்டு தான் இருந்தான். எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு லாஸ்ட் செகண்ட் என்ன இந்த இடத்துல டெலபோர்ட் பண்ணி கொண்டு போக முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். டோபிராமாட்ட உடனே வந்து டோபிராமா சொல்றான். உன்னை என்னால கூட்டு போக முடியும். ஆனா எல்லாரையும் என்னால கூட்டு போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லன்னு சொல்றான். ஏன்னா நான் மினட்டோவா அதான் 4th ஹோகாகே வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஈஸியா உன்னை கொண்டு போறலாம். ஒரு ஆள தான் கொண்டு போக முடியும். ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்காம நான் ஒருத்த மட்டும் போனாலே போதும்னு சொல்லிருக்கான். சாஸ்கி ஒராச்சு மாதிரி பாத்துட்டு இருக்கான். சாஸ்கி பழைய சாஸ்கி மாதிரி இல்லடா ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சாஸ்கி இப்ப நீ அடுத்து என்னதான்டா பண்ண போறன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஒராச்சு மாதிரி சொல்றான். சாஸ்கி எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் நான் உன் கூட இருந்தா உனக்கு ஒரு பாரமா தான் இருப்பேன். நீ தனியாவே போன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஒராச்சு மாதிரி இப்பலாம் பேசுறாரு சொல்லி சுகர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை கரின் கத்திட்டு இருக்கா. எதுக்கு எல்லாரும் நீங்க கிவ் அப் பண்ணீங்க வாங்க நம்ம சாஸ்கி ஹெல்ப் பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்கா கரின். ஆனா யாருமே எதுவுமே பேச முடியல. சாஸ்கி அப்படி நின்னு அவன் டீம் விட்டு விலகி போயிட்டு இருக்கான். நான் சொல்றான் ராக்லி காரா நீங்க புஷிபுரா சென்சே பாருங்க. நான் வந்து மாதரா பாத்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஐசன்சே காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சடனா வந்து நருட்டோ போக விடாம காரா தடுத்துட்டு இருக்கான். நீ மட்டும் ஒரு நாள் ஹோகாகே ஆனா நம்ம மட்டும் சேர்ந்து டீ குடிக்க போலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பாடா காரன் சொல்லிட்டு நருட்டோ வந்து போயிட்டே இருக்கான். நம்ம நருட்டோன்னு சொல்லி கக்காசி முடிச்சிட்டு இருக்கான். ஒபிட்டோ அப்படி என்ன பண்ணா ஒண்ணுமே புரியல சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். கக்காசி எடுத்து பார்த்தா ஒபிட்டோ உள்ள கட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு இழைச்சு போய் இருக்கா. ஏன்னா மொத்த சக்கரம் நருட்டோட கொடுத்தனால சக்கரம் சொல்லிட்டு இருக்கா. உன்னை பார்த்தா எனக்கு பாவமாலாம் இல்ல. ஏன்னா என்னோட காமெண்ட்ஸ் நீ நிறைய பேரை கொண்டிருக்கடா. உன்னை பார்த்தாலே கோவம் தண்டா வர சொல்லிட்டு சக்கரம். ஆனா நீ இப்ப நருட்டோவை காப்பாத்திருக்க. அதுக்காண்டி உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நோக்கத்துல பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றாவா. ஒபிட்டோ சொல்றான் கடைசி உன்னோட உதவி கேட்க நீ பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சக்கராட்ட உன்ட ஒரு நண்பனா கேட்கல ஒரு எதிரியா கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இங்க மாதரா கட்டுறாங்க. பார்த்தா டிவென்ட்ரி பவர் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டான். திரும்பி ரீகேனை வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கான். எந்த பவர் கிடைக்க நினைச்சா அந்த பவர் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. காகியா ஒட்சுகி பவர் இருக்குன்னு போய் நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நருட்டோ மாசா டெலபோர்டேஷன் கூட எடுத்துட்டு மாசா நின்னுட்டு இருக்கான். நல்லவேளை சேஜி தாத்தா நீங்க தந்த பவர் மேல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ டேய் உன்னால என்ன தொட கூட முடியாது சொல்லிட்டு இருக்கான். மாதரா இப்ப நான் ஒரு இம்மோர்டல்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நருட்டோ சொல்றான் டேய் பாகா உன்னை எல்லாம் நான் அடிக்க போறதலடா நாங்க அடிக்க போறேன்னு சொல்றான். பார்த்தா சாஸ்கி வேற லெவல்ல வந்து நின்னுட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ 9 மோட்ல இருந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கான். டேய் மாதரா உன்னோட டைம் வந்து சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. பார்த்தா சாஸ்கி ரெனிகன் அவைக்கன் பண்ணி நின்னுட்டு இருக்கான். மாதரா முடிக்கும் ஒருத்தர் சேஜ் பவர் அவைக்கன் பண்ணிருக்கான். இன்னொருத்தர் ரெனிகன் அவைக்கன் பண்ணிருக்கான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். மாதரா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இருந்தாலும் பிரச்சனை இல்லடா. நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வச்சிருக்க போறேன் நான் ஒரே ஆள் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதாண்டா கடைசி போட்டி. இதே நம்ம ஆடி பாத்துறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பவரே உங்க பவரே மோதி பாத்துறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சேஜா 6 பர்த் வந்து சாஸ்கிக்கு பவர் கொடுத்தோனே ஷரிங்கன் வந்து அப்படி ரெனிகன் பவர் அவைக்கன் ஆயிருச்சு. சேஜா ஷேடோ ஸ்டில் தண்டர் பிளேஸ்னு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதா. மாதரா பார்த்தா அட்டாக் அடிக்கக்குள்ள நருட்டோ ராட தூக்கிட்டு சுத்திட்டு அடிக்கான். பார்த்தா அந்த பவர் மட்டும் அப்படி மிஸ் மேட்ச் ஆகி பறந்து போயிட்டு இருக்கு. சாஸ்கி எங்கடா மறைஞ்சு போணும்னு சொல்லிட்டு மாதரா முடிச்சிட்டு இருக்கா. எங்கடா போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா சாஸ்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். சடனா அவனோட ரெனிகன் பவர் ஏதோ வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கு. பார்த்தா சாஸ்கி வந்தோனே அவனோட பவர் என்னன்னு கண்டுபிடிச்சான். ஒவ்வொரு கண்ணுக்கு ஒவ்வொரு பவர் இருக்க மாதிரி அவனோட லெஃப்ட் கண்ணுக்கு என்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சான். சாஸ்கி என்ன டெலபோர்டேஷன் ஜுட்ஸோ இவ்வளவு சீக்கிரமா சொல்லி முடிச்சிட்டு இருக்கா. மாதரா பார்த்தா அவன பாத்து நேரத்துல நருட்டோ அனல் வேகத்துல வர லிம்போன்னு சொல்லிட்டு அட்டாக் போட்டு விடுதான். பார்த்தா மாதரா மேல அட்டாக் பண்ணி மட்டும் பிளாக் ஆகி நின்னுட்டு இருக்கு. சேஜாட் கேல் ஷில் ஃபேங் ஆஃப் லைட்னு ஒரு ஜுட்ஸோ போட்டு அடிக்கான். பார்த்தா அவனோட ராடே ரெண்டா பிரிச்சு இருந்து நருட்டோ பிளாக் பண்ணிட்டான். பார்த்தா சாஸ்கி சடனா டென்ஷன் ஆயிட்டான். அவனோட கத்திக்கு ஒரு வீசி வீசுறான். ஆனா சாஸ்கி எங்க வீசினானே தெரியல. ரெண்டு பேரும் நடுவுல பாஞ்சு போயிட்டு இருக்கு. என்னடா நான் அடிச்சா அவனுக்கு வலிக்கவே மாட்டேங்குது. என்ன நடக்குன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தா மாதரா நருட்டோ அடிக்காம நருட்டோ போட்டு அவன அடிச்சிட்டு இருக்காங்க. சொல்றான் என்னால ஏதோ ஒன்னு சென்ஸ் பண்ண முடியுது. ஆனா என்னால அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கவலைப்படாத நருட்டோ என்னால அதை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி என்னோட லிம்போவை இவனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மாதரா செதறிட்டான். பார்த்தா அந்த லிம்போங்க பவர் என்னன்னா ஷேடோவோ இன்னொரு மாதரா கிரியேட் பண்ணிருக்கான். அது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சாஸ்கியோட ரெனிகன் வந்து அசால்ட்டா பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நருட்டோட பார்க்க முடியல. ஆனா சென்ஸ் பண்ண முடியும் மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கான். நருட்டோ நம்மளோட பிசிக்கல் அட்டாக் வந்து ஷேடோ மாதரா ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி மாதரா சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தனால பார்க்க முடியுது ஒருத்தனால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட் அவுட்டான். இந்த பவர் இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்துடா கொண்டு வந்தானு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு இருக்கான். சாஸ்கி உச்சிகா ஸ்ட்ரைட் பட்டன் அத சோக்கு டேப் ஷரியனை வச்சு ஸ்ட்ரைட்டா ரெனிகனே அவைக்கன் பண்றான்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். மாதரா சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி நானும் ஆல்ரெடி ஒரே ரத்த வரிசையில தான் வந்துட்டு இருக்கோம். அதனால தான் அந்த மாதிரி பவர் அவைக்கன் பண்ணிருப்பான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். டேய் உன்னோட லெஃப்ட் ஐ வந்து உனக்கு செட் ஆகாதடா எனக்கு தான்டா செட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா சாஸ்கியோட ஜுட்ஸு போட்டு கத்தி வச்சு குத்தி தூக்கிட்டான் மாதராவே. ஆனா சாஸ்கி அழகணும். அப்ப சாஸ்கி வேற எங்கேயும் நின்னுட்டு இருக்கான். அடே உன்னோட லெஃப்ட் ஐ எபிலிட்டி இதானு சொல்லி பாத்துட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஒரு ஜுட்ஸு போட்டு இந்த இடத்துல பாஞ்சு போயிட்டு இருக்கான். சாஸ்கி இந்த அட்டாக்ல உன்னை ஒண்ணு செய்யணும் தெரியும்டா மாதரான்னு சொல்லிட்டு இருக்கான். சேஜா சிஸ்பத்தோட சக்கரா வந்து ஷேடோ மாதிரி அட்டாக் பண்ணுது. அதுக்கும் காயப்படுது. அது எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா சாஸ்கி. பார்த்தா நருட்டோ முதல்ல ஒரு அடி போட்டுப்பாம்ல அந்த அடியில தான் அதுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஷேடோ மாதிரி திரும்பி ஒரிஜினல் மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டான். சாஸ்கி சொல்றான் என்னோட ஷேடோ கொஞ்சம் டைம் தான் வெளிய வைக்க முடியும். அதே நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கான். டேய் நருட்டோ அடுத்த வாட்டி உன்னோட ஷேடோ வெளிய வந்து அதை விட்டு நீ பொளந்துட்டு விட்டுன்னு சொல்றான். சாஸ்கி மிச்சம் இருக்கத நான் பாத்துட்டு சொல்லிட்டு இருக்கா. சாஸ்கி இப்பவும் என்னடா ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க வாடா கதை முடிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு இதாண்டா நம்ம ஒரே ஒரு சான்ஸ் இவனை விட்டு பொளந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. சாஸ்கி உன்னோட சேஜ் பவரால மட்டும் தான் ஷேடோ மாதிரி விட்டு நொறுக்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கு டேய் நருட்டோ என்னோட பவரை யூஸ் பண்ணி அவனை சீல் பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே நருட்டோ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். மாதரா பாத்துட்டு
என்னோட லிம்போ பவர் டைமையும் நோட் பண்ணிட்டான். இவன் கவுண்டர் நம்ம தயாரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து அனாலிசிஸ் ஸ்கில் வந்து வேற லெவலா இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி இவன் மட்டும் பிறந்தவனா என்னோட இறையாவே இவன் தாண்டா ஆயிருப்பான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சரி இப்ப இவனோட பத்தி யோசிக்க வேண்டாம். இவன் கதை முடிச்சு போயிட்டே சொல்லி யோசிக்காம சடனா நர்டோ டென்ஷன் ஆயிட்டா. சேஜாட் மேக்னெட்டிக் ராசங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்சு ரெடி பண்றான். சொல்றான் ஏன்டை சிக்ஸ் பாத்தோட பவர் சொல்லிட்டு சடனா சிடோரி சொல்றான். சிடோரி வேற லெவல்ல நிக்குது. நர்டோ ஏமல அட்டாக்க போடுறா. நான் இத பாத்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் சாஸ்கி. சரி நான் அதுபடியே செய்யணும் சொல்றான். பார்த்தா ரெண்டு பேரும் அவனுக்குள்ள மோதிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனுக்குள்ள மோதிக்கிட்டு இருக்கிறதுல மாதரா உள்ள வந்து நிக்கிட்டு இருக்கான். நான் எப்படிடா உள்ள வந்து மாதராக்கே தெரிய மாட்டேங்குது. இப்ப மாதரா போய் ஸ்ட்ரைட்டா போய் டச் பண்ணிருக்காங்க. பார்த்தா இது சாஸ்கியோட டெலிபோர்டேஷன் பவர். அது நர்டோ உனக்கு சேஜ் கொடுத்த பவரை யூஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சரின்னு சொல்றான் நர்டோ. பார்த்தா மாதரா அதுல தப்சங்கிறது போய்ட்டா எங்கடா போறன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா சப்ஸ்டிட்யூஷன் ஜுட்சு போட்டு அங்க தப்சி போய்ட்டான் ஒரிஜினல் மாதரா. பார்த்தா சப்ஸ்டிட்யூட்டா வச்சிட்டு போனதே ஷேடோ மாதரா பார்த்தா. சாஸ்கி நான் இத பாத்துட்டேன்டா. ரியல் ஒன்னு நீ பாத்துக்கன்னு சொல்றான் நர்டோ. சாஸ்கியோட டெலிபோர்டேஷன் ஜுட்சு போட்டு லாக் பண்ணலாம்னு பார்க்க. பார்த்தா ரொம்ப தள்ளி போனலாம் அவனால லாக் பண்ண முடியல. இவட மூவ்மென்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாதரா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். சாஸ்கி சீக்கிரமா சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மாதரா பாஞ்சு போய் கக்காச்சி பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். ஏன்டா ஒரு கண்ணில வரைக்கும் உன்னோட கண்ணை தான் சொல்லிட்டு கக்காச்சியோட கண்ணை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த சரிங்க எடுத்துட்டு போயிட்டான். பார்த்தா அந்த கண்ணை அவன் வச்சுக்கிட்டான். அடுத்த சீன்ல சக்குரா கட்டுறாங்க. பார்த்தா ஒபிட் என்ன சொல்லிருக்காங்க, என்னோட ரெடியான வந்து பிச்சு எடுத்து அதை கொன்றுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா அவளு கண்ணை குத்துறதுக்கு தயாரா இருக்கா. இந்த கண்ணோட மாதரா கையில சிக்கிருச்சுன்னா அவள அந்த உலக அழிச்சுன்னு சொல்லிருக்காங்க. மாதரா இறங்கி நின்னுட்டு இருக்கா. சாஸ்கி அனலகத்துல வரான். சிடோரியை வச்சு ரெண்டா வெட்டி வீசிட்டா மாதராவே. பார்த்தா அந்த சரிங்க எடுத்தாமல அது வந்து ஒபிட்டோட கண்ணால காமிய ஜுட்சு போட்டு அந்த டைமென்ஷன் உள்ளே போயிட்டான். அப்பர் படி கொண்டு போயிட்டா லோவர் படி கீழே தான் கிடக்கு. இந்த சக்குரா குத்துவானா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் மாதரா வர உள்ள மாசா வந்து நின்னுட்டு இருக்கா. அதெல்லாம் கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு சரா சக்குரா போட்டுல போற குத்துறன்னு போறா. அதான் ரெடிக்கன. பார்த்தா அதுல மாதரா மாசா உள்ள வந்துட்டான். பார்த்தா ராடத்துக்கு சக்குரா மலத்துக்கு ஒரு போட்டு போட போறான். அவளை போட்டத்துல பார்க்காம உடனே ஒபிட்ட காமியை போட்டான். பார்த்தா என்ன நடக்குனே தெரியல. பார்த்தா காமியை ஜுட்சுவை போட்டு சக்குரா வெளியே கொண்டு போயிட்டான். சக்குரா அப்படின்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்கான். கக்காச்சி சென்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கி நீ எங்கடா வந்து சொல்லி சக்குரா பத்திட்டு இருக்கா. சரி சக்குரா நீ உள்ள எங்க போயிருன்னு சொல்லிட்டு இவன் நேரம் ஒபிட்டோட டைம் ஸ்பேஸ் இருந்தா சடனா வெளியே வந்து என்ன நடக்குதா ஒண்ணு போறன்னு சொல்லி கக்காச்சி சொல்லிட்டு இருக்கான். கக்காச்சி சென்ஸ் உங்க கண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சக்குரா கேட்டுட்டு இருக்கா. மாதரா என்னோட கண்ணை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. இருங்க சென்ஸ் நான் பாத்துறேன்னு சொல்லிட்டு சடனா ஹீல் பண்ண ஆரம்பிக்க அந்த கண்ணை. சரி ஒபிட்டோக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கக்காச்சி கேட்டுட்டு இருக்கான். மாதரா வர காமி ஜுட்சுவை போட்டு உள்ள வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு தெரியல. சடனா காமின்னு சொன்னா நான் வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. சக்குரா அப்படி படத்தை யோசிச்சு பார்க்க. பார்த்தா ஒபிட்டோ வந்து ஒரு ஃபேவர் கேட்டுருவாங்க. என்ன கேட்டுருவாங்க, என்னோட ரெனிகன் கண்ணை வந்து கொல்லுன்னு சொல்லிருப்பான். இப்போ என்னால மூவ் பண்ண முடியல. ஏன்னா பிளாக் ஜெர்சி என்னோட பாடியை லைட் அபகரிக்க பாக்கு. அதனாலதான் நீ என் கண்ணை குத்துன்னு சொல்ல வரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரைட் ஐ லெஃப்ட் ஐ அவனுக்கு மட்டும் மொத்தமா கிடைச்சிருச்சுனா அவன் உலகத்தை அழிச்சிருவான். அதனாலதான் என் கண்ணை கொண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு மேல என்ன நடக்கும்னு சொல்லி சக்குரா கேட்டுட்டு இருக்கா. உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. ஒபிட்டோ சொல்றான் என்னால ரெண்டு கண்ணை ஹேண்டில் பண்ண முடியாது, ஒரு கண்ணை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் பேச நேரம் இல்ல, சீக்கிரம் என்னோட கண்ணை குத்து. ஏன்னா என்னோட கான்சியஸ்னஸ் என்ன விட்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். இது உண்மையில யார் கண்ணா மாதரோட கண்ணு என்கிட்ட இருக்க பவரோட ஒரிஜினல் ஓனர்ட்ட அந்த கண்ணு போச்சுன்னா அது உண்மையில வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தரோட உண்மையான பவர் வந்து அவைக்கிறாங்கன்னா அவன்கிட்ட வந்து ரெண்டு கண்ணு ஒரே சமயத்துல இருந்தா மட்டும் தான் அவனோட பவர் அவைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரம் என்னோட லெஃப்ட் ஐயை கொண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சடனா சக்குரா சாக்காகரா என்னாச்சு சொல்லி கக்காச்சி கேட்டு இருக்கான். ஒபிட்டோல இப்ப மூவ் பண்ண முடியாது, மாதரா வர உள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு மாதரா வந்து இன்னொரு ரெனிகன் கண்ணை எடுத்துருவான்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே உள்ள மாதரா கட்டுறாங்க. பார்த்தா ஒபிட்டோ அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. மாதரா கேட்டு இருக்கான் உடம்புக்குள்ள ஒரு கர்ஜ் சீல நான் போட்டு வச்சிருந்தேன்டா, அதை எப்படி நீ ரிமூவ் பண்ணு சொல்லி கேட்டு இருக்காங்க. உன்னால அதை செய்ய முடியாது, வேற யாரை வச்சு நீ செய்ய வச்சுன்னு கேட்டு இருக்கான். மாதரா நான் வேணும்னே கக்காச்சி கூட சண்டை போட்டு வேணும்னே இதை உடைக்க வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே படத்தை யோசிச்சு பார்க்காம பார்த்தா கக்காச்சி வந்து உள்ள சிடோரி ஒரு போட்டு போட்டுப்பாங்களா. அப்பதான் உள்ள மார்க்கிங் வந்து உடஞ்சிருக்கு. நான் உண்மையான டென்டல் செஞ்சிருக்கா மாறத கண்டி கக்காச்சி என்னை வச்சு சூதடா வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேணும்னே அவனை ட்ரிகர் ஏத்தி அவனை அட்டாக் பண்ற மாதிரி வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் உன்னோட பேச்சை கேட்டு வாழ்ந்துட்டு இனிமேல் அப்படி செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஆல்ரெடி செஞ்சதே போதும்னு சொல்லிட்டு இருக்கா. மாதரா நம்பிக்கை நீ காப்பாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்தடா பேச சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்கா. கர்ஸ் சீல் வந்து உன்னோட மூவ்மெண்ட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிச்சுடா, வேணும்னே வேற மாதிரி யோசிக்க வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் உடம்புல வச்சிருக்க கர்ஸ் வந்து ஒன்னாலாம் கொல்ல முடியாடா, நீ நினைச்சாலும் அவளை சீரத்துல செத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டுமே என்னோட சிப்பாய்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரெண்டு பேரும் சொல்லி கேட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் யாரடா சொல்லுன்னு ஒபிட்டோ கேட்டு இருக்கான். அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா சொல்லி கேட்காம சடனா ஒபிட்டோ புரிஞ்சிச்சு. பார்த்தா ரெண்டு பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் ரெண்டுக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கு மெயின் காரணமே நான் தான்டா. ஹிட் அண்ட் மிஸ்ட் ஐடியா இது கிடையாடா, என்னோட ஐடியா வந்து நான் ஹிட் அண்ட் மிஸ்ட்க்கு போட வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஊருக்கு போய் வேற ஏதாச்சும் பண்ண நினைச்சேன், ஆனா அது கக்காச்சி கையில செத்த போறது அது என்ன கொஞ்சம் எனக்கு வசமாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். வேணும்னே உன்னை இருட்டுக்குள்ள தள்ள வச்சு என்னோட பொம்மையை அவனை மாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். மாதரா இவ்வளவு நாள் செஞ்சது நீ தானு சொல்லி கேட்டு இருக்காங்க. ஆமாடா முதல்ல இருந்தே இந்த பிளான போட்டதே நான் தான் சொல்றாங்க. வேணும்னே மினாட்டா இல்லாத சமயமா இதை பண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட பவர் அன்லீஸ் பண்றதுக்காண்டி தான் வேணும்னே எல்லாத்தையும் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹிட் அண்ட் மிஸ்ட் வச்சு கடத்த வச்சது நான் தான். கக்காச்சி எங்க பர்பஸா வருவான்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா ஒயிட் ஜெட்ஸ் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னை அங்க இருந்து கூட்டு போனா நினைச்சடா, அதுவுமே என்னோட பிளான்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே படத்தை யோசிச்சு பார்க்க ஒபிட்டோ பார்த்தா ஒயிட் ஜெட்ஸ் வேகமா வரான். ஒபிட்டோ உன்னோட ஃப்ரெண்ட் இன்னும் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க ஹிட் அண்ட் மிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே கக்காச்சி பெரிய பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வந்து வேற லெவல்ல போய்கிட்டு இருந்திருப்பான். என்னோட நிலைமை கக்காச்சி நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒபிட்டோ கேட்டு இருக்கான். அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, யாராச்சும் போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரின்ன வந்து அவங்க டெஸ்ட் சப்ஜெக்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன டெஸ்ட் சப்ஜெக்ட் தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒயிட் ஜெட்ஸ். இவர் ரின்னையும் கக்காச்சி மொத்தமா சுத்து போட்டு வச்சாங்கன்னு சொல்றாங்க. உடனே ஒபிட்டோ கேட்கா மினட் சென்ஸ் எங்கடா போறான்னு சொல்லிட்டு அவர் வந்து வேற மிஷனுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒயிட் ஜெட்ஸ். இந்த சமயத்துல போவான்னு சொல்லிட்டு டென்ஷன்ல வரான். பார்த்தா வந்து அடுத்த செகண்ட் கக்காச்சி வந்து ரின்ன போட்டு வச்சிருக்காங்க. பொண்ணு வந்து கக்காச்சி கையில செத்தது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சமயத்துல டென்ஷன் ஆகி அவளோட மங்கைக்கு சரிங்கன்னு அவளோட சின்ன வயசுல அவைக்கன் பண்ணிருப்பான். பார்த்தா அந்த சமயத்துல ரின்னு பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு இருப்பான். ரின் கவலைப்படாத, நம்மளுக்கு ஒரு உலகத்தை நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிருப்பான். பொண்ணால யாரையாச்சும் அவளை கொல்ல வச்சிட்டோம்னா உன்னை இருட்டுக்குள்ள தள்ளி என்னோட சிப்பாயை நான் யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சேன்னு சொல்லிருக்கான். மாதரா எதுக்குடா நீ என்ன சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ இந்த உச்சியா கல்லர் எல்லாரோட நீ ரொம்ப மென்மையானவன்டா, நீ எல்லாத்தையும் மனசார சேவன் தெரியும்டா, அதனால தான் உன்னை ஏன் பக்கம் இழுக்க நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ரின்னு மேல பாசமா இருந்த உன்னோட காமெண்ட்ஸ் மேல பாசமா இருந்த ஹொக்காகே மேல கூட நீ பாசமா இருந்தன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கா, அதே சமயத்துல நீ வந்து வெறுப்புக்கு மாறினா எந்த அளவுக்கு எஸ்ட்ரீம் போகணும் எனக்கு தெரியும்டா, அதனால தான் உன்னை சூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. மாதரா நாள் வரைக்கும் நீ எல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் எனக்கு செஞ்சுட்ட, இன்னும் ஒன்னே ஒன்று மிச்சம் இருக்கு, உன்னோட லெஃப்ட் ஐ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நட்டோ கட்டுறாங்க. பார்த்தா ஷேடோ மாதரா வச்சு லாக் பண்ணிட்டு அந்த ராடை வச்சு. பார்த்தா உடனே ஒரிஜினல் நட்டோ சொல்றான், டே ஷேடோ நட்டோ உன் டைம் விட்டுட்டு போறேன், நீ உன பார்த்து நான் எங்க போயிட்டோன்னு சொல்றான். நட்டோ அவளப்படாத, இவனா நான் லாக் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நட்டோ சொல்லிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல அந்த மாதரா வந்துருப்பான்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்புறம் ஒபிட்டோ தான் இவ்வளவு விஷயத்தை சொன்னான்னு சொல்லிட்டு எப்ப இங்க வருவான்னு தெரியாத எல்லாரும் பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நட்டோ வேற நின்று இருக்கான்.
இருக்கான். சரிடா சேட முதல்ல என்னடா பண்ணு சொல்லிட்டு சாஸ்கி வந்தோடனே கேட்கான். கவலைப்படாத என்னோட சேடக்குள்ள அங்க நிப்பாட்டி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நருட்டோன்னு சொல்லிட்டு சக்குரா சகைக்கிட்டு இருக்கா. சக்குரா நீ கொஞ்சம் தள்ளி போ நான் இதை பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா கக்காசியோட கண்ணை வந்து தொடுறான். கண்ணை தொட்டு ஏதோ ஒரு பவர் அப்ளை பண்றான். கக்காசி சென்ஸ் கண்ணை ஓபன் பண்ணணும்னு சொல்றாங்க. கக்காசி கண்ணை ஓபன் பண்ற பார்த்தா நார்மல் கண்ணு உனக்கு வந்துருச்சு. இது எப்படிடா நீ பண்ணு சொல்லிட்டு சக்குரா சக்காரா அதெல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாஸ்கி சொல்லிட்டு நருட்டோ ரொம்ப பேசாதடா அலாட்டா எப்ப மாதரா வரும்னு சொல்லிட்டு ஆளுக்கு மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நருட்டோ கொஞ்சம் அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அந்த டைமென்ஷனுக்குள்ள இருக்கான். கக்காசி சென்ஸ் கண்ணை வர களவாண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி கக்காசி இவங்க மூணு பேர் பேசுறத அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். சின்ன வயசு காலத்துல யோசிச்சு பார்க்கான் எப்படிடா வந்தீங்க இப்படி எப்படிடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உடனே கக்காசி சரி உங்க மூணு பத்தி நீ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஃபர்ஸ்ட் தான் நருட்டோ சொல்றான் என்னோட பேர் நருட்டோ உசுமாக்கி நான் ஒரு நாள் ஹொகாகேயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப இச்சிராகிராமன்னா பிடிக்கும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் சாஸ்கி கேட்கான் உனக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு. என்னோட பேர் சாஸ்கி உச்சிகா எனக்கு எதையுமே அந்த அளவுக்கு பிடிக்காது ஆனா எனக்கு குறிப்பிட்ட ஒரு ஆளை கொல்லணும் அதுக்காண்டி தான் இருந்துட்டு சொல்றான். அப்புறம் சக்குரா கேட்கான் உன்னை சக்குரா சொல்ற என்னோட பேர் சக்குரா ஹாரனோ எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும் அதே குறிப்பிட்ட சில பேர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சாஸ்கியவே பாத்துக்கிட்டு இருக்கான். கக்காசி கேட்டாங்க நருட்டோ நீ ஹொகாகே எல்லாம் மிஞ்சிட்டடா எல்லாரும் அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஆயிட்டடா நினைச்சதுல நீ சாதிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஊருக்கே ஹொகாகே ஆனாலும் நீ ஊருக்கே ஹீரோ ஆனாலும் இன்னும் ஹொகாகே நினைக்க பத்தி அதே வேற லெவல்னு சொல்லிட்டு ஒரு அடுத்து நீ தான் சாஸ்கியோட ஃபீலிங்ஸ் நீ மாத்த வச்சிட்ட. சாஸ்கி உன்னை கொல்ல நினைச்சாலும் இன்னும் அவனை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கீ நீ வேற லெவல் சக்குரான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். கக்காசி என்ன நினைச்சிட்டு எனக்கு தெரியும் சக்குரா அவன் இருட்டுல இருந்து நீ வெளியே கொண்டு வரணும்னு நினைக்க அதை உன்னால முடியும் நினைச்சிட்டு இருக்காங்க. உன்னோட ட்ரீம் என்னன்னா இட்டாச்சியை கொல்றதுதான் அதை சாதிச்சு முடிச்சிட்ட ஆனா என்ன தாண்டா பண்ண நினைக்க போற எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு நான் டீச்சர் தான் ஆனா என்னால இன்ன வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு கக்காசி தான் சாஸ்கி உன்னோட ட்ரீம் என்ன தாண்டா சொல்லி கேட்டு இருக்காங்க. கேட்டவனே மூணு பேர் ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. என்ன கக்காசி சொல்றான் ஆனா என்னமோ என்னோட படை டீம் வந்து ரீயூனிட் ஆயிருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கான் டே அவன் வாரான்னு சொல்லிட்டு இருக்கான். கக்காசி சின்ன வயசுல சொல்லி தந்து எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்காம அந்த பெல் மிஷினை பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் நாங்க மறக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப டீம் ஒர்க் தானே அதை நாங்க என்னன்னு காட்டுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நருட்டோ சக்குரா வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கா வாடா மாதரான்னு சொல்லிட்டு பார்த்தா மாதரா மாசா வராம பார்த்து ஒபிட்டோ வெளியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம டீம் ஒர்க் பத்தி பேசுனீங்களா வாங்கடா அந்த டீம் ஒர்க் உடச்சிரே தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கா. மாதரா டேய் மாதரா போன்ற ரெண்டு ரெடிக்கு கிடைச்சிச்சாடா சரி எல்லாம் எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லிட்டு கக்காசி பாத்துட்டு இருக்கான். இவன் பாடி வர கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிருச்சு. ஒபிட்டோ சொல்லிட்டு நட்ட கத்திட்டு இருக்கான். டேய் இவன் ஒபிட்டோ எல்லாம் கிடையாது இப்ப அவன் என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிளாக் ஜெட்ஸ் மொத்த பாடியுமே கவர் பண்ணி தூக்கிட்டான். பார்த்தா ஒபிட்டோ கான்சியஸ்னே இல்ல பிளாக் ஜெட் சொல்லிட்டு இருக்கான். டேய் இப்ப அவன் மனசுக்குள்ள இருந்து அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்றான். டேய் இந்த ஒபிட்டோ பையன் வந்து ஃபியூச்சர் உங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்கான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்பா சொல்லிட்டு இருக்கான். பிளாக் ஜெட்ஸ் கேட்ட நட்ட டென்ஷன் ஆகுறான். உடனே மாதரா ஒரு ஆளையா பாத்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சாஸ்கியை பார்க்கான் அடுத்து நட்டோவை பார்க்கான் அடுத்து சக்குராவை பார்க்கான். சக்குராவை பார்த்து மிரட்டா அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்கான். உனக்கு கக்காசி பார்க்க நான் உன்ன ஒண்ணு தப்பு சொல்லல சக்குரா ஏன்னா இவன் ஈக்குவல்ல ஒண்ணுமே கிடையவே கிடையாது சொல்லிட்டு சக்குரா மாதராவை பார்த்து மிரட்டா உன்னை பின்னாடி போயிட்டு அப்படி முன்னாடி பார்த்தா சாஸ்கி நட்டம் தான் கண்ணுக்கே தெரியுறாங்க. பார்த்தாலும் திரும்பி இவங்க பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லேடிஸ் சொன்னாடே கடைசியில் இவங்க பக்கத்துல வந்து சொன்னோம்ல அதே மாதிரி தான் இப்ப நான் யாருன்னு காட்டப்பறம் சொல்றாவா சடனா 100 ஹீலிங் ஜூட்ஸ் ரெடி பண்ணிட்டாவா பயந்தெல்லாம் போக போறதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா என்னாச்சுன்னு தெரியல நான் உங்களுக்கு டிவர்ஷனா போறேன்னு சொல்லிட்டு மாசம் முன்னாடி போயிட்டு இருக்க கோமாளி மாதிரி விளையவன்டா போதும்னு சொல்லிட்டு 2 பேர் பாத்துட்டு இருக்காங்க. போன 2வது ராடா வச்சு குத்தி தூக்கிட்டா ஒரு தொகு நீ எல்லாம் இங்கிட்டு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சக்குரா இருந்தாலும் விட மாட்டேங்க திரும்பி அனல் வந்து அடிச்சு நொறுக்கலாம் பக்கம் இது அந்த 100 ஹீலிங் ஜூட்ஸ்லடா சுனாடே போட்டதெல்லாம் சொல்லிட்டு மாதரா பாத்துட்டு இருக்கான். லேடிஸ் சொல்றப்பா ரூல் 4டா எவன் ஒருத்தன் மிட்டாடிக்கு ரீஜெனரேஷன் நிஞ்சுட்ஸ் வந்து கத்துக்கிட்டானோ ஃபர்ஸ்ட் இருக்க 3 ரூல்ஸ் உடைச்சு எழுதிட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்காவா. அதே ஜுட்ஸ் வந்து மாதரா பாத்துட்டு இருக்கான். பார்த்தா இருந்தாலும் வந்து மாதரா அடிச்சு நொறுக்கலாம் பார்த்தா பிளாக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. சடனா நட்டோ சாஸ்கி அனல் வேகத்துல வரானுங்க. பார்த்தா 2 பேர் அடிச்சு நொறுக்கிட்டு சக்குரா காப்பாத்தி கூட்டி போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்ததுக்கு நெஞ்சில 4 குத்து வாங்கிட்டு வந்துட்டாவா. ஆனா நட்டோ வந்து ராட புடி வெளியே போடுதான். சக்குரா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாஸ்கி இவள மதிக்கவே மாட்டேங்கான். உன்னை சக்குரா பாத்துட்டு இருக்கா. சாஸ்கி இப்போ நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கலன்னு சொல்லிட்டு டேய் நட்டோ இங்க வாடா நமக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நட்டோ வாரான். சக்குரா மிரட்டா என்னடா அந்த லெஃப்ட் வந்து ரெடிகன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காவா. சடனா சாஸ்கி அவன் ரெடிகன் பவர் யூஸ் பண்ணி பாத்துட்டு இருக்கா. பார்த்தா 4 ஷேடோ இறக்கி வச்சு நின்னுட்டு இருக்காங்க. அவனை சுத்தி ஒரு அரண் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா மாதரா. சடனா மாதரா டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா மேல பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். சடனா ஏதோ ஒரு பந்து மாதிரி கிரியேட் பண்றான். கேட்டாஸ்ட்ராபிக் பிளானட்டரி டெவஸ்டேஷன் ஜுட்ஸ் போட்டுட்டான். கீழ இருக்க கல்ல வந்து உடைஞ்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சாதா மாதரா வரைக்கும் இந்த அடி வேற லெவல்ல விடும். இப்ப சேஜா 6 10 பவர்ல நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா ஒண்ணே கிரியேட் பண்ணல அவன் பல தடவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தான் ஒரு 30 40 கிரியேட் பண்ணிட்டாங்க. இதான் 6 10 ஓட பவர்னு சொல்லி சக்குரா பாத்துட்டு இருக்கா. என்னடா இவ்வளவு இருக்கு என்னடா பண்ணு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. சாஸ்கி சொல்றான் டேய் மேல இருக்கிறது மட்டும் பாக்கடா கீழ வேற 4 ஷேடோ இறக்கி வச்சிருக்கான். அத வேற அட்டாக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. மலை துளி மாதிரி உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்க மாதரா. பார்த்தா அனல் வேகத்துல கீழ இறங்கிட்டு இருக்கு எல்லாமே. சடனா நாட்ட வந்து ஷேடோ கிளான் ஜுட்ஸ் போட்டுட்டா. பார்த்தா 4 ஷேடோ கிளான் இறக்கி இருக்காங்க. இந்த நரகோட ஷேடோ கிளான் வந்து மாதரோட ஷேடோ கிளான் பாத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஷேடோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டாக்ஸர்ஸ் நக்கல செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கடைசி விதியை வந்து என்னால கண்ணால பாத்துட்டு இருக்காங்க. அது வரை சந்தோஷம் சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. சடனா நாட்ட குராமா பவர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாஸ்கி ஒரு பக்கம் வந்து சுசானா வேற இருக்காங்க. டேல் பீஸ்ட் பாம் ராசன் சுரிகன் சொல்லி சுத்திட்டு வீசுற ஒரு பக்கம் நாட்டோ. பார்த்தா ஒவ்வொரு பிளானட்டரி டெவஸ்டேஷன் உடைச்சு எரிஞ்சிட்டு இருக்காங்க நாட்டோ. சாஸ்கி வந்து சும்மா இல்ல சுசானா வரைக்கும் ஒரு கல்லையா 2 வெட்டி வீசிட்டு போயிட்டே இருக்கா. மாசா என்னடா முடிய போறதுலடா என்னடா நடக்குது சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் ஷேடோ கிளான் பாஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனுங்க மாதரா வேற மேல பறந்து போய் நின்னுட்டு இருக்கான். பார்த்தா நிலா பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காங்க. மாதரா மனசுல வச்சிட்டு இருக்கான் இந்த ஸ்டோன் டேப்லெட்ல என்ன போட்டுருக்கா அதை தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மாதராவோட நெட்ரிக்கன திறந்தா அதுல சரிங்கன்னு இருக்கு. பாஞ்சு மேல பறந்து போயிட்டு இருக்கான். சடன் நெத்தில ஒரு கூடு வந்துச்சு அதை உடைச்சிட்டாங்க. உடச்சோன்னே பார்த்தா நெட்ரிக்கன்ல ஒரு சரிங்கன்னு ஓபன் ஆகுது. அவனுக்கு ஸ்டோன் டேப்லெட்ல அப்படி என்ன போட்டுருச்சுன்னா எவன்ட்ட ஒருத்தர் ரெனி பவர் வந்து ஃபுல் பவர் அவைக்கன் ஆகுதோ அவன் 3 பார்த்து அவன் அந்த பவர் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இன்ஃபினிட் சுக்குனமி ஆக்டிவேட் அப்படின்னு சொல்றான். அவன் இன்ஃபினிட் சுக்குனமி ஆக்டிவேட்டே பண்ணி முடிச்சிட்டான். சடனா இங்க பார்த்தா உட்ஸ்டைல் உள்ள அட்டாக் எல்லாம் கட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் மிரண்டு பாத்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த உட்ஸ்டைல் சின்சு செஞ்சு கூட சண்டை போட்டு எல்லாத்துக்கும் எனர்ஜி போனதான் மிச்சம். பார்த்தா அந்த ஒயிட் ஜிட்ஸ் வேற லெவல்ல நின்னுட்டு இருக்கான். அதுக்குள்ள யார் இருக்காங்க இன்னொரு கண்டுபிடிக்க முடியல. இங்க உனக்கு ஒரு பக்கம் பார்ட்டிகல் ஜிட்ஸ் போட்டு அட்டாக் பண்ணலாம்னு பாக்காரு. பார்த்தா அவரால முடியவே மாட்டேங்குது. ஏன்னா ஒரு சக்கரம் நிறைய யூஸ் பண்ணிட்டாரு. இங்க உட்ஸ்டைல் வச்சு எல்லா சினோபி விட்டு நொறுக்கு எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சினோபி விட மாட்டேங்க எல்லாத்தையும் நொறுக்கி எரியுதாங்க. பார்த்தா போக ரொம்ப பெருசா வளர்ந்து போயிட்டு இருக்காங்க. யாராலுமே நிக்க முடியவே மாட்டேங்குது. பார்த்தா அங்க மாதரா போட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நிலமன ஆட ஆரம்பிச்சோன்னே அந்த உட்ஸ்டைல் ஜிட்ஸுக்காரனே அப்படி சாஞ்சிட்டான். உனக்கு முடிச்சு என்னடா நடக்குது பாத்துட்டு இருக்காரு. கடைசி இது ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஒயிட் செட்ஸு இதுக்குள்ள இருந்து ஒன்னும் பிரோஜனம் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. 4 o'clock எல்லாரும் பாருங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மாதரா போட்டு அட்டாக் இப்ப மழை துளி மாதிரி கீழே விழ போகுது. இது நார்மலான விஷயமே கிடையாது சொல்லிட்டு இருக்கா சோஜி. உன்னை சிக்கமரோ கட்டுறாங்க, உன்னை சிக்கமரோ சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நருட்டோட சக்கரம் உடம்புல இருந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டீவென்ட்ரி மறைஞ்சிச்சு. என்னடா நடக்குன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய விண்கல் மாதிரி வர அட்டாக் உள்ள ஆரம்பிக்கு. அப்ப நாங்க வேற ஏதாவது சம்பவம் நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க சிக்கமரோ. பார்த்தா ஒரு விண்கல்லா கீழே உள்ள அந்த இடமே அப்படி நில நடக்க மாதிரி ஆகுது. கீப மிரட்டான். டே சீனோ அந்த நிலாவை பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவை பார்த்து மிரண்டாங்க அவங்க. பார்த்தா இன்ஃபினிட்டி சிக்கனமி ஆக்டிவேட் பண்ணிட்டு வேற லெவல்ல நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா சுசானா வச்சுட்டு பறந்து நிக்க சாஸ்கி. டே இது ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நட்டோ கட்டுறாங்க. டே எல்லா விண்களையும் ஒரே இடத்துல நான் ஒருக்க போற சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரே சமயத்துல 7 ராஷன் சுரிக்கிற ரெடி பண்ணிட்டாங்க. ககாய் சின்சே சக்குரா ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க உங்களுக்கு ஒண்ணாக சொல்லிட்டு இருக்காங்க. நட்டோ இவன மட்டும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுத்திட்டு வீசுறாங்க. சடனா சாஸ்கி அங்க மறைஞ்சிட்டான். பார்த்தா எல்லா விண்கல் மேல அந்த அட்டாக் ஓடுது. டே சாஸ்கி உள்ள வின்சென்ட் ராஷன் சுரிக்கிற அட்டாக் பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. சடனா சாஸ்கி வந்து பிளாக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா சாஸ்கியோட சுசானா வச்சு நருட்டோ டீமே வளைச்சு காப்பாத்திட்டு இருக்காங்க. அந்த விண்கல் வெடிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுது. பார்த்தா மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடி விழுந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் முழிக்காங்க. என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. சரி மேல என்னோட ஏன் கட்டணும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா காகிய ஒட்சுக்கு வந்த மாதிரியே இருக்காங்க. இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நிலாவில இருந்து எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டான். சடனா இருந்து ஒரு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்து அடுத்த செகண்ட் ஏதோ விடிஞ்ச மாதிரியே இருக்கு அந்த இடம். பார்த்தா எல்லாரும் கண்ணுமே ரெனிகன் கண்ணு மாதிரி மாறிடுச்சு. பார்த்தா ஒராச்சு மேல மாட்டிட்டான். பார்த்தா எல்லாரும் கெஞ்சுக்ஸ்ல மாட்டிட்டாங்க. உங்களுக்கு ஒரு டோபிரம் முழிக்கான். ஏன்டா எல்லாரும் கண்ணுமே மாறி போயிருக்குன்னு சொல்லிட்டு மாதனோட வேலையை பத்தி சொல்லிட்டு டோபிரம் செதறிட்டான். பார்த்தா கில்லர் பி காரா லீ எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. பார்த்தா ஃபியூடல் ஆர்டர் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அடிமை அங்க வேகமா ஓடி வரான். பெரிய சம்பவம் நடந்துச்சு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. கேம் விளையாட்டு படுத்து தூங்க விடுதியாடா என்னடா பண்ணிட்டு சொல்லி கேட்காம ஒளிச்சு அடுத்த செகண்ட் எல்லாருக்குமே ரெனிகனா மாறிடுச்சு. எல்லாமே இந்த இன்ஃபினிட்டிக்குள்ள உள்ள வராங்க. பார்த்தா மக்கள் பூனை எல்லாமே இதுக்குள்ள அடங்குது. பார்த்தா மாதரா வந்த வேலை கணக்கச்சி தான் முடிச்சிட்டான். யாருமே இருந்து ஒளிய முடியாடா. ஷேடோ போட்டாலே போதும் நீங்க இதுல மாட்டிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இ ஃபாரஸ்ட் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஜுக்ஸோ போட்டு விடுதான். எல்லா பக்கத்துல இருந்து மரம் தாறு மரம் முளைச்சிட்டு இருக்கு. மரம் முளைச்சு அடுத்த செகண்ட் எல்லாரும் அப்படி இந்த மரம் வந்து சூடுது. ரேப் பண்ணி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த டென்ஷன் ஆயிட்டர் தேடுவாங்க. ஃபிஃப்த்துக்காக லாக் பண்ண போது அந்த மரம் பார்த்தா அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் சொன்னே வெளியே தப்பிச்சு சொல்லி கத்துறாரு. அவரு பார்த்தா அவன் மூமெண்டே இல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்கா. இக்கமாரி ஹினாட்டா எல்லாத்தையும் ரேப் தூக்கிட்டு போயிட்டே இருக்காது. ஆனா ஹினட்டா நட்டோன்னு கத்துறா. பார்த்தா நட்டோல சென்ஸ் பண்ண முடியுது. வேகமா ஹினட்டாவை காப்பாத்த போறான். சாஸ்கி நிப்பாட்றான். நட்டோ இதே மூமெண்ட கொடுக்காதடா. நான் இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதுல மாட்டிட கூட சொல்லிருக்கான் சாஸ்கி. உடனே பிளாக் ஜெட்ஸ் பக்கம் சுசானாக்குள்ள இருக்கனால இவங்க மேல இந்த அட்டாக் உளவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அந்த ஜெட்ஸ்க்குள்ள மாட்டவே இல்லை. அவங்க தப்பிச்சிட்டாங்க. இந்த ரெனிகன் வந்து ஜுட்ஸு வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஜெட்ஸே பாத்துக்கிட்டு இருக்கான். சுசானா விட்டு வெளியே போனாலும் என் கண்ணுல இருந்து தாண்டி போனாலும் நீங்களும் இதுக்குள்ள மாட்டிக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. டேய் மாதரோட ஷேடோ வேற வெளியே நின்னுட்டு இருக்கு. நீனும் நான் இதுல மாட்டிட்டோம் நம்ம கதையை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. காசிராம பாத்துட்டு இருக்கான். டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்சில அவன் இந்த டைமண்ட் ட்ரீயை வச்சு எல்லாத்தையும் லாக் பண்ணி தூக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு இருக்கான். என்னையே இதை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒயிட் செட்ஸ்க்குள்ள ஒரு ஆள் இருந்தாலும் அது யாருன்னு பார்த்தா நம்ம யாமட்ட சென்சே தான். எல்லாரும் யாமட்ட சென்சே வச்சு நான் உட்சில் ஜுக்ஸுக்கு போட்டு இருக்கான். அடுவகை மிரட்டர்ட்டே யாமட்ட நீ தான் உள்ளார இருந்தியான்னு சொல்லிட்டு மொட்டை யாமட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. சடனா முழிக்கான். நான் எங்கடா இருக்குன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கான். சடனா தலனா வலிக்க ஆரம்பிக்கு. உடனே தேடுகை கேட்காரு. யாமட்ட நல்லா இருக்கேன்னு சொல்லி கட்டிட்டு இருக்காரு. யாமட்ட பழத்தை யோசிச்சு பார்க்கான். யாமட்ட மோட்டோ இருக்க இடத்துல வச்சு கடத்திட்டு இருப்பான். அதான் யோசிச்சு பார்க்காம கூட்டு வந்து நீ புடிச்சிட்டு போயிட்டான். வார என்னாச்சுன்னு சொல்லி யாமட்ட கட்டிட்டு இருக்காரு. தேடுகை சொல்றாரு. டேய் அதெல்லாம் முக்கியம் இல்லடா. நீ என்னை மட்டும் கண்ட்ரோலா பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. சடனா பார்த்தா அவர் ரெனிகன்ல மாட்டிக்கிட்டாரு. பார்த்தா அவரே அந்த ட்ரீ அப்படி பைண்ட் பண்ணி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவர் அந்த இதுல மாட்டிக்கிட்டாரு. என்னடா யாரையுமே என்னால காப்பாத்த முடியல மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. தேடுவாங்க. சரி அந்த உலகம் முழுக்குமே இனிமேல் கனவுல தான் வாழ போது சொல்லிட்டு இருக்காங்க. யாமட்ட சார் போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த கனவுல போயிட்டு அவர் எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்காரு. ஒரு காலகட்டத்தில் ஒராச்சும் ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் நான் வாழ்ந்துகிட்டு நினைக்கிறாரு. டென்சன் ஒரு சத்தம் வருது. ஆனா பார்த்தா லீவ் வில்லேஜ்ல வந்து நின்னுட்டு இருக்காரு. இது எல்லாமே இன்ஃபினிட்டி கெஞ்சுட்ஸ்ல மாட்டின விஷயம். டென்சோ எவட வந்து லாடான்னு சொல்லி கத்திட்டே போறா. யுக்கிமி எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு முழிக்கா யாமட்ட சென்ஸ். பார்த்தா ஒரு பால் கிடக்கு. உடனே எடுத்து கையில பாத்துட்டு இருக்காரு. சடனா மறையுது. என்ன நடக்குன்னு அவருக்கு புரியல. பார்த்தா பழத்து என்ன நினைச்சது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. அவரு பார்த்தா நான் யூகிமியும் பார்த்தேன் கக்காசி சென்சையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஏமாட்டோ இதுக்கப்புறம் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. டே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. கக்காசி சென்சை நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரி வாடா நம்ம மிஷன் இருக்கு நம்ம அங்க போவோம்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. சடனா பார்த்தா ஜொனின் ட்ரெஸ்ல இருந்து அன்பு பிளாக் ஆப்ஸ் ட்ரெஸ் கொண்டான். இது எல்லாமே இந்த கெஞ்சுட்ஸ்ல நடக்கிற விஷயம். குடும்பம் எதுவுமே இல்ல அதனால எனக்கு அன்பு பிளாக் ஆப்ஸ் சரியா வரும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஏமாட்டோ உடனே இந்த மாஸ்க் போட்டு மூஞ்சி கூட போறான். பார்த்தா அதுக்கு நட்டோட ஞாபகத்துக்கு வராங்க. டேய் நான் இல்லடா நான் இருந்த இடமே மாறிடுச்சுடா. ஆனா ஏன்டா நான் திரும்பி அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்குன்னு முடிச்சுட்டு இருக்கான். ஏமாட்டோ டென்சோ என்னடா விஷயம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான் கக்காசி. சடனா திரும்பி ஜொனின் ட்ரெஸ் வருது. பார்த்தா எது கனவு எது உண்மையே தெரியாம போயிட்டு இருக்காங்க. இங்க இருந்து வந்தனே எனக்கு தெரியல சொல்லிட்டு இருக்காரு. யாமட்ட சென்சே என்னடா இது விஷயம் நீ இந்த ஊர்ல இருந்தாடா வந்தன அப்படி சொல்றான் கக்காசி. சடனா கக்காசி கையை கொடுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கான். யாமட்ட சென்சே அதை பத்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாரு. கக்காசிக்கு போய் கையை கொடுக்க போறான். அதுக்குள்ள கபுட்டோ பாம்பு மாதிரி வந்து பாஞ்சு வந்து லாக் பண்ணி தூக்குறான் கக்காசி. யாமட்டோ நான் கக்காசியோட சரீரம் எடுக்க போறேன் பாம்பு மாதிரி ஊர்ந்து அங்க இருந்து ஓடி போயிட்டான். ஆனா யாமட்ட சென்சே காப்பாத்தலாம் போறாரு. சடனா குட்டி யாமட்டோ வந்து காலை பிடிச்சி லாக் பண்ணிட்டாரு. அது உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்கு. என்ன நடக்குன்னு ஒண்ணும் புரியல. வாங்க கேப்டன் யாமட்டோ நம்ம போய் கக்காசி சென்சே போய் காப்பாத்தணும் ஒரு சத்தம் வருது. பார்த்தா நருட்டோ சக்கரம் நின்னுட்டு இருக்காங்க. முழிக்கா யாமட்டோ என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன இது வரான் பெருசா வரானோ ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. உன்னை சாய் வந்துட்டா வாங்க கேப்டன் நம்மளோட மிஷன் முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மட்டும் என்ன நடக்குன்னு தெரியும். ஒரு மிரண்டு நின்னுட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம காப்பாத்த போவோம்னு சொல்லிட்டு யாமட்டோ அந்த பறவை ஏறி போயிட்டு இருக்காங்க. அங்க எங்க சண்டை போட்டு ஒரு வழியா கபுட்டோ கண்டுபிடிச்சாங்க. உன்னை கபுட்டோ நக்கலா சிரிச்சுட்டு இருக்கான். சடனா சாய அவனோட ஜுட்ஸுவை போட்டு கபுட்டோ லாக் பண்ணு பாக்க. அப்ப அதெல்லாம் அடிச்சு நொறுக்குதான். உன்னை இங்க நருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். உன்னை ராசகன் ஜுட்ஸ் வச்சு ஒரு போட வரான். அதுக்குள்ள கக்காசி வெளியே துப்பிட்டான். ஒரு பக்கம் என்ன ஆச்சுன்னா நருட்டோட ராசகன் ஜுட்ஸ் ஸ்ட்ரெயிட்டா யாமட்ட சென்சி மேலே பட்டுருச்சு. யாமட்ட சென்சி செதறிட்டாரு. கக்காசி வெளியே கட்டிட்டு அப்படி ஒரு மாதிரி ஊர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. கேப்டன் யாமட்டோவால நிக்கவே முடியல. அந்த ராசகன் பட்டல செதறிட்டாரு. அதான் அனல் பக்கத்துல கபுட்டோ
நாருட்டோ வந்து யாமட்ட செஞ்சு போட்டு தரலான்னு வரான். சடனா ஸ்டாப் ஆகுறான். ஒரு கத்தி வந்து அவங்கள அட்டாக் பண்ணுது. என்னன்னு பார்த்தா சாஸ்கி பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். டேய் சாஸ்கி வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சடனா சிடோரி ஸ்ட்ரீம்னு ஒரு போட்டு விடுதா சாஸ்கி. அந்த இடமே தண்டரா மாறுது. ஏன்டா சாஸ்கி நீ இப்பலாம் பண்ணன்னு சொல்லிட்டு கபுட்ட கட்டிட்டு இருக்கான். டேய் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சடனா ஒரு பாய்சன் வச்சு சாஸ்கி மூஞ்சிலே கக்குதான். கிட்டு சாஸ்கி போட்டு தரலான்னு வரான். அதுக்குள்ள யாமட்ட செஞ்சு ஒரு ஜுட்ஸு போட்டு லாக் பண்ணி தூக்குறாரு. வேகமா சாஸ்கி பத்தில வராங்க. டேய் நீ நல்லா இருக்கே சொல்லி கேட்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன் சொல்றான் சாஸ்கி. உடனே சாஸ்கி வந்துட்டான். அதுக்கப்புறம் கக்காசி சென்ஸ் வாங்கி இருந்தாருல அவரும் முடிச்சிட்டாரு. கக்காசி முடிக்கா அப்பாடா எனக்கு ஒண்ணு இல்லடா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கக்காசி. உனக்கு கக்காசி சொல்றான் ஒரு நீ காப்பாத்தியே ஏமாட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளா ஒன்னும் காப்பாத்தல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மள காப்பாத்தணும் சொல்லிட்டு நருட்டோ சாஸ்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் உன் கையில விட்டு போறேன் நீனே எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. என்னோட டீம் நான் ஒன்ன நம்ப தந்துட்டு போறேன். ஏன்னா ஒருத்தர மட்டும் தான் என்னால நம்ப முடியும் சொல்லிட்டு இருக்காங்க கக்காசி. டீம் செவனுக்கு நீ தான் உண்மையான கேப்டன் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து லேடிஸ் சொல்லிட்டு அவன் சொல்றான். கக்காசி சொன்னது கரெக்ட் தான். இனிமேல் டீம் செவனுக்கு நீ தான் கேப்டன் சொல்றான். லேடிஸ் சொன்னதை டீம் செவன் வேற யாரையும் நம்பி கொடுக்க முடியாது. நீ தான் கரெக்டா இருப்பன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. லேடிஸ் சொன்னது கரெக்ட் தான். நீங்க தான் என்னோட கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க பட சாஸ்கி இந்த டீமுக்கு வந்துட்டா. நருட்டோ சக்குரா சாய் நீங்க என்னோட டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீம் நானும் அக்செப்ட் பண்ணிட்டு சாஸ்கியே சொல்றான். சாஸ்கின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் யாமட்டும். பட என்னோட வீடு எதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இனிமேல் நான் இங்க தான் வாழப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் யாமட்டும். பார்த்தா இது எல்லாமே நடக்குது நம்மளோட கெஞ்சுட்சு வாழ்க்கையினால. பாக்குற அட இதை இன்ஃபினிட் சுக்கினோமியான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா எல்லாத்தையும் மம்மி மாதிரி கட்டி போட்டு தொங்க விட்டுருக்காங்க. இந்த உலகத்துல அப்படி என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு தேர்ட் வகையை பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன் ஃபோர்த் வகையை கட்டுறாங்க. அதான் மினோட்டாவை பார்த்தா எங்க வந்து கிடக்காம அவனோட ஸ்டோன் பீஸ்ல வந்து படுத்து கிடக்கான். சடனா ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஹிடன் லீவ் வில்லேஜே வந்து அந்த கெஞ்சுட்சுல மாத்திக்கிட்டு எல்லாருமே மம்மி மாதிரி தொங்கிட்டு கிடக்காங்க. உலகத்துல அப்படி என்னதான் நடக்குன்னு சொல்லி ஷாக் ஆகுறான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அப்படி இருக்கா இதை நான் எப்படியாச்சும் காமிக்கணும்னு சொல்லி வேகமா போறா. சடனா ஒரு ஸ்க்ரால் கீழே விழுது. என்னன்னு பார்த்தா அந்த சேஜா 6 டூலத்திக்கு உள்ள ஒளிச்சு வச்சிருக்காவா. நிஞ்சா டூல வச்சு எதிரியை வந்து நம்ம லாக் பண்ணணும். அதுக்கடுத்து அதை தூக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு அனலகத்துல ஓடிட்டு இருக்கா. ஆனா எப்படி யூஸ் பண்ணனும் தெரியல. இது ஹிடன் க்ளோட் ஆட்ட தான் கேட்கணும் சொல்லிட்டு வேகமா போறாவா. சடனா பார்த்தா பேப்பர்ல வந்து என்ன வந்து உழுது. என்னன்னு பார்த்தா மாதர் ஆல்ரெடி இன்ஃபினிட் சுக்கினோமியா ஸ்டார்ட் பண்ணி விட்டான். டென்டன் முழிக்க என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா டென்டன் வந்து கெஞ்சுட்சுக்குள்ள மாட்டிக்கிட்டா. என்னால மூவ் பண்ண முடியலன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காவா. சடனா அந்த மரம் வந்து அவளை லாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருக்கா. அந்த டைவன்ட்ரி ஒருத்தன விட மாட்டேங்குது. எல்லா சினோவையும் அள்ளி தூக்கிட்டு அது வரைக்கும் போயிட்டே இருக்கு. நான் இருந்து தப்பிக்கணும் இவனை சீல் பண்ணணும் நினைக்காவா. பார்த்தா அவளை லாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா லீவ் வில்லேஜ் கட்டுறாங்க. லீவ் வில்லேஜ் என்ன டென்டன் வீட்ல படுத்துக்கிட்டு இருக்கா. சடனா ஷாக்கா எந்திக்கா. நான் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. அப்புறம் சுத்தி பார்க்க என்னடா நடக்கு நான் எங்கடா வந்து சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காவா. என்னோட ரூம் அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. சடனா வெளிய வந்து பாக்கா. பார்த்தா நம்ம லீவ் வில்லேஜ்க்குள்ள ஏன் வந்து சொல்லிட்டு பாக்காவா. பார்த்தா ஸ்க்ரால் அங்கதான் இருக்கு. உடனே முடிக்காவா. நான் வந்து எதிரியெல்லாம் லாக் பண்ணணும். நான் எதுக்கு டெலபோர்ட் இந்த இடத்துக்கு வந்து சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காவா. சடனா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பேட்டில் ஃபீல்ட் நோக்கி வேகமா போறா. பார்த்தா ஊர்ல எல்லாரும் காமா அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. யார்ட்டாச்சும் இந்த விஷயத்தை பத்தி கேட்கணும். வார என்னாச்சு மாதிரி ஒண்ணும் புரியல சொல்லிட்டு முடிக்காவா. வேகமா போய்கிட்டு இருக்கா. ஆனா ஊர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆல்ரெடி இன்ஃபினிட்டி சுக்கினோமியா கெஞ்சுட்சுல மாட்டிக்கிட்டு இருக்காவா. ஏன்டா நம்ம ஊர் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காவா. டென்டன் இங்க தான் இருக்கேன்னு ஒரு சத்தம் வருது. கைசன்ஸே ராக்லி இங்க தான் இருக்கீங்களா உங்களை தான் பார்க்க சொல்லி திரும்புதா. அவங்கள பார்த்தனே செதறிட்டா. நீங்க என்னடா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு ஒரு டவுசர் போட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த ஹிடன் லீவ் வில்லேஜ்ல ஃபேஷன் ட்ரெண்ட் செட்டரே நான் தான் சொல்லிட்டு இருக்கா ராக்லி. பார்த்தா அவரு என்னெல்லாம் பேசுறானுங்க. டென்டன் முழிக்க என்னடா நடந்துட்டு சொல்லிட்டு ராக்லி எப்பவுமே கூலா பிஹேவ் பண்ணா. அதான் நம்ம ஃபேஷனுக்கு அழகுன்னு சொல்லிட்டு இருக்கானே அவன். ஒண்ணு வந்து டென்டன் கேக்கா இந்த சமயத்துல நீங்க என்னடா இப்பலாம் ட்ரெஸ் போட்டு கோமலி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாருக்கு நடுவுல இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறாவா. என்னடா ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காவா. டென்டன் நீ என்ன பேசுற வாருக்கு நடுவுல இருக்கமா. தேர்ட் கிரேட் நிஞ்சா வரதா முடிஞ்சிட்டலாம் சொல்லிட்டு இருக்காரு மைட் கை. நீ வச்சு நக்கல்லாம் பண்ணாதீங்க. நான் தேர்ட் கிரேட் நிஞ்சா வர பத்தி பேசல. நான் ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ராக்லி சொல்றான் டென்டன் ஏதோ கனவுல இருக்கன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்காவா. டென்டன் அவன் சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு சத்தம் வருது. பார்த்தா நெஜி அங்க தான் நின்னுட்டு இருக்கான். முழிச்சு பாரு சொல்லி கத்திட்டு இருக்காவா. ஏ நெஜி நீ இப்படி உயிரோட சொல்லிட்டு டென்டன் பதறிட்டா. பேக்ல வச்சு உள்ள என்னெல்லாம் போடுறன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டு இருக்காவா. உடனே சடனா செதறிட்டா. இதெல்லாம் மாடா நீ பாப்பன்னு சொல்லிட்டு டேய் நெஜி இந்த மாதிரி அசியமான செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா ராக்லி. இதெல்லாம் ஒரு டிசிப்ளினே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. நெஜி ஏன்டா லேடிஸ் எல்லாம் பத்தி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அசியமா பண்றான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா டென்டன். நெஜி தான் செத்துட்டாமல இங்க இப்படி வந்தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காய்ச்சே ராக்லிக்கு என்னாச்சு அவன் ஒரு வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்து இங்கடா சத்தம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நருட்டோ அவங்க டீம் வந்து நின்னுட்டு இருக்காங்க. நருட்டோ டீம் பார்த்துட்டு டென்டன் மிரண்டுட்டா. பார்த்தா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்காங்க. பார்த்தா நருட்டோ பார்க்க லைட்டா மினோட்டோ மாதிரி நின்னுட்டு இருக்கான். அம்மா எப்போ நடக்கிற விஷயம் தான்டா. எப்போ நெஜி லேடிஸ் ஒரு மாதிரி வடி ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு இருக்கா ராக்லி. மென்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்கா. அம்மா என்னோட பேர் மென்மா தான். அதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நருட்டோ கட்டிட்டு இருக்கான். சாக்குல இருக்கா என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கிளாஸ் எல்லாரும் சேர்ந்து பார்பிக்கு போய் சாப்பிட போயிருக்காங்க. ஒவ்வொரு பர்சனாலிட்டி வித்தியாசமா இருந்துட்டு இருக்கு ஒரு ஆளுக்கும். இக்கமர் சொல்றான் அந்த பார்பிக்கு மீட்ஸ் எப்பவுமே சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஜோஜி சொல்றான் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பிட சொல்றான். பார்த்தா ரெண்டு ஒரு பர்சனாலிட்டி அப்படி இன்டர்சேஞ்ச் ஆன மாதிரி இருக்காங்க. ஒன்னு ஈனோ எப்பவுமே கத்திக்கிட்டு இருப்பாளா ஒரு மாதிரி சோகமா பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹினாட்டா ஒரு வித்தியாசமா இருக்கா. முழிக்க டென்டன் நீங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ராக்லி சொல்றா எப்ப முதல்ல நெஜியை பத்தி யோசிக்காத அவன் எப்பவுமே அந்த மாதிரி தான் செய்வான்னு சொல்லிட்டு சொல்றான். நானும் அவன்ட்ட நல்ல மென்மையா நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அப்பலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ரொம்ப கத்தாதடா வாய் முட்டான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஹினாட்டா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா. டேய் நம்ம கிளானுக்கு அசிங்கமானவன் நீ தான்டா. உன் கண்ணை புடி எரிஞ்சிரும் சொல்லிட்டு கத்துறாவா. லேடி ஹினாட்டா நீ மன்னிச்சிரும் சொல்லிட்டு இருக்கா நெஜி. மென்மா இவங்கள பாக்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சக்குரா வந்து நாட்டோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. நாட்டோலாம் தொடாத சொல்லி ஹினாட்டா ஒரு பக்கம் கத்துறான். இந்த கதையில சக்குரா வந்து நாட்டோல பிடிக்கிட்டு இருக்கா. சாஸ்கியை லவ் பண்ணல. அவங்க ரெண்டு பேரும் சண்டை வந்துட்டு இருக்கு. உடனே நாட்டோ சொல்றான் நீங்க ரெண்டு ஏன்டலாம் வர வேண்டாம் ரெண்டு பேரும் தள்ளி போன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே சாஸ்கி கேட்க வர நான் வேணா உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்காம நீ எல்லாம் வேண்டாம்டா ஓடி போடான்னு சொல்லிட்டு சாஸ்கி அடிச்சு வீஸ்தாவா. உன்னை ஒரு குட்டி போட்ட பூனை மாதிரி சித்தி வர என்னை விட்டு ஏன் விலகறன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னது பூனையா பூனைனாலே அழகா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா கீபா. பார்த்தா இந்த வாட்டி அவன் நான் இல்ல இப்போ பூனை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சீனோ சுத்தி ஒரு பூச்சி பறந்துகிட்டு இருக்கு. டேய் என் பக்கத்துல ஒரு பூச்சி வந்துட்டான்னு சொல்லிட்டு சனா ஸ்ப்ரே வச்சு கொன்னு எரிஞ்சிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பாய்சன் ஸ்ப்ரே ரூம்ல போட்டு அடின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. இதெல்லாம் ஒண்ணும் பாய்சன் ஸ்ப்ரே எல்லாம் கிடையாது. இது வந்து மனுஷன் எல்லாம் ஒண்ணு செய்யறாங்க கவலைப்படாதீங்க. பூச்சி மட்டும் கொல்லுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் சீனோ. இந்த ஃபுட்டை வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. பார்த்தா எல்லாரும் பெர்சனாலிட்டி டிஃபரெண்டானே அவ செதறிட்டா. உடனே ராக்லி நெஜியும் பாக்காங்க இப்படி எல்லாம் செய்யவே மாட்டல ஏன் இப்படி செய்யற சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா அப்படி பொடினே நடந்து போயிட்டு இருக்கா. லாட் ஃபோர்த் கிசாசி ஹருனோ அவர் உண்மையிலே வேற ஆளான ஆளு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிசாசி ஹருனோ யாரா சக்குரா ஹருனோட அப்பா தான் அவரு. பார்த்தாங்க மினோட்டாவே இல்ல இவங்க எல்லாம் யாரா காமன் சொல்லி முடிச்சிட்டு இருக்காவா. இது கெஞ்சிட்ஸ் வரும் சொல்லிட்டு மூஞ்சில அடிச்சு பாத்துட்டு இருக்காவா. இப்போ ரிலீஸ் பண்ணனும் சொல்லிட்டு தனியா போய் ரிலீஸ் பண்றா. பார்த்தா ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ரிலீஸ் கத்திட்டே இருக்காவா. என்னடா மாட்டிக்கிட்டே ஒண்ணுமே
ஒண்ணுமே புரியல, எல்லாமே வித்தியாசமா சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காவா. ஒருவேளை என்னோட ரிலீசிங் ஸ்கில் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லி யோசிக்காவா. சடனா ஸ்கிரால உடம்புல இருந்து வெளியே வருது. ஒருவேளை நான் எல்லாத்தையும் காப்பாத்தணுமோ, நான் எதுல மாட்டிக்கிட்டே ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி திரும்பி யோசிச்சுட்டே இருக்காவா. பார்த்தா நிலா அப்படியே சிவப்பு கலர்ல இருக்கு. அந்த இடத்துல இருந்து வெளியே தப்பிச்சு போகணும், மாதரா அப்படியே சீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அனலகத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கெஞ்சுட்சு பத்தி எல்லா ஸ்கூல்ல எடுத்து படிக்க ஆரம்பிச்சா, நம்ம இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய புக் இதுல இருந்து படிச்சு நம்மளுக்கு எல்லாம் புரிய வரும்னு பாத்துட்டு இருக்காவா. அவ படிச்சிட்டு இருக்கா. அப்புறம் ராக்லி நெஜி வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்காங்க. வாநம்ம ட்ரைனிங் போன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவனுங்க இவனு எதுக்கு என்ன ட்ரைனிங் கூட வந்துறான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காவா. இவங்களே ஃபேக்கான ஆளு, இவங்களோட போய் ட்ரைனிங் எடுத்து என்ன பண்ண போறதுன்னு தலை பிச்சிட்டு உட்கார்ந்திருக்காவா. டென்டன் எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா மதிக்கவே மாட்டேங்கா. இப்பெல்லாம் பேசணும்னு சொல்லி நெஜி கேட்டுட்டு இருக்கா. உங்களோட ஃப்ரெண்டா இருக்க நான் விருப்பமே படலன்னு சொல்லிட்டு இருக்கா. டென்டன் உடனே ட்ரைனிங் வர உங்களோட மிஷன் வரல ஒழுங்கு மாதிரி போயிரும் சொல்லி கத்துறாவா. உடனே நெஜி சொல்லிட்டு இருக்கா. டென்டன் வந்து நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன், அதான் இந்த மாதிரிலாம் பேசலாம்னு சொல்லி நெஜி கேட்டுட்டு இருக்கான். ராகி சொல்றான் அப்பலாம் ஒண்ணு இல்ல, நேதி தான் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிட்டா, கண்டிப்பா நல்லா தூங்கிருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்குள்ளே எல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம், என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க இருந்து நடந்து போயிட்டே இருக்காவா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் படிக்கணும், நான் இருந்து தப்பிச்சு வெளியே வரணும்னு சொல்லி யோசிக்காவா. அதுக்கப்புறம் வந்து டென்டன் பத்தி சிக்கமார் டீம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டென்டனுக்கு என்ன நடக்கும் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கு வர மாட்டான், மிஷனுக்கு வர மாட்டான், அவன் லீவ் ஷினோபியா இருக்கானே ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். நெஜி அவளுக்கு வந்து உன்னை பிடிக்கல நினைக்க சொல்லிட்டு இருக்கான். சிக்கமாரு எல்லாரும் உன்னோட டீம் எடுத்தா இவெல்லாம் நீங்க தான் ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு சோஜி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கரெக்ட்னு சொல்றா. ஈனோ என்ன சொல்றா, நீ ஒரு மாதிரி அசிங்கமா பேசி இல்ல, அதான் அவளுக்கு பிடிக்கல போடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஈனோ நான் தான் பிரச்சனை சொல்லிட்டு நெஜி கத்திக்கிட்டு இருக்கான். சோஜி சொல்றா கொஞ்சம் பொறுமையா எதுக்கு கோபப்படுறா, நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏமாளி தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ராக்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா டென்டன் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து லைப்ரரிக்கு வந்து நிக்கா. இங்க ஏதாச்சும் கெஞ்சுட்சு பத்தி படிப்போம்னு சொல்லிட்டு லைப்ரரிக்குள்ள போகிறதுக்குள்ள ராக்லி நெஜி வந்துட்டாங்க. நீங்க என்னடா வந்தீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாவா. நெஜி வாடா இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ரெண்டு பேரும் தலையை தொங்க போடுறாங்க. எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இவங்க உண்மையிலே சூப்பரா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கமர் டீம்ல எல்லாரும் எதுக்குடா இப்பலாம் நடக்குது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை மாதரோட கையாளா இருப்பாங்களோ, வேணும்னே இவங்க கூட கோஆபரேட் பண்றதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. டென்டன் பார்த்தா சுத்தி எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்களதான் நீ மன்னிச்சா என்ன மன்னிச்சான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே டென்ஷன் ஆகறா. உங்க யாருமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காவா. உங்க கூட ஒர்க் பண்ண விரும்பவே இல்லைன்னு சொல்றா. பக்கத்துல வராங்க சொல்லி கதவை சாத்திட்டு லைப்ரரிக்குள்ள போயிட்டா. மொத்த கிளாஸ் மட்டுமே இந்த விஷயத்தை சொல்றாங்க. டென்டன் திடீர்னு வித்தியாசமா பண்றான்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே டிப்ரஸ் ஆகாதடா, இருடா நம்ம ஏதாச்சும் யோசிப்போம்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன சொல்றா, அவளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துட்டு நினைக்கிறேன், அதான் வித்தியாசமா பண்றான்னு சொல்லிட்டு எதை பத்தி வருத்தப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி நேஜி யோசிச்சுட்டு இருக்கான். சரி அவ ஃப்ரெண்ட்ஸ் விட்டுல வேலைக்கு போறா, இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான் சாஸ்கி. சரி ஒரு வேளை யாரையா லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கி வந்து சக்குரட்ட வந்து ரோசை நெட்டிக்கிட்டு இருக்கான். மென்மா நீ என்னத்த யோசிக்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. மென்மா சொல்லிட்டு இருக்கான், நம்மளுக்குள்ள பேசுறதுக்கு வேற ஏதாவது செஞ்சு பாப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க டென்டனை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா டென்டனை கட்டுறாங்க. பார்த்தா லைப்ரரியில உட்காந்து கெஞ்சுட்சு பத்தி ஒன்னொன்னு பார்த்தா அவளுக்கு எதையுமே கண்டுபிடிக்கவே முடியல. நான் கரெக்டா ரீசர்ச் பண்ணலையா இல்ல நம்ம ஊர்ல அதை பத்தி இல்லையான்னு தெரியும் சொல்லி யோசிக்காங்க அவங்க. இதெல்லாம் நான் எப்பவுமே நானே யோசிக்க மாட்டேன், இந்த 4 பேர் தான் இதை பத்தி யோசிப்பாங்க. அவங்களே முட்டாள் மாதிரி இருந்தா நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டென்டன் யோசிச்சுட்டு இருக்கா. உண்மையான உலகத்துல அப்படி என்னதான் நடக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த டைம் இனிமே நீங்க வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கா. அந்த புக் திறக்கா உள்ள ரோஸ் இருக்கு. நீ லவ் கண்டதானே எதிர்பார்த்துட்டு இருக்க டென்டன் சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுட்டு இருக்கான். சடனா சக்குரா அடிச்சு வீஸ்தா. ஒண்ணுகளை இப்படி இப்படிதான் தொட்டு தான் பேச சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. மன்னிச்சு டென்டன் சொல்லிட்டு சக்குரா சொல்லிட்டு இருக்கா. நான் உங்க கூட பேசுறோம்ல, வெளிய விட்டு போன்னு சொல்லிட்டு டென்டன் கத்திக்கிட்டு இருக்கா. எங்களை டென்ஷன் படுத்துறேன், நான் கிளம்பறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கா. உண்மையான உலகத்துக்கு போக போறாங்களே, வழியில இருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. உண்மையான உலகமா என்னதான் நடக்கும் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிருக்காங்க சாஸ்கி. உடனே நாட்டோ வந்து அவ படிச்ச புக்க பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து திரும்பி பழையபடி ஒரு மீட்டிங் போடுறாங்க. உடனே நாட்டோ டீம்ல இருந்து சக்குரா பேசிக்கிட்டு இருக்கா. அவங்களோட பேச்ச ஒரு வார்த்தை கூட கேட்கல, வேற ஏதோ கோவத்துல இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. நிஜி சின்ன செல்லனால அப்படி பண்ணலன்னா அப்ப வேற என்னமோ இருக்கு, நாங்க இப்ப என்னதான் பண்ணணும்னு ராக்லி கத்திக்கிட்டு இருக்கான். டென்டனை கொஞ்ச நேரத்துக்கு இப்போதைக்கு விடுங்க, அவளா தெரிஞ்சதுல வெளியே வருவான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஷீனா வந்து நின்னுட்டு இருக்கான். அவளை நம்ம தனியா விடக்கூடாது, வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கா. மென்மா நீ உண்மையிலே அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த டென்டன் ஒன்ன மாதிரி கிடையாது, அவ எல்லாமே ஆப்போசிட் நாள் அவளை அடிச்சு இழுத்து வரன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹினாட்டா சடனா உடச்சு விட்டு அங்க போயிட்டே இருக்கா. ஹினாட்டா பேசி தப்பு பண்றதுல வாங்க நம்ம போய் தடுப்பு சொல்லி எல்லாரும் அங்க கிளம்புறாங்க. டென்டன் தனியா சோகமா உட்கார்ந்திருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் எந்த உலகத்துல இருந்து யோசிச்சுட்டே இருக்காவா. ஆனா ஸ்கிரால் எடுத்து பார்த்தா ஹினாட்டா அந்த ஸ்கிரால போயிட்டு போயிட்டே இருக்காவா. இது அப்படி என்னதான் இருக்கு சொல்லிட்டு பாக்காவா. ஒழுங்கு மரியாதை என்னோட ஸ்கிரால கொடுத்து சொல்லி டென்டன் கத்துறா. அவன் இதுல என்ன வெப்பன் போட்டுன்னு சொல்லி கேட்காவா. ஹினாட்டா நீ பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு கேளு, அப்புறம் தான் தருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹினாட்டா நீ அப்படி என்னதான் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹினாட்டா கத்திக்கிட்டு இருக்கா. ஹினாட்டா நீ அப்பெல்லாம் பண்ணாத, அவள்கிட்ட கொஞ்சம் மென்மையா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. சக்குரா வாய முடி, எல்லா பிரச்சனையும் உங்களாலன்னு சொல்லி ஹினாட்டா கத்திக்கிட்டு இருக்கா. ஒழுங்கு மரியாதை தா இல்லோட போட்டு தெரியும் சொல்ற டென்டன் சடனா ஒரு ஆயத்தை வச்சு ஹினாட்டா வெட்டி வீச போறான். பார்த்தா அதுக்குள்ள மென்மா மாசம் உள்ள வந்துட்டான். குணையை வச்சு பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொறுமையா டென்டன் உன்னோட ஸ்கிரால் தானே வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கா. மென்மா சடனா அதை உடச்சு விட்டு அந்த ஸ்கிரால வாங்கிட்டு அங்க கிளம்புறா. ராக்லி நெஜி மொத்த பேருமே மிரண்டுட்டாங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட தயங்கல, ஏன் இப்பலாம் பண்றான்னு சொல்லிட்டு மென்மா கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு தேவைதான், நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது கத்திக்கிட்டு இருக்க. டென்டன் நீ நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், என்னோட கோலை நோக்கி போறேன், என்னோட வழியில வராம இருந்தால சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கா. இந்த உலகத்துல பறக்கல, ஆனா இதை பத்தி நான் யோசிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கா. ராக்லி சொல்றா நீ இந்த மாதிரி ஆளம் கிடையாது, ஏன் இப்பலாம் பண்றன்னு சொல்லிட்டு ராக்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ராக்லி பேசுற பத்தி எல்லாரும் மிரண்டாங்க. ஏன்டா ரொம்ப மென்மையா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ விட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு தலை தொங்க போட்டு அங்க போய்கிட்டு இருக்காவா. நினைச்சதோட இப்ப டிஃபரெண்டா இருக்கா. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு உனக்கு என்னடா கத்துறா, இவன் ரொம்ப கோவப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு உன்னை ஊர் மக்கள் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா ரொம்ப சண்டை நடக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறதுல சடனா ஒருத்த பின்னாடி வரான். இப்ப நம்ம வீட்டு தான் காட்டுறாங்க. அதாங்க மினாட்டான ஒருத்தன் இருக்கானா இல்லையானே தெரியல. பார்த்தா குஷினா இருக்கா, பார்த்தா சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கா. பார்த்தா நாட்டோக்கு அம்மா அப்ப இருக்கதான் செய்யறா. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. நாட்டோ உன்னை அம்மா சொல்றா நீ சாப்பிட்டு தான் போன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு சாப்பாடுலாம் வேணாம்னு சொல்லிட்டு அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான். உடனே அங்க இருந்து போனோம்னு டென்ஷன் ஆயிட்டா. எப்படிடா நீங்க இருந்து போன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் டென்டனை கட்டுறாங்க. இப்ப டென்டன் வீட்டுல படுத்திருக்கா. என்னதான்டா நடக்குது உலகத்துல ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு உன்னை மணியை பாத்துக்கிட்டு இருக்கா. மணி 7 ஆயிருச்சு. என்னடா இன்னைக்கு உனக்கு ட்ரெயினிங் கூப்பிட்டு வரல, ஒரு நான் திட்டுல இன்னைக்கு வரல போலுக்கு. சரி என்னமோ நம்மளுக்கு சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கா. டென்டன் பொய்யான உலகத்தை நம்ம உழுந்துட கூடாது, நம்ம ஒரு ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும், அந்த கெஞ்சுட்சு வெளியே வரணும் யோசிச்சுட்டு இருக்காவா. ஒரு கெஞ்சுட்சு பத்தி தெரிஞ்சவங்க கேட்டா சரிபட்டு சொல்லி பாத்துட்டு இருக்காவா. பார்த்தா ஸ்ட்ரைட் டென்டன் போயிட்டு குறை செஞ்சுட்டு கேட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு கெஞ்சுட்சு பத்தி நிறைய தெரியும், எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. டென்டன் கெஞ்சுட்சுன்னு சொல்லிட்டு சாகாதராவா. உங்களை சூப்பரான நாள், எனக்கு கெஞ்சுட்சு பத்தி ஒண்ணும் தெரியாது, அதனால நிறைய என்ன கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. குறை செஞ்சு உங்களுக்கு கெஞ்சுட்சு பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு டென்டன் மிரண்டுட்டா. நீ உள்ளவா நான் கெஞ்சுட்சு பத்தி கலெக்ட் பண்ண டேட்டா வந்து காட்டப்பன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா கெஞ்சுட்சு பத்தி என்ன தரமா திருடி தான் வச்சிருக்கா வீட்டுல. நீ இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு படிச்சு எனக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நான் ஒரு பெரிய கெஞ்சுட்சுல மாட்டேன், அதுல நான் வெளியே வரணும், அதுக்கு ஒரு வழியை சொல்லணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. எனக்கு கெஞ்சுட்சு யூஸ் பண்ண தெரியாது, நான் எப்படி உனக்கு சொல்லி தர முடியும்னு சொல்லி குறை கேட்கா. ஒரு பெரிய
ஒரு கெஞ்சிட்சு இருக்கு, அது எப்படி உடைக்கணும்னு சொல்லி கேட்காவா. ஒருவேளை அந்த அளவுக்கு நீ ஸ்கில்ஃபுல்லா இருந்திருக்க மாட்டே, நல்ல கிரேட் அதிகம் ஒண்ணு ஆல்ரெடி நீ கேட்டா இதெல்லாம் புரிய வரும்னு சொல்லிட்டு இருக்காவா. உடம்புல பெருசா அடிபட்டு அந்த கெஞ்சிட்சு வந்து வெளிய வந்துரும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காவா. சில கெஞ்சிட்சு அதெல்லாம் உடையவே உடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடம்புல என்ன அடிபட்டாலும் அதெல்லாம் தாண்டி வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்ன காயப்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சோகமாகறா. பார்த்தா டீ கடையில போய் உட்கார்ந்திருக்காவா. சாப்பாடுலாம் ஆர்டர் பண்றா. பார்த்தா பழசு என்ன ஆர்டர் பண்ணோட அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. வித்தியாசமா தான் கிடைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு சிச்சுவேஷன்ல இருந்து தான் எப்படிலாம் நான் தாண்டி வர போறேன்னு சொல்லிட்டு ஒரு தலை தொங்க போட்டு உட்கார்ந்திருக்கா. டென்டன் நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நேத்திக்கு ஒருத்தன் வந்தாமல அவன் தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கான். நேத்திக்கு பார்க்ல சண்டை போட்டீங்களா, அது என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நான் ஒரு கெஞ்சிட்சு பத்தி படிச்சிட்டு இருக்கேன், ஹை ரேங்கிங் கெஞ்சிட்சு, அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காவா. இந்த கெஞ்சிட்சு பத்தி இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஊரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால இத பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹிடன் ட்ரெயினோட மேப் தான் இது. ஹிடன் ட்ரெயினுக்கு போனீங்கன்னா அங்க உள்ள கெஞ்சிட்சு பத்தி நீங்க நல்லா படிச்சுக்கலாம். இதுல இருந்து அழகா உடைச்சு வெளிய வந்துறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடந்து போனீங்கன்னா அழகா போயிடலாம், நிறைய கெஞ்சிட்சு உடைச்சிட முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. டென்டன் அதை கட்டி சந்தோஷப்படுறான். ஹிடன் லீஃப்க்கு ஹிடன் ட்ரெயினுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் தெரியாதமா ஹிடன் லீஃப்ல இருந்து போனா உங்களுக்கு தெரிஞ்சுனா ஹிடன் ட்ரெயின் காரங்க என்னை கொன்றுவானோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. வீட்டுல உட்காந்து எனக்கு ஒரு வழி இல்ல, என்னோட உலகத்துல காப்பாத்தணும்னா எனக்கு தான் ஒரு வழின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறா. நைட்டு லீவ் வில்லேஜ் சுத்தி ஆளுக்கு ஆட்கள் நின்னுட்டே இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அங்க இருந்து தப்பிச்சு போறா. ஒரு வழியா ஊரை விட்டு வெளியே போயிட்டான். ஆனா ஊரை விட்டு மொத்தமா வெளியே போல சடனா சுத்தி நிறைய பேர் சுத்து போட்டாங்க. அப்ப லீவ் இல்ல ஆளு நிறைய பேர் வராங்க. என்ன பண்ணிட்டு சொல்லி கேட்காங்க. அவங்க நான் இங்க இருந்து கொஞ்சம் வெளியே தூரமா போறேன், நீ ஒடுங்கன்னு சொல்றாவா. டென்டனை தப்பிக்க விடாம பைண்டிங் சிறப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு தான் டென்டன் சுருண்டு வந்து கீழே விடுதா. முடியாது, கிவ் அப் பண்ணிரு, ஒன்னால இங்க தப்பிச்சு போக முடியாது, எங்களுக்கு துரோகம் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க. அவங்க நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக்ல எடுத்து செக் பண்றாங்க. பார்த்தா ஸ்கிரால் எடுக்காங்க. இந்த ஸ்கிரால் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு கிடைக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. டென்டன் எங்களுக்கு கிடைச்ச இன்டெல் படி ஹிடன் ட்ரெயின் ஆளுங்க வந்து லீவ் வில்லேஜ் அட்டாக் பண்ண போறான்னு கேள்விப்பட்டோம். அதை தான் நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஊருக்குள்ள எவனும் வரான்னு சொல்லிட்டு நாங்க பதுங்கி இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்னு ஸ்கிரால திறந்து பாக்கானுங்க. திறந்து பார்த்தா ஷாக் ஆகுறாங்க. இதுல ஃபுல்லுமே ஹிடன் ட்ரெயினோட பாதை தான் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லிட்டு இருக்கா. டென்டனே சரி நீ தானே கொண்டு போயிருக்க, அப்புறம் இதை பத்தி உனக்கு ஏன் தெரியாது சொல்லிட்டு ஈஸுமா கேட்டுருக்கான். ஆனா ஜுட்ஸோ போட்டு உடைக்கான். என்னன்னு பார்த்தா ஹிடன் ட்ரெயின்ல உள்ள அட்ரஸ் மட்டும் அதுல இல்ல, அதுல வேற என்னமோ எழுதி இருக்கு. அதான் மெசேஜ் மாதிரி இவளை தூக்கிட்டு வாங்க, இவளை நிறைய நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா டென்டன் அப்படியே அலைக்க அள்ளி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவளை லாக் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஹிடன் லீவ் வில்லேஜ்க்கு துரோகம் பண்ண பார்க்கல இவன் என்ன மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. உடனே வந்து டென்டன் சாகறா. ஒருத்தர் மேப் தந்தானே அவன் பார்த்த வேலைன்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து ஹிடன் ட்ரெயின் ஆளு அப்படின்னு சொல்லி செதறாவா. அவன் ஏதோ வித்தியாசம் பிளான் பண்றான், நம்ம அதை கண்டுபிடிக்க சொல்லி யோசிச்சுட்டு இருக்காவா. உடனே டென்டன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வரா. உடனே அவன் போய் சொல்லலாம் போறா. பார்த்தா யாருமே மதிக்க மாட்டாங்க, தலையை தொங்க போட்டு நின்னுட்டு இருக்காங்க. என்னடா கத்துறா, அந்த ஊருக்கு துரோகம் பண்ணா இவ்வளவு இப்படிலாம் பண்ணிட்டு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காவா. யாருமே கண்டுக்கிட்டே மாட்டாங்க. ராக்லி நெஜி தலையை தொங்க போட்டுட்டாங்க. உடனே ஒரு மாதிரி சோகமா நடந்து போறாங்க. டென்டன் பிடிச்ச வரைக்கும் ஜெயிலருக்கு போட்டு விட்டாங்க. அவங்க இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நம்ம ஏன் கவலையா இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ஃபேக் வில்லேஜ் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காவா. மனசுக்குள்ளே ஸ்கிரால வர எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்காங்க. டென்டன் எட்டி பாரு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ராக்லி நெஜி வந்து நின்னுட்டு இருக்காங்க. நீ நல்லா இருக்கே டென்டன் சொல்லிட்டு ராக்லி கேட்கான். அந்த அவங்கள வெறுத்தன நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு டென்டன் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு நீ காப்பாத்து தெரியும் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காவா. நாங்க வந்து என்னைக்குமே எங்க காமெண்ட்ஸ் சொல்லிட்டு கைவிட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நாங்க இன்னும் உன்னை நம்பிக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்றாங்க. அவங்க அந்த அவங்கள என்னோட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது சொன்னா இருந்தாலும் எதுக்கு நீ காப்பாத்து சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காவா. அதெல்லாம் பத்தி நாங்க கவலையே படலன்னு சொல்றா ராக்லி. சின்ன வயசுல இருந்து எல்லாரும் ஒண்ணா தான் இருந்தோம், அகாடமி எல்லாமே ஒண்ணா தான் படிச்சோம். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படல. ஜெனரேஷன் லேடிஸோட மாதிரி மாறணும்னு நினைச்சு போராடிக்கிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். நெஜி வந்து அவனோட விதியை மாத்தி வாழ நினைச்சிட்டு இருக்கான். நான் ஒரு சூப்பர் கூல் சினோபியா வாழ நினைக்கிறேன். நீங்க போட மாட்டாலும் நான் ஒரு ஸ்ப்ளெண்டி சினோபியா மாறணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் ராக்லி. இல்ல நம்ம ட்ரைனிங்ல இருந்து மிஷன்ல எல்லாமே ஒண்ணு போயிட்டு வந்திருக்கோம். நாங்க அதனால உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காய்சன்ஸோட கைடன்ஸ்ல வாழ்ந்தவங்க என்னோட காமெண்ட்ஸ் விட மாட்டேன், என்னோட ஃப்ரெண்டே விட மாட்டேன்னு சொல்றாங்க. உன்னை அதை கரெக்ட் டென்டன் அப்படி சந்தோஷமா சிரிக்கா. அதெல்லாம் கரெக்ட் தான். காய்சன்ஸ் நம்மளுக்கு அவ்வளவு எக்ஸசைஸ் கொடுத்தாரு, எல்லாமே ஞாபகம் வந்து சொல்லிட்டு இருக்கான். டென்டன் பார்த்தா டென்டன் எல்லாத்தையும் மறந்துட்டா. இந்த உலகத்துல என்ன நடக்கும் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக் வேர்ல்டா இருந்தாலும் ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மையா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. டென்டன் நீ கவலைப்பட்டு படாத, உண்மையான கல்பிரேட் நாங்க புடிச்சு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏமாத்துல வந்து ஒரு வியாபாரி, நீங்க அவனை பாத்துருங்க, அவன் தான் இதெல்லாம் கல்பிரேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. டென்டன் நம்ம வில்லேஜுக்கு எது பிரச்சனை உண்டாக்கும், அதை நீங்க பாத்துருன்னு சொல்றாவா. நீ எங்கள்ட்ட வார்னிங் கொடுத்துட்டா நாங்க பாத்துன்னு சொல்லிட்டு ராக்லி எங்க வேகமா கிளம்புறோம். டென்டனுக்கு வந்து மனசே ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படி நடந்து வரா. சடனா வெடிக்கிற சதங்க இருக்கு. பார்த்தா லீவ் வில்லேஜ் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சானே அவன ஒருத்தன் வந்து. டென்டன் செதறிட்டா என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு ஹிடன் ட்ரெயின் ஆளுங்க உள்ள புகுந்தாங்க. நீங்க எப்படிடா உள்ள வந்து எல்லாரும் கேட்காங்க. பார்த்தா வெளி தெரியுதாங்க. இதுல ஹினாட்டா ரொட்டேஷன்லாம் போடுதா விட்டு நொறுக்குதா. ஹினாட்டா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நெஜி கேட்டுட்டு இருக்கான். எதுக்குடா ஹிடன் ட்ரெயின் ஆளுங்க நம்ம அடியான்னு சொல்லி ஹினாட்டா கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு உனக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு இருக்கான் ராக்லி. என்னன்னு பார்த்தா சம்மனிங் கிட்ஸ் போட்டு ஆட்களே வர வச்சிட்டு இருக்காங்க. அவனுங்க சம்மனிங் ஃபார்முலா எவன்டா கிரியேட் பண்ணான்னு சொல்லிட்டு நெஜி ஹினாட்டா முடிச்சிட்டு இருக்காங்க. எனிமி எல்லாம் நம்ம ஊரை சுத்துறோம்னு சொல்லிட்டு பார்த்தா சம்மனிங் ஃபார்முலா போட்டு ஒருத்தர வந்துகிட்டே இருக்கான். ரெண்டு பார்த்துட்டு இருக்க என்னடா நடந்துட்டு இருக்கு. லீவ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடா பண்றான்னு முடிச்சிட்டு இருக்காவா. பார்த்தா மென்மா அதான் நர்ட்டோ வந்து நின்னுட்டு இருக்கான். கதை உடைச்சிட்டு வரான். வியாபாரி மாதிரி வந்தாம்ல அவனை அடிச்சு நொறுக்கி தூக்கிட்டு இருக்கான். நர்ட்டோங்க எனக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு டென்டன் கிட்ட அப்பா கொடுத்த இன்டெல் படி நான் எல்லாத்தையும் கேதர் பண்ணி இவன் தான் கல்பிரேட்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கான். நர்ட்டோ டென்டன் நீ முதல்ல இருந்து வித்தியாசமா பண்ணல, நான் எல்லாத்தையும் உன பத்தி செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் உனக்கே தெரியாம நான் உன உளவு பாத்துக்கிட்டு சொல்றான். பார்த்தா அவளுக்கே தெரியாம நர்ட்டோல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் எல்லா சமயத்திலையும். அந்த மேப்பை கொடுக்கல அவங்க தான் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கெஞ்சிட்ஸோ பத்தி ரிசர்ச் பண்ண அதை நான் நோட் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. நீ மாட்ட பறதான் எனக்கு தெரிஞ்சு லீவ் வில்லேஜ்க்கு பெரிய பாதகமா இருக்குது இவன் தான் சொல்லிட்டு அதனால அடிச்சு தூக்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சம்மனிங் ஃபார்முலா ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. மனசுல வந்து உள்ள ஊடுருவ வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த ஸ்கிராலர் நீ வச்சிருந்தில அப்படின்னு கையில கொடுக்காம இது உனக்கு இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான் நர்ட்டோ. உடனே வந்து டென்டன் கேட்கா எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற எனக்கு சொல்லிட்டு டென்டன் கேட்டுக்காவா. எதுக்கு இதெல்லாம் பண்ற எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு நல்ல இதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணணும் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட வீட்டுக்கு போகணும் சொல்ற, ஆனா உன்னோட சொந்த வீடு இது மட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் உனக்கு இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லீ வந்து எல்லா ஏரியும் ஹெட்ஃபோன் மூலமா பேசிட்டு இருக்கான். மென்மா இங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஊர்ல ஃபுல்லா அட்டாக் நடந்துட்டு காப்பாத்தவன்னு சொல்றாங்க. அவங்க பார்த்தா ஹான்சோ செரண்டர் ஊருக்குள்ள வந்து அவங்க ராக்கி சொல்லிட்டு இருக்கா. மென்மா இங்க சீக்கிரமா எவனோ ஒருத்தன் ஏதோ பெரிய மிருகத்தை இறக்கி ஊருக்குள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ எங்க போனோ போயிட்டு வா, அந்த ஊரை போய் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு நாட்டோ வந்து கிளம்பி போறான். சொன்னது கரெக்ட் தான், நான் இந்த இடத்துல இருந்து வரல, ஊரை பத்தி நான் கேர் பண்ண விரும்பவே இல்ல, ஆனா இருந்தாலும் நான் உனக்காண்டி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹான்சோ செரண்டர் ஊரை விட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். சூப்பர் எக்ஸ்பென்சிவ் டிப்ஸ் சொல்லிட்டு சோஜி அண்ணல் வேற போய் ஹான்சோ செரண்டர் நொறுக்கி எரிய போறான். பார்த்தா சோஜியை எரிச்சிட்டு விட்டான். ஒரே டென்டன் வந்து சோஜியை காப்பாத்துறா. தண்ணி ஊத்தி அணைக்காவா. என்னடா கேக்கா டென்டன் நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு, இவனை ஸ்டாப் பண்ண வந்திருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டென்டன். சரி ஏதோ உடனே கூட வந்து
வந்துச்சு அதே சந்தோஷம் சொல்லிட்டு நடந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் இதை செய்ய வேண்டாம், நான் பார்த்து சொல்லிட்டு நாட்டை வேற லெவலில் நின்றுட்டு இருக்கான். என்னமா நீ உண்மையிலே வேற லெவலான்னு சொல்றா சகுரா. எல்லாரும் பின்னாடி போங்க, நான் இதை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா 90 ஃபார்முக்கு போய்கிட்டு இருக்கான். 90 சக்கரா இறங்கிட்டு வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா வந்து ஹான்சோட சேலம் கடிச்சு மென்னுக்கிட்டு இருக்காங்க. யாரா வேற லெவலா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா டென்டனு. இதுதான் நம்ம மென்மா, அவன் ஆட்டமே வேற லெவலா இருக்குன்னு சொல்றா சகுரா. என்னடா கத்துறா மென்மா நீ யாருன்னு கட்ட அடிச்சு நொறுக்கு சொல்லி கத்திட்டு இருக்க ஒரு பக்கம். அவ்வளவுதான் கிட்ட நீ கதை முடிக்க சொல்லிட்டு ஹான்சோட சேலம் சடனா இன்னொரு சமணி ஜிப்ஸ் இறக்கி விடுதான். அவன் பார்த்தா இன்னொரு சேலம் இறக்கிட்டான். மொத்த ஊரை நொறுக்கி எரிய போறான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கதை அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்மளால இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. என்னடா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுவற மாதிரி ஆகுறாங்க. நான் இதை பார்த்து சொல்ற டென்டன் ஒன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது சொல்றாங்க. பார்த்தா டென்டன் மாசம் நடந்து போய்கிட்டு இருக்கா. இது கதை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவங்க எல்லாத்தையும் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு கத்துறவா. சடனா ஒரு சமணி ஜிப்ஸ் மாதிரி எதையோ போட்டு விட்டா. பார்த்தா லெஜெண்டரி டூல்ஸ் இறக்கி விட்டா. பார்த்தா அதை வச்சு அழகா சீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காவா. பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் கட்டுறாங்க. பார்த்தா கிட்டலி வில்லேஜ் அழிஞ்சிருச்சு பாதி. அப்புறம் எல்லாரும் ஒரு ஆளையும் வச்சு ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு வழியா நாட்டோ டீம் ஜெயிச்சிருச்சு. மொத்த கிட்டலி வில்லேஜ் ஜெயிச்சிருச்சு. உன்னை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க மென்மா நீ உன் ஆட்டத்தை காமிச்சிட்ட. அது மாதிரி டென்டன் நீனும் யாருன்னு காமிச்சேன்னு சொல்லிட்டு உன்னோட நிஞ்சா டூல்ஸ் பக்கத்துல வேற யாராலுமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா மென்மா. இல்ல நீ இல்லன்னா நம்ம ஊரை யாரும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஈனோ ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கா டென்டன். என்னோட பவரை யூஸ் பண்ணி இந்த உலகம் முழுக்க என்ன காப்பாத்துவேன் அதான் என்னோட நோக்கம் சொல்லிட்டு இருக்கா டென்டன். உண்மையிலே உண்மையான உலகமா இல்லையானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காவா. இது சடனா தட்டி கொடுக்க அந்த உலகம் காப்பாத்தப்பட்டுருச்சு ஒன்னாலதான் சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் நான் உனக்கு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொன்னது கரெக்ட் தான், இதான் என்னோட உலகம் சொல்றாவா. டென்டன் எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. பாராட்டணும்னு அந்த பாராட்டு மலையில அப்படி மூழ்கிட்டாவா. பார்த்தா இது இன்ஃபினிட்டி கெஞ்சிப்ஸ் உள்ளே நடந்துட்டு இருக்குது எல்லாமே. பார்த்தா அவளை மம்மி மாதிரி கட்டி விட்டு தொங்க விட்டுருக்காங்க கட்டுறாங்க. பார்த்தா அவர் இன்ஃபினிட்டி கெஞ்சிப்ஸ்ல மாட்டிட்டாரு. கக்கச்சி கேக்கா இதான் இன்ஃபினிட்டி சுக்கினமின்னு சொல்லி கேட்காம நாட்டோ மிரளது அவன வெளியே எல்லாமே மாட்டிட்டான்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்றா சாஸ்கி. பார்த்தா அவரை மம்மி மாதிரி கட்டி அப்படியே அலைக்கா தூக்கிட்டா மாதரா. பார்த்தா அடுத்து எடுத்து ஒரு வில்லேஜ் கட்டுறாங்க. பார்த்தா மட்டடாபி கில்லர் பி ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. அடுத்து எடுத்து ஒரு வில்லேஜ் கட்டுறாங்க. பார்த்தா கில்லர் பி யுகிட்டோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. பார்த்தா அவங்க ஒளிஞ்சிருந்து யாரே வேவ பார்த்துட்டு இருக்காங்க. யாரை வேவ பாக்குறாங்கன்னு தெரியல. வா நம்ம ரெண்டுமே ஜிஞ்சிரிக்கு நம்ம யாருன்னு காட்டணும் சொல்லிட்டு அனலகத்துல போய்கிட்டு இருக்காரு கில்லர் பி. அவங்க எந்த ஒரு வேவ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து சாண்ட் வில்லேஜ் தான் வேவ பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஜிஞ்சிரிக்கு எல்லாரும் அவங்க தோள்பட்டையில தான் நின்னுட்டு இருக்கு. இதுமே அவங்க உடம்புக்குள்ள சீல இல்ல எல்லாமே வெளியே இருந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்து என்ன பார்த்தா காராவை கட்டுறாங்க. முன்பக்கம் வந்து லாக் பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் காராவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சடனா பார்த்தா காராவை வாசல்ல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் ஒருத்தன் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. யாரு பார்த்தா கில்லர் பி வந்துட்டாரு. யாரா நீ சொல்லிட்டு காரா கேட்டுட்டு இருக்கான். ஒரு ஜிஞ்சிரிக்கு தான் ஒரு ஜிஞ்சிரிக்கு வந்து காப்பாத்தணும். அதனால தான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏய் யோகி நீ எங்கடா வந்து சொல்லிட்டு சுக்காக்கு கேட்டுட்டு இருக்கு. ஆனா இந்த பெருசா இருக்கல இவன் என்னோட ஜிஞ்சிரிக்கு உங்களை காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சடனா அந்த ரூம்ல வராரு. ஏதோ ஒரு சிக்னல் பரவிருச்சு. பார்த்தா ஒரு பப்பட் அனலகத்துல வெளிய வருது. இந்த பப்பட் என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு இந்த பப்பட் வெளிய வந்து தான அட்டாக் பண்ணா பாத்துருந்தோம்னு சொல்லிட்டு காரா சொல்லிட்டு இருக்கான். உன்னை கிளர் பி சொல்றாரு. 8 இது கதையை முடி சொல்லிட்டு இருக்காரு. இத நான் பாத்துன்னு சொல்லிட்டு 8 சடனா பெருசா மாறுது. அந்த பப்பட் கூட 8 ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த பப்பட் கூட போய் 8 சண்டை போட்டுட்டு தருவாயில கில்லர் பி வந்து காராவை காப்பாத்துறாரு. நீ எதுக்கு என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு காரா கேட்டுட்டு இருக்கான். இந்த ஊரோட நமக்கு ஒரு பெரிய மிஷன் இருக்கு. அதுக்காக தான் உன்னை கூட்டு போற வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பி. என்ன மிஷன் சொல்லிட்டு காரா கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஜிஞ்சிரிக்கால மட்டும் அந்த மிஷன் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபிஸ்ட் பம்ப் அடிக்க நின்னுட்டு இருக்காரு. பார்த்தா அவன ஃபிஸ்ட் பம்ப் அடிக்கான். ஃபிஸ்ட் பம்ப் அடிச்சோனே அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு மனசுல பரிமாறி விடுறாரு. இங்க 8 பப்பட் விட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டு சடனா அடிச்சு நொறுக்கி அப்படி சின்னதா மாறுது. டேய் நான் சக்கரை எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால சின்னதாயிட்டேன்னு சொல்லிட்டு 8 உடனே என்ன செய்றாங்க காரம் கிளம்பி இந்த ரூம் விட்டு ஓடுறாங்க. பார்த்தா இவங்க வெளிய போன அடுத்த செகண்ட் அந்த வீட இடிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அந்த டைல் பிஸ்லாம் அவ்வளவு சக்கரமா இருக்காது. ஒரு அடி அடிச்ச பிறகு அந்த சக்கரம் அப்படியே ட்ரெயின் ஆயிரும். சாதாரணமா சின்னதா மாறி இருந்தாங்க. பானை உள்ள இருக்கு அதை வேற எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க காரா. காராவோட சாண்ட் டிஃபென்ஸ் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பாயத்தை நீ கேட்க சொல்லி யுகிட்ட கட்டிட்டு இருக்கா. நல்ல வேளை நீங்க இதை எடுத்து சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க காரா. காக்கு உன்னை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க மட்டடாபி யுகிட்ட கேக்கா வாங்கடா அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒன் டைல் கிடைச்சிருச்சு. அடுத்த 90 தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பி. மிச்ச எல்லாத்தையுமே நான் பிடிச்சேன்னு சொல்லி யுகிட்ட அங்க தனியா கிளம்பிட்டா. அடுத்து கில்லர் பி காரா வந்து கிட்டன் லீவ் வில்லேஜ்க்கு கிளம்பிட்டாங்க. அடுத்து பார்த்தா கிட்டன் லீவ் வில்லேஜ் கட்டுறாங்க. பார்த்தா இடம் ஒரு வித்தியாசமா இருந்துட்டு இருக்கு. நீ வெளியோட சொல்லிட்டு நாட்டை கத்திட்டு இருக்கான். பார்த்தா எல்லா ஊர்லயும் ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சிருக்காங்க ஜிஞ்சிரிக்கு எல்லாத்தையுமே. ஒரு நாள் கொக்காக வேண்டாம் நீ வெளியே விடுங்கடா சொல்லிட்டு நாட்டை கத்திக்கிட்டு இருக்கான். டேய் கொஞ்சம் பொறுமையா இருக்கான்னு சொல்லிட்டு 90 பார்த்தா நாட்டை சும்மாவே இருக்க மட்டும் கத்திக்கிட்டே இருக்கான். டேய் நீ எதுவுமே பேசக்கூடாது வாய் மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு மேல இருந்து இச்சிராக்கி ராமன் வருது. ஷினோபி எல்லாம் அவனுக்கு சாப்பாடு இந்த வழியில தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பாடா எனக்கு இச்சிராக்கி ராமன் கிடைச்சுன்னு சொல்லிட்டு நாட்டை எடுக்க போறான். பார்த்தா சடனா அது கீழே விழுது. என்னன்னு பார்த்தா கில்லர் பி காரா சேர்ந்து அந்த காடை அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என்னோட இச்சிராக்கி ராமன் ஏன்டா கீழே போய் சொல்லிட்டு நாட்டை செதறி பாத்துக்கிட்டு இருக்கான். நாங்க ஜிஞ்சிரிக்கு உன்னை காப்பாத்த வந்துடா நாட்டம் சொல்லிட்டு கில்லர் பி. டேய் நீ கில்லர் பியா இரு வேற எவனோ இரு என்னோட ராமன் இதுல தள்ளி விட்டு சொல்லிட்டு நாட்டை கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சாலும் சாப்பிடலாம்டா வாடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா நாட்டை யோசிச்சுட்டே இருக்கான். சடனா பார்த்தா வந்து 8 கை கட்டிட்டு இருக்க 90 சொல்லுது. டேய் நாட்டை அவங்கள நம்ம ஆளுங்க தான் வானம் இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னு சொல்லிட்டு கதை திறக்க பாக்காங்க. பார்த்தா உடைக்கவே முடியல. அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியல. ஸ்பெஷல் பேரியர் ஜிப்ஸ் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு இருக்க 90 உனக்கு கிளம்பி சொல்றாரு. இது ஏன்ட்ட விடுற நான் பதில் சொல்றாரு. சடனா லேரியாட்ட வச்சுட்டு ஒரு ஓடு ஓடுதாரு. போட்டு அடிச்சு இடமே உடஞ்சி தரமட்டமாயிருச்சு. இது எப்படி நீங்க பண்ணீங்க எனக்கு சொல்லி தர முடியுமா சொல்லி தர முடியுமா சொல்லி நாட்டை கத்திக்கிட்டு இருக்கான். இந்த வில்லேஜ் விட்டு ஒரு பவுண்ட் அதுக்கப்புறம் மிச்சத்தை பாப்பன் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் எனக்கு ராமன் சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்பதான் உங்க கூட வரும்னு கத்திக்கிட்டு இருக்கான் நாட்டோ. டேய் முதல்ல நம்ம இங்க இருந்து வெளியே போகணும் அதுக்கப்புறம் மிச்சத்தை பாப்பன் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா சடனா ஏதோ ஒரு பவர் வந்து அவளை சக் பண்ணி உள்ள இழுக்கு. பார்த்தா நாட்டோ இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கிடங்கு மாதிரி ஒன்று இருக்கு. சடனா அப்சர்வ் பண்ணி 3 வரை உள்ள எடுத்துட்டு போயிருச்சு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் ஏதோ ஒரு கிடங்குல கடந்த மாதிரி கிடக்காங்க. டேய் எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. பார்த்தா எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. என்ன ஏரியான்னு சொல்லிட்டு நாட்டை கட்டிட்டு இருக்கான். டேய் இதண்டா ஃபவுண்டேஷன் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்க 90 பார்த்தா லேடிஸோட மாசம் வந்துட்டா. டேய் லீவ் ஷினோபி அத எங்களோட ஜிஞ்சிரிக்கு வந்து திருடிட்டு போலாம் வந்திருக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒக்காக கிரானி சுரடன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. அவங்க உடனே லேடிஸோட சொல்றா டேய் நீங்க இவனை கேப்சர் பண்ணதான் வந்தீங்க நான் உங்களை கேப்சர் பண்ணிட்டேன்டா. இனிமேல் இந்த லீவ் வில்லேஜ்க்கு 3 ஜிஞ்சிரிக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. புள்ளான நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு காரா கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் எதுவுமே பேச மாட்டார் கில்லர் பி. அவளை பார்த்து அப்படி ரசிக்க ஆரம்பிச்சார் லேடிஸோட பார்த்து. அவளுக்கு வயசு ரொம்ப ஆயிருச்சு கில்லர் பி. அவளை பார்த்து கத்துங்க அவளை பத்தி என்ன வளைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாட்டை கத்திக்கிட்டு இருக்கான். சரி உங்க எல்லாரும் கதை இதை வச்சு முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சடனா 2 டைஸை கையில எடுத்துக்கிட்டு இருக்கா. லேடிஸோட நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு சீசனே கட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம கையாளது வந்து 3 ஜிஞ்சிரிக்கு இவங்க ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சா நம்ம எல்லா வில்லேஜுமே அழிஞ்சு போயிரும். அதனால இவளை சூதாடி தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆடா இவன் போட்டு பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீங்க இப்படிலாம் பண்ணி நம்ம ஊரை காப்பாத்துன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காவா. நீங்க நம்ம ஊரை உலையில வைக்கிறீங்கன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்காவா. எதுக்கும் கவலைப்படாத இது ஹொக்காகியோட ஜாப் நான் இதை பாத்துட்டு சொல்லிட்டு இருக்கா. லேடிஸ் சொன்னாடே இந்த ஆட்டத்தை ஆடி பாத்துருவோம் நான் இதை ஓகேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். காரா அந்த டைஸ் வாங்குறா உடனே உருட்டுறன்னு சொல்லிட்டு சடனா என்ன செய்யறாங்க சுக்காக்கு
கூப்பிடுதான். சுக்காக்கு டைஸா மாறுன்னு சொல்றான். பார்த்தா சுக்காக்கு டைஸா மாறிடுச்சு கைக்குள்ள போயிட்டு. இந்த டைஸ் நீங்களே ஊட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா லேடி சொன்னாடு. அங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா லேடி சொன்ன குளிக்கிட்டே இருக்கா. பார்த்தா ரொம்ப நேரம் குடுக்குறா. சுத்தி கீழே வைக்க மாட்டா. சடனா கீழே வைக்க ஆடா ஈவனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே கார அந்த கப்ப பக்கத்துல சொல்றான். டேய் நான் ஈவன் சொல்லிருக்கேன், ஈவனா மாறுன்னு சொல்லி விட்டான். நான் ஆடு நான் யாருன்னு காட்ட சொல்லிட்டு இருக்கேன். லேடி சொன்னாடு. சடனா திறந்து பக்கம் பார்த்தா அதுல ஈவன் தான் இருக்கு. பார்த்தா லேடி சொன்ன தோத்துட்டா. உடனே பார்த்தா உள்ள வச்சு குளுக்குல சுக்காக்கு தலையை சுத்திருச்சு. சடனா டைஸ்ல இருந்து அனிமலாவே மாறிடுச்சு. இது என்ன ரக்கும் டாக்கா வந்து கிடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதெல்லாம் சீட்டிங்கா சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இத பாருன்னு சொல்லிட்டு 8 உள்ள வந்துட்டு சடனா வந்து கக்குது அதோட இங்க. சடனா அந்த இடத்துல இங்க மாத்திருச்சு. இங்க மாத்திரம் எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க அந்த இடத்துல இருந்து. ஒரு வழியா தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அப்பாடா ஒரு வழியா 9 ஜிஞ்சிரிக்கு நம்ம கேப்சர் பண்ணி வச்சிடலாம். மிஷனுக்கு இன்னும் சூப்பரா இருக்க போது சொல்லிட்டு இருக்காரு 8 பார்த்தா இவர் மட்டும் கத்திட்டு இருக்காரு. நாட்டோ பின்னாடி ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. எனக்கு இச்சிராக்கி ராமன் சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. உடனே கிளம்பி சொல்லிட்டு இருக்காரு. டேய் நீ முதல்ல ஃபிஸ்ட் பம்பா கொடுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ராமனை கொடுங்க அப்பதான் நான் ஃபிஸ்ட் பம்பா கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் முதல்ல ஃபிஸ்ட் பம்பா கொடு அதுக்கு அப்புறம் தான அவனுக்கு ராமன் வரும்னு சொல்றாரு அவரு. இந்த இடத்துல அவனோட பேர் மென்மா தான் இருக்கு. இது வரைக்கும் 2 ஜிஞ்சிரிக்கு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இருக்க மிச்ச ஜிஞ்சிரிக்கு நம்ம கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எதுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு நாட்டோ கட்டிட்டு இருக்கான். இது ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் போல. அதுபடி நம்ம போவோம் சொல்றாங்க. மொத்த லேடிஸ் வந்து டென்ஷன் ஆயிட்டா. அங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் அனுப்பிடுதா. நாட்டோ போய் கேப்சர் பண்ணிட்டு வரதுக்கு. பார்த்தா யார் அனுப்பிடுதான்னா யாமட சென்சே தான் அனுப்பிடுதா. அப்பனா கிளவுட் வில்லேஜ்ல உள்ள சாண்டி வில்லேஜ்ல ஜிஞ்சிரிக்கு என்ன பண்றது சொல்லி யாமட கட்டிட்டு தான். நான் ஜிஞ்சிரிக்கிய பத்தி மட்டும் தான் பேசுறேன், மிச்சத பத்தி பேசல. மூணே கேப்சர் பண்ணிட்டு சொல்றாங்க. நம்மளுக்கு முக்கியம் வந்து நாட்டோ மட்டும் தான். ஆனா மிச்ச 2 கிடைச்சாலும் நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு லேடிஸ் சொன்னாரு. ஜிஞ்சிரிக்கு எல்லாரும் நார்த் வெஸ்ட் நோக்கி தான் போயிருக்காங்க. வாட்டர் ஃபால் நோக்கி போயிருக்காங்க. நீ அங்க போன்னு சொல்றா யாமட. ஆனா யாமட பாஞ்சு போயிட்டு இருக்கா. நாட்டோ பிடிக்கிறதுக்காண்டி கிளப்பி சொல்லிட்டு இருக்காரு. நம்மளோட டெய்லி பீஸ்ட் பவர் எல்லாமே ஃபுல்லாவே இல்ல. அது உனக்கு தெரியும் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு அவர் காரட்ட. நான் காரா சொல்றா எனக்கு தெரியும் நம்மளோட பவரை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளோட பவரை திருடிட்டாங்க என்ன பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாட்டோ கேட்டுட்டு இருக்கான். டேய் நம்ம பவர் புடுங்கிறது யாருன்னா அக்காட்சி தான் புடிங்கன்னு கிளப்பி சொல்லிட்டு இருக்காரு. அக்காட்சி சொல்லிட்டு நாட்டோ ஷாக் ஆகுறான். நம்ம பவர்லாம் எடுத்து இந்த உலகத்தை ஏதோ மாத்த போறாங்களா அது என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு நம்மள ப்ரொடெக்ட் பண்ணா நம்ம போய் அக்காட்சிக்கு அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம பவர் நம்ம திரும்பி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு கிளப்பி. வந்து அடுத்த மூவ் வந்து முழு நிலா வரையில தான் பண்ண போறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம 9 டெய்லி விஷயம் வந்து ஒன்னா தரட்டோம்னா நம்ம யாருன்னு காட்டணும் சொல்லிட்டு இருக்காரு அவர். வந்து நடந்து ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. நாட்டோ கத்துறான். டேய் அங்க பாருடா இச்சிராக்கி ராமன் கடன் சொல்லிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் ஃபேமஸ் கடடா வாங்கடா போய் சாப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காரா முழிச்சிட்டு இருக்கான். அப்புறம் சாப்பிடுவாண்டா வாங்கடா நம்ம கிட்ட வாட்டர் ஃபால் போன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க. நாட்டோ தலையே தொங்கிருச்சு. ஆல்ரெடி நம்மள சுத்து போட்டாங்கடா. இன்னும் ஏன்டா இங்க நின்னுட்டு சொல்லிட்டு நாட்டோ கடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா யாமட செஞ்சு அந்த டீம் மொத்தமா அங்க நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. 3 பேரும் உள்ள போய் சாப்பிட போயிட்டாங்க. சாப்பாடு முன்னாடி ஒருத்தா இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டோ சந்தோஷப்பட்டு இருக்கான். சடனா யாமட செஞ்சு டென்ஷன் ஆயிட்டாரு. உட்சல் ஜுட்ஸ் போட்டு அடிச்சு நொறுக்குறாரு. 3 ஜிஞ்சிரிக்கு ஒரே அதுல கேப்சர் பண்றாங்க அவங்க. நாட்டோ தான் முக்கியம். நாங்க நாட்டோ கேப்சர் பண்ணிட்டு போக போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு யாமட செஞ்சு. எனக்கு உங்களுக்கு ஒரு பிசினஸ் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க நாட்டோ. சடனா பார்த்தா 3மே ஷேடோ க்ளோன் அங்க மட்லோன் எல்லா க்ளோனும் உடைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க. இங்க கிளர்பி வந்து ஒரு ஆக்டோபஸ் கால கீழ வச்சிட்டு போயிருக்காரு அவரு. சடனா கிளர்பி டென்ஷன் ஆயிட்டாரு. அக்கறபாட்டு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விட்டாரு அவரு. யுகிட்டோ வெட்டி வீசிட்டாங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் நாட்டோட ஷேடோ க்ளோன் இறங்கி அட்டாக் பண்ண வரான். யாமட செஞ்சு நாட்டோ போய் லாக் பண்ண போறாரு. காரா மாசம் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். இப்ப சுத்தி வந்து நிறைய அன்பிளாக் ஆப்ஸ் என்ன பண்றாங்க நாட்டோ போட்டு அட்டாக் பண்றாங்க. பார்த்தா ஷேடோ க்ளோன் வந்து உடையுது. உடனே வந்து 90 சொல்லிட்டு டேய் என்னோட சக்கரம் யூஸ்ஃபுல் சொல்லிட்டு இருக்காது. அடுத்து என்ன வந்து சடனா 90 மோடுக்கு மாறுதாம. சடனா யாமட செஞ்சு டென்ஷன் ஆயிட்டாரு. உட்சில போட்டு லாக் பண்றாரு நாட்டோவை. இங்க ஒரு பக்கம் யூகோ போட்டு கிளர்பி நோக்கி எரியுதாரு. சடனா அவரு டெய்லி பீஸ்ட் மோடுக்கு மாறுதாரு. பார்த்தா நாட்டோ காப்பாத காரம் கிளர்பி மாசம் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ரோர் ஸ்ட்ராங்காம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வராரு அவரு. சடனா உட்சில் டூம் டோன்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போடுறாரு யாமட செஞ்சு. பார்த்தா அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாரு. நொறுக்கு அடுத்த செஞ்சு அந்த இடமே புகை மட்டுமா மாறுது. இங்க நருட்டும் ஒரு பக்கம் உட்சில அப்படியே உடைச்சு எரிஞ்சிட்டான். சடனா பார்த்தா அவங்க எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு நாட்டோ கேட்க அவங்க ரீட்ரீட் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே கிளர்பி கேட்கறாரு 8 என்னடா உன்னோட ஃபுல் பவர் நீ கொடுக்க மாட்டேன்னு கட்டி இருக்காரு அவரு. டேய் ஏன்டா அவ்வளவுதான் சக்கரா இருக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் சரி என்னமோ ஒண்ணு வாங்கடா கிளம்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இச்சிராக்கி ராமன் கடையை 2 துண்டா போய் கிடக்கு. கடைசியில் நம்ம சாப்பிட வந்த வேலையை சாப்பிட முடியாம போயிருக்கு சொல்லிட்டு தடத்தை போட்டு போறாங்க. பார்த்தா யாமட செஞ்சு ஒளிஞ்சா இருந்துட்டு இருக்காரு. யாமட செஞ்சு சொல்றாரு ஒரு ஜிஞ்சிரிக்கு லாக் பண்ணா ஈஸி லாக் பண்ணலாம். 3 இருக்கு நம்மளால அவ்வளவு சீக்கிரத்துல லாக் பண்ண முடியாது. நம்ம வேற பிளான் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. டெய்லி விஷயம் ஒரிஜினல் பவர் கொடுக்கல அது மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி நமக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் ஆல் ஒன்னு சொல்லி யாமட சொல்லிட்டு இருக்கான். நாங்களாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க அன்பு பிளாக் ஆப்ஸ். டெய்லி பீஸ்ட் அவன் நாட்டோ மட்டும் பிடிக்கணும் ஈஸியா பிடிச்சலாம். காரம் கிளர்பி இருக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹிடன் வாட்டர் ஃபால் ஊருக்கு வந்தாங்க. காரா கிளர்பி எல்லாருமே இடமே பார்க்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம இந்த இடத்துக்கு வந்ததே இல்ல. சவுண்ட் ஜிஞ்சிரிக்கு எப்படி இருப்பாங்க கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. பார்த்தா கிளர்பி அவர் படுத்து ரேப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நாட்டோ டென்ஷன் ஆயிட்டா. இந்த இடத்துல வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிற நேரத்துல சடனா அக்காட்சி வந்துட்டாங்க. இட்டாச்சி தேதாரா சாசுரி 3 பேர் வந்து நின்னுட்டு இருக்காங்க. இவனுக்கு எங்கடா வந்தாங்கன்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்களுக்குள்ள. இந்த அக்காட்சி ஆல்ட்ட ஒருத்தருக்கு யூனிக் நிஞ்சுட்சு ஸ்டைல் உண்டா அதெல்லாம் பார்த்து சண்டை போடுன்னு சொல்லி இருக்காரு கிளர்பி. இட்டாச்சி வேற வந்திருக்கான். அவங்க நிஞ்சுட்ஸ்ல எவனும் மாட்டிக்கிடாதீங்கன்னு சொல்லி இருக்காரு கிளர்பி. எதுக்குடா ஜிஞ்சிரிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இருக்கீங்கன்னு சொல்லி இட்டாச்சி கேட்டுட்டு இருக்கான். ஏதோ பண்ண போறீங்க அதெல்லாம் உங்களை பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்காட்சி உங்க கதை முடியாதாண்டா நாங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு கிளர்பி. நீங்க 3 வருஷம் கதை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேதாரா கேட்டுட்டு இருக்கான். கிளர்பி சொல்லிட்டு இருக்காரு டேய் எடுத்து சண்டை போட போறாத நம்ம எல்லாரும் கொலாபரேஷன் அட்டாக் பண்ணுவோம் அப்பதான் கரெக்டானு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா நாட்டோ தனியா போயிட்டா ஸ்ட்ரைட்டா இட்டாச்சி போய் அட்டாக் பண்ண போயிட்டான். நாட்டோ படத்துல சாசுரி அவனோட பப்பட்ட வச்சு அட்டாக் பண்ண வரான். அதுக்குள்ள கிளர்பி உள்ள வந்துட்டாரு. பார்த்தா தேதாரா கூட சண்டை போட கார ஆனலத்துல போயிட்டு இருக்கான். என்ன ரீசனே தெரியல. ஆனா உன் கதை நான் தான் முடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. அதுக்கப்புறம் பார்த்தா நாட்டோ கத்திட்டு வரான். டேய் இட்டாச்சி சாஸ்கி ஊரை விட்டு போயிட்டான். அவன் ஒன்னதாண்டா தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன இங்க படிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சடனா பார்த்தா குணத்துக்கு இட்டாச்சி மேல ஒரு போடு போட்டு விடுதான். போட்டு அடிச்சுட்டு அப்படி காக்காவா பறந்து போயிட்டு இருக்கான். என்னடா இது நம்ம கெஞ்சிச்சுல மாத்தியமோன்னு சொல்லிட்டு நாட்டோ முடிச்சிட்டு இருக்கான். இங்க ஆக்ரோபாட்னு சொல்லிட்டு வேற லெவல்ல நின்னுட்டு இருக்காரு கிளர்பி. அதான் வாயை வந்து வாயை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நாங்க ஜிஞ்சிரிக்கு நாங்க யாரை காட்ட போறோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வராரு. பார்த்தா அதோட எக்ஸ்பிரஷன் முடியா கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா சாஸ்திரி கிளர்பி வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. ஆனா கிளர்பி விட மாட்டாரு. சாஸ்திரியை விட்டு நொறுக்கு எரிஞ்சிட்டு இருக்காரு அவர். ஆக்ரோபாட்னு சுத்திட்டு வந்து சாஸ்திரியோட வாழையை உடைச்சு எரிஞ்சிட்டாரு அவரு. சாஸ்திரியோட பப்பட் உடஞ்சாலும் திரும்பி இன்னொரு பப்பட்டோட ரெடியா வராம உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட ஃபுல் பவர் இன்னும் தாண்டா நீ பாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா சாஸ்திரி. இன்னொரு பக்கம் நரட்ட அனல் வேகத்துல வரான். ராசகனத்துக்கு ஒரு போட்டு விடுதான். பார்த்தா திரும்பி அது ஒரு கெஞ்சிட்சு. சாஸ்திரி தேதரா என்னோட வேலை இவட முடிஞ்சிட்டா நான் கிளம்புன்னு சொல்றா இட்டாச்சி. இனிமேல் அக்காட்சில இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பேசுற அக்காட்சில இருந்துகிட்டு இருந்தா ஏன்டா பறந்து போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நாகட்ட சொல்லிருக்கான் இனிமேல் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டே இருக்கான். உனக்கு எதிர கேட்கான் டேய் சாஸ்திரி இனிமேல் நம்ம என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வேற வழி என்ன நம்ம சேர்ந்து போட்டு தெளிதான் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீங்க 3 பேர் நாங்க 2 பேர் ஆனா இருந்தாலும் நாங்க ஆட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கான் தேதரா.
இதான் என்னோட ஆர்ட்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஏதோ கிறிஸ்டல் மாதிரி பறந்துட்டு வருது. பார்த்தா ஃபூ அங்க நின்னுட்டு இருக்கா. நான் அவனுக்கு நிக்கிறது ஹிடன் வாட்டர் ஃபால்னால அவளு மாசம் வந்து நின்னுட்டு இருக்கா. இது யாரு கோமல் சொல்லிட்டு நட்ட பக்கம் இவதான் 7 டெயில் ஜிஞ்சிரின்னு சொல்லிட்டு இருக்கு 8 டெயில். டேய் சோமே அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தா சோமே தான் 7 டெயிலோட பேரு. அங்கடா ஜிஞ்சிரிக்கு எல்லாம் சேர்ந்து கதை முடிக்கும் சொல்லிட்டு இருக்கான் அவன். ஜிஞ்சிரிக்கியா நீங்க எல்லாம் ஜிஞ்சிரிக்கு சொல்லிட்டு ஃபூ கட்டிக்கிட்டு இருக்கா. ஒண்ணே பாருங்க இந்த சாஸ்திரி சொல்லிட்டு இருக்கான். டேய் 4 பேருக்கு நம்ம 2 பேரா நிக்க முடியாது. வாரமே இருந்து பறந்து போயிரும் சொல்லிட்டு தப்சங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு கிளம்பி சொல்லிட்டு இருக்காரு நீ ஃபூ தானே ஹிடன் வாட்டர் ஃபால் தான் வந்திருக்க. கையை கூட சொல்லிட்டு இருக்காரு. ஃபிஸ்டும் படிக்க சொல்றாரு அவரு. ஆனா பயந்து நிக்கா. இவன் ஏன்டா இப்படி கையை கொடுத்து சொல்றான்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பக்கத்துல வராரு. பார்த்தா ஃபூ அடிக்கலாம் மாட்டேங்கா. பார்த்து பயந்து நின்னுட்டு இருக்கா. உன்னை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. உன் பக்கத்துல வர மாட்டேன்னு சொல்றா ஃபூ. ஃபிஸ்டும் படி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஃபிஸ்டும் தான் அடிக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு நாட்ட சொல்லிட்டு இருக்கா. அவ கையை பிடிச்சி தள்ளுறான். சடனா பறந்து போயிட்டா. பார்த்தா ஒரு ஃபிஸ்டும் படிக்க சொல்லிட்டு நாட்டை தூக்கி போட்டு அடிச்சு நாட்டை சுத்திட்டு போயிட்டான். நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருக்கா. உனக்கு ஒரு மிஷின் வச்சிருக்க நீ போவான்னு சொல்லிட்டு இருக்க கிளம்பி. ஒரு சினபி பேச்சல நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருக்கா. உடனே வந்து காரா சொல்லிட்டு இருக்கா நாங்கெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றான். நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஃபூ கட்டிக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான். உடனே அவன் ஃபிஸ்டும் படிக்க கை நீட்டுறான். ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னோனே அவளு ஃபிஸ்டும் படிக்க காரா பேசணும் சேர்ந்து கட்டிட்டால உண்மையில நல்ல போடுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை சொல்லிட்டு இருக்கான். சரி ஆரம்பமே பிரச்சனை தான் ஆரம்பிச்சு. ஆனா ஒருவடைய முடிவு நல்லபடியா முடிஞ்சு அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்க கிளம்பி. அந்த பாக்ஸ் உங்களை பார்த்தா அந்த பொண்ணு பயந்துருக்கா. அதனால நீங்க அந்த பொண்ணு பக்கத்துல போவாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நட்டோ சேடா என்னமோ சொல்லிட்டு பறந்து வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த அக்காட்சி என்னெல்லாம் பிளான் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே ஃபூட்டர் சொல்றாங்க. இது 10 டெயில் அப்படின்னு என்னன்னு சொல்லி கட்டிட்டு இருக்கா. அக்காட்சி அதாவது ஒரு பெரிய வெப்பனை யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கிளம்பி. மொத்தம் 9 டெயில் பிஸ் சக்கரை ஒண்ணா அப்சர்வ் பண்ணி முடிச்சாங்கன்னா அந்த 10 டெயில் வந்து உருவாகும் சொல்லிட்டு இருக்காங்க. காரா ரேப்போ கேஷன் ஒரு கேஷல் இருக்கு. அங்க ஒரு பிரின்சஸ் இருக்கா. அவ அதை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க கிளம்பி. பிரின்சஸ் வந்து அந்த கேஷுக்குள்ள தான் இருக்கா. அவளை சுத்தி நிறைய சாம்பரை நிறைய பேர்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் முழு நிலா வந்துருச்சுன்னா 10 டெயில் அதோட பவரை காட்ட ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ள நம்ம கதை முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சான்ஸ் மட்டும் நம்ம விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு கிளம்பி. நம்ம போயிட்டு அந்த பிரின்சஸ் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த கேஷ்ல ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. சடனா பார்த்து 4th டெயில் ஜிஞ்சிரிக்கு பாக்க போறாங்க. பார்த்தா டென்ஷன்ல கத்தி தூக்கி வீசுறான். நீ எதிரியான்னு சொல்லிட்டு உன்னை 9 டெயில் சொல்லுது. டேய் சன்கோக்கு நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுறான்னு சொல்லிட்டு இருக்கு. உன்னை சன்கோக்கு வந்துட்டான். என்னை மன்னிச்சிருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய எதிரி எல்லாம் சூழ்ந்துட்டு இருந்தாங்க. நீங்க எதிரியோட ஆளுங்க நினைச்சு அதனால தான் உங்களை அட்டாக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றான் நான் ஆல்ரெடி உன்னை சொன்னதான் கிளம்பி. உன்னை பார்த்தா பயந்துருக்காங்க. ஒருவத பகையில கொஞ்சம் வித்தியாசமா இருந்து மிரட்டாங்கன்னு சொல்லிட்டு டேய் என்னோட உடம்பு இப்படி இருக்கு நான் என்னடா செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கான் கிளம்பி. வந்த வில்லங்க எந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு காரா கட்டிட்டு இருக்கான். அவனுக்கு யாருன்னு தெரியல. அவனுக்கு உள்ள குழந்தைய வந்து கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சன் ஜிஞ்சுரிக்கு. சடனா பார்த்தா ஒரு கழுகு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. உன்னை காரா சொல்றான் இது வந்து வேவ பார்க்க தான் விட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் எதிரியா இருப்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் சோமே அவனை போய் புடிச்சு விடான்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபூ கேல் ஃபோன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டுட்டான். பார்த்தா கழுகுக்கு மேல வேற எவனா இருக்கேன். பார்த்தா நம்ம சாஸ்கி நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நருட்டோ மிரட்டிட்டான். இதுல உனக்கு எதுக்கு சொல்லிட்டு சாஸ்கி கத்திட்டு இருக்கான். சரி வேற ஒண்ணு இல்ல நம்ம ஊரை நோக்கி வான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அதெல்லாம் செய்ய முடியாது உன் பேச்சல கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. ரோஷி கேட்காரு எங்க ஊர்ல உள்ள குழந்தைங்க வந்து கடத்து நீ தானு சொல்லி கட்டிட்டு இருக்காரு. என்னடா பேசிட்டு சாஸ்கி கட்டிட்டு இருக்கான். டேய் சாஸ்கி ஒராச்சும் ஒரு கையால் மாதிரி வாழுதியாடா ஏன்டா அந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் கடத்த சொல்லிட்டு நாட்டை கட்டிட்டு இருக்கான். இட்டாச்சி ஃபீலிங்ஸ் பத்தி உனக்கு தெரியுமா சொல்லி கட்டிட்டு இருக்கான். இட்டாச்சி பத்தி எதுவுமே பேசாம சொல்லி சாஸ்கி கத்த ஆரம்பிச்சான். இட்டாச்சி அக்காட்சி வந்து விலகி போயிட்டான்டா. இப்போ உன்ன தண்டா தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. என்னடா பேச சொல்லி சாஸ்கி மிரட்டிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒராச்சும் முறை நடந்துட்டு இருக்கான். டேய் 5 ஜிஞ்சிரிக்கு சேர்ந்து என்னடா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கட்டிட்டு இருக்கான். உன்னை ஒராச்சும் சொல்றான். டேய் உங்க பவர் பத்தில எல்லாம் தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். உங்க டெய்ல் லிஸ்ட் பவர் எவனா தேடிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கான். இப்போ நீங்க வீக்கான ஆள் முதல் எனக்கு தெரியும் சொல்றான். வாடா சாஸ்கி உங்க கதை முடியுமா சொல்லிட்டு இருக்கான். டேய் ஒராச்சும் வரும் என் வேலை இங்கேயோட முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் சொல்றான் சாஸ்கி. பார்த்தா ஒராச்சும் வரும் மதிக்காம இட்டாச்சி தேடி போயிட்டாங்கிறது. உடனே சொல்லிட்டு இருக்கான். நம்ம மிஷனை நோக்கி போன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உன்னை ரோசி சொல்றான் இவன் தான்டா எங்க ஊர்ல உள்ள குழந்தைங்க வந்து தேடிட்டு போயிட்டு சொல்றான். டேய் நீங்க எல்லாம் பவர்லெஸ் செஞ்சிருக்கீங்க. நீ எங்களாட என்ன அட்டாக் பண்ண போறீங்க உங்க கதை முடியுமா சொல்லிட்டு சமனிங் டிப்ஸ் போட்டு மாட்டாவை இறக்கி விட்டான். என்னடா பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கான் ஒராச்சும் வரும். சண்டோக்கு நம்ம யாரும் கடன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா சண்டோக்கு எஞ்சிட்டு ஒரு அடி அடிக்கி அடிச்ச உடனே செதறிட்டு மாட்டா. ஆனா இருந்தாலும் அப்படியே அசால்ட் நின்னுட்டு இருக்கு. பார்த்தா ஒரு அடி அடிச்ச உடனே சடனா பவர் இறங்குது. ஏன்னா எல்லா ஜிஞ்சிரிக்கும் ஒரு அடி தான் அடிக்க முடியாது. அப்புறம் பவர் இறங்கிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜிஞ்சிரிக்கே இறங்கி இறங்கி அடிச்சுட்டே இருக்கு. பார்த்தா மாண்டாக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. எல்லா ஜிஞ்சிரிக்கும் அடிச்சு முடிக்கி 8 அடிச்சு ஒரு மாதிரி கிறங்குது. அப்புறம் 9 இறங்கி ஒரு அடியை போடுது. அடிச்சோட செதறிட்டானுங்க ஒராச்சும் வரும் கபுட்டும் சேர்ந்து செத்த பாம்பு மாதிரி கிடக்கானுங்க. பார்த்தா கபுட்டும் ஒராச்சும் ஒரு மாதிரி பாம்பு மாதிரியே மாறிட்டானுங்க அவனுங்க. சரிடா நீங்க இன்னும் டெலிவிஷன்லாம் சேர்ந்து எங்களே அடிக்கீங்க. சரி உங்களை அப்புறம் கவனிச்சு சொல்லிட்டு ஒராச்சும் வரும் கபுட்டும் அங்க தப்பிச்சு ஓடுறானுங்க. சரி வாங்க அடுத்த நம்ம அக்காட்சி ஸ்டாப் பண்ண போன்னு சொல்லிட்டு இருக்கான் கிளர்பி. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆயிருச்சு. எல்லாரும் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. உடனே வந்து இகிட்ட சொல்றா என்னால 3 டெயில் ஜிஞ்சிரிக்கு வந்து லாக் பண்ண முடியல. அவர் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. லேண்ட் ஆஃப் வாட்டர் பக்கத்துல தான் இருக்காங்க கேள்விப்பட்டா. ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஜிஞ்சிரிக்கு சேர்ந்தா தான் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு நாட்டை கட்டிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றாரு கிளர்பி. நம்ம 9 ஜிஞ்சிரிக்கு ஒன்னா இருந்தா மட்டும் தான் 10 டெயில் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பாதி நிலா வந்துருச்சு. முழு நிலா வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு கார கட்டிட்டு இருக்கான். 7 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு இகிட்டோ. கிளர்பி சொல்லிட்டு இருக்காரு நம்ம 2 டீமா பிரிஞ்சு போவோம் ஒவ்வொரு இடத்துல தேடும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. 7 நாள் கழிச்சு ரேப்போ கேஷல் பக்கத்துல வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் பார்த்தா ஆளாளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. காராவோட மண்ணை வச்சு தேடிட்டு இருக்காங்க கடல் முழுக்க. ஏதாச்சும் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு நாட்டை கட்டிட்டு இருக்கான். டேய் இடம் ஃபுல்லா பனியா இருக்கு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு சரி இரு நான் என்னோட சேஜிட்ஸோ போட்டு கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஒன்னு சேஜிட்ஸோ போட்டு தேடுதான் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க லீவ்ஸ் நபி வந்துட்டாங்கடா என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சு அதான் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நருட்டோ இதுல ஏன்டா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு இருக்கான். காரா பார்த்தா மண்ணு மேல ஏறி அங்க இருந்து வேகமா போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிளர்பி அங்க எங்கேயும் போய் ஒரு வழியா யாகரோ கண்டுபிடிச்சாரு. அவர் தான் 3 டெயில் ஜிஞ்சிரிக்கு வாங்க ஃபிஸ்ட் பம்ப் அடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் கிளர்பி. ஆனா யாகரோ ஃபிஸ்ட் பம்ப் அடிக்க மாட்டாரு. அந்த பக்கமே திரும்பி நின்னுட்டு இருக்காரு. நாங்க திடீர்னு உங்கள்ட்ட வந்து பேசுற உங்களுக்கு வித்தியாசமா தான் இருக்கும். இவங்க 2 பேரும் ஜிஞ்சிரிக்கு தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு. 8 டெயில் ஜிஞ்சிரிக்கு எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் யாகரோ. சொந்த வில்லேஜ்காரங்களே நம்மளே கொல்ல நினைப்பாங்க. ஜிஞ்சிரிக்கு அந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான் யாகரோ. யாகரோ எதுவும் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கான். அவர் ஜிஞ்சிரிக்கு நான் இதெல்லாம் நுழைய விரும்பல நான் தனியாவே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட பவர் தேவைன்னு சொல்லிட்டு கிளர்பி கத்திக்கிட்டு இருக்காரு. இது அவனோட டெஸ்டினின்னு சொல்றாரு அவரு. நீ ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா உன் கதை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் யாகரோ. சடனா பார்த்தா கிளர்பி அட்டாக் தயாராகிறான். நானும் ஜிஞ்சிரிக்கு தான் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போக விரும்பல தானா வந்து சொல்லிட்டு இருக்கான் கிளர்பி. சடனா யாகரோ டென்ஷன் ஆயிட்டா. அப்பதான் கட்டை தூக்கி போட்டு ஒரு அடி அடிக்க அவன். ஆனா கிளர்பி சண்டை போட மாட்டாரு. நிப்பாட்டுங்க இது உங்களோட விதி உங்க விதியை நோக்கி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சடனா யாகரோ டென்ஷன் ஆயிட்டா. அனல் ஓடி வரான். உனக்கு கிளர்பி ஒரு கத்தியை கீழே போட்டாரு. அந்த அடி அவர் வாங்கிட்டாரு. இருந்தாலும் அந்த அட்டாக் அப்படி லாக் பண்ணி நின்னுட்டு இருக்காரு. ஏன் இப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு யாகரோ கேட்கான். நான் ஒரு ஜிஞ்சிரிக்கு நான் உன்னை வந்து பயப்பட விரும்பல உன்னை வெறுக்க விரும்பல ஃபிஸ்ட் பம்ப் மட்டும் அடி சொல்லிட்டு இருக்காரு கிளர்பி. அவனோட பவர் அப்படியே கம்பைன் பண்ணுவோம் நம்ம யாருன்னு காட்டுவோம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா ரேப்போ காஷ்ல காட்டுறாங்க. பார்த்தா அந்த 7 நாள் முடிஞ்சிருச்சு. முழு நிலாவே வந்துருச்சு. அக்காட்சி வந்து 10 டெயில் ஜிஞ்சிரிக்கு வந்து கேப்சர் பண்ண
மேல வரலான்னு இருக்காங்க. பார்த்தா அதுல கேஷ்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாசம் நின்னுட்டு இருக்காங்க எல்லா ஜிஞ்சிரிக்கும். நருட்டோ டீம் எல்லா டீமே வந்துட்டாங்க. இன்னும் கில்லர் பி டீம் மட்டும் வரல. யாகரா கண்டுபிடிச்சிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றா எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம கில்லர் பி நம்புவோம் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா எனிமி எப்படி சூழ்ந்து வர ஆரம்பிச்சாங்க. பார்த்தா அக்காட்சி எப்படி தயாரா இருக்காங்க. ஒயிட் ஷர்ட்ஸ் படையே வருது. ஒரு ஆர்மி கணக்குல வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அண்ணன் வேகத்துல வரானுங்க. டேய் கேஷில் பக்கத்துல எவனே நெருங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா உட்டகட்ட வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணி நொறுக்கி எரிதான். பார்த்தா ரோசி வந்து லாவா ஸ்டைல் யூஸ் பண்ணி அடிக்கும். ஆனாலுக்கு ஒண்ணு நொறுக்கி எரிதாங்க. நருட்டோ சொல்லவானு ராசன் சுரிக்கன விட்டு தொளிச்சு எரிதான். ஒயிட் ஷர்ட்ஸ் எல்லாம் விட்டு தொளிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அவங்க டேய் நம்மளும் களத்துல இறங்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் இருக்கான். நம்ம எல்லாம் ஒண்ணு இறங்கணும்னு பேசிட்டு இருக்கல. பின்னாடி பார்த்தா கேட ஸ்டேச்சு இறங்கி விட்டாங்க. அவனுங்க ஒன்னு சாசரி சொல்றான் அந்த கேட ஸ்டேச்சு வந்து ஃபுல் பவர்ல இல்ல, ஆனா இருந்தாலும் இது அடிச்சா இது வழியில வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா வாயில இருந்து டெய்ல் பீஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. என்னால இதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. 9 டெய்ல் அட்டனா பார்த்தா வாயில இருந்து ஒரு அட்டாக்க போட்டு விடுது. கேஷ்ல சின்ன பின்னமா செதற ஆரம்பி. ரேப் கேஷ்க்குள்ள போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க உள்ள சீல் பண்ணி வச்சிருக்க பவர் அவனுக்கு கிடைச்சிருக்கும். மொத்த 10 டெய்ல் ஜிஞ்சிரிக்கவே மாறிடும். அதுக்காண்டி அவங்க தடுத்துட்டு நிக்காங்க. பார்த்தா சாமுரைஸ் எல்லாம் செத்து மிதந்துட்டு இருக்காங்க. இறங்கி அடிச்சு நொறுக்கான சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. கான் இறங்கிட்டான். பார்த்தா யாகுரா கில்லர் பீ களத்துல இறங்கிட்டாங்க. யாகுரா சொல்றான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தொடர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு கில்லர் பீ மாசா வர அவங்கள வெயிட் பண்ண வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்றான் நருட்டோ. பாட 9 9 டெய்ல் ஜிஞ்சிரிக்கு ஒண்ணு இறந்துட்டா. நம்ம யாரும் காட்டணும் சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பீ. கையை தூக்குங்கடா நம்ம ஆட்ட காட்டணும் சொல்லிட்டு கையை தூக்குறாங்க. சடனா பவர் வந்து கம்பெனி ஆகுது. ஒவ்வொரு கலர்ல இருக்காங்க. பார்த்தா ஜிஞ்சிரிக்கு எல்லாரும் ஒண்ணா லைனா பாருது. வேற லெவல்ல நிக்காங்க. 1 டெய்ல் 2 டெய்ல் 3 டெய்ல் இருந்து 9 டெய்ல் வர வேற லெவல்ல நிக்காங்க. அவங்க அவங்களுக்கு தனியா ஒரு காஸ்டியூம் கொடுத்து ரத மாதிரி நிக்காங்க. அவங்க 9 ஜிஞ்சிரிக்கு இறந்துட்டான்னு சொல்றாங்க. அவனுங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. இப்ப இருக்கிற டெய்ல் பீஸ்ட் பாம்புன்னு சொல்லிட்டு திரும்பி வாய் ரெடி பண்றாங்க. சடனா சமரின் ஜிட்ஸ் போட்டு 9 டெய்ல் பீஸ்ட் களத்துல இறக்கி தயாரா வச்சிருக்காங்க. 9 நம்ம டெய்ல் பீஸ்ட் பாம்பு ரெடி பண்ணுது. நம்ம அளவுக்கு பவர் இருக்கான்னு சொல்லிருக்காங்க சாசூரி. அங்க கேட ஸ்டிச் வந்து டெய்ல் பீஸ்ட் பாம்பு தயாரா இருக்குது. இங்க 9 டெய்ல் பீஸ்டுமே டெய்ல் பீஸ்ட் பாம்பு ரெடி பண்ணிருச்சு. முதல்ல ஆனல் வேகத்துல போகுது. அங்க ஒன்னெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தேதரவ சாசூரி பயந்து ஓடுறாங்க. நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கேட ஸ்டிச் சின்ன பின்னமா செதறிடுச்சு. தடமில்லாம ஆயிருச்சு கேட ஸ்டிச். இன்னொரு பக்கம் தேதரவ சாசூரி பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஜிஞ்சிரிக்கெல்லாம் அட்டாக்க முடிச்சோன்னே சக்கரா மட்டும் போய் ஒரு மாதிரி செதறி போய் கிடக்குது. ஒரு வழியா நம்ம ஜெயிச்சு சொல்லி ஈகிட்ட சொல்லிட்டு இருக்கா. டெய்ல் பீஸ்ட் வர ஃபுல்லா கிடைக்க வர நம்மளுக்கு ஃபுல்லா விக்டரி கிடைச்ச மாதிரி அர்த்தம் கிடையாது. அது இருந்தா தான் நம்மளுக்கு விக்டரி கிடைச்ச மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பீ. இதுவே ஒரு பெரிய வெற்றி சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு. அவர் இது எல்லாமே ஒரு கனவா நினைச்சிட்டு இருக்காரு. இது எல்லாமே இன்ஃபினிட்டி கேம் ஜூட்ஸ்ல நடக்கிற